लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मन्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कावेरी व्रजाशेयं वैकुण्ठं रङ्गमन्दिरं स वासुदेवरङ्गेशयः प्रत्यक्षं परमं पदम् विमानं प्रणवाकारं वेदशृङ्गं महात्मतं श्रीरङ्गशायी भगवान् प्रणवार्थप्रकाशकः कोदण्डे ज्येष्ठनक्षत्रे मण्डङ्गुडिपुरोद्भूं शोलार्यां वनमाल्यां सम्पत्तभातरेणुं समाश्रये ரங்கநாதருடைய கிருபையில திருமாலை அதுல 25வது பாசுரத்தை அனுபவித்தோம். குளித்து மூன்றனலையோம்பும் குறிகொள் அந்தனமை தன்மை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பக்தனல்லேன் கழிப்பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்தன கருஷை கண்டாய் அரங்கமா நகருடானே. குளித்து மூன்றனலையோம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பக்தனல்லேன் கழிப்பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அடித்தன கருசை கண்டாய் அரங்கமா நகருளானே. தொண்டடிப்பொழி ஆழ்வார் இந்த திருமாலை 45 பாசுரங்களோட நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அதுல முதல் 3 பாசுரங்கள்ல தான் பெற்ற அந்த அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிறார். தனக்கு எந்த பகவானுடைய அனுபவம் எவ்வளவு போக்கியமா இருந்தது அப்படிங்கிறத முதல் பாசுரங்கள் 3 பாசுரங்கள்ல நமக்கு அனுகிரகம் பண்ணார். அடுத்து 4-14 வரைக்கும் இருக்கிற பாசுரங்கள்ல பரோபதேசம் பண்ணார். நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணார். பகவானுடைய திருவடியை பிராபியம், இத்தனை விஷயாந்தரங்களுக்குள்ள இருக்காதீங்க அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணா அந்த சம்சாரிகள்லாம் திருந்தலை. 14 பாசுரம் பரியந்தமும் எத்தனையோ உபதேசம் பண்ணியும் சம்சாரிகள்லாம் திருந்தலை. அப்ப பார்த்தார், சரி அவ திருந்தல, அப்ப உபதேசம் பண்ணிட்டே இருந்தது நம்ம காரியத்தை நாம் பார்ப்போம் அப்படின்னு 15வது பாசுரம் கொண்டு 24வது பாசுரம் போன பாசுரம் பரியந்தம் பகவான் தனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினான் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணார். நல்லா கவனிக்கணும். அந்த போன 10 பாசுரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் சூதனாய் கழ்வனாகி எல்லாம் இருந்தேன். அப்ப பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். நான் விரும்பி அவனை ஸ்தோத்திரம் பண்ணதில்லை. இரும்பு போல் என்னுடைய நெஞ்சம் இருந்திருக்கிறது. ஆனா கரும்பா இருந்த பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரம் தோணும். நான் யோகியதை இருந்த சமயத்துல பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு தானே சொன்னார். போன 10 பாசுரங்கள்ல அனுபவிச்சு பாருங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு. அந்த 10 பாசுரங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, 15 இந்த 24 பரியந்தம் இருக்கிற பாசுரங்கள் எனக்கு எதுவும் இல்லை. நான் எந்த முயற்சியுமே பண்ணாத போதும் கூட பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணினான், பகவானாலே காணப்பட்டேன் அப்படின்னு சொல்லிதான் தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்ணார், கண்ணுக்கு உபதேசம் பண்ணார், தன்னுடைய சரீரத்துக்கு உபதேசம் பண்ணார். அப்படி உபதேசம் பண்ணார். அப்படி இருந்த காலத்துல கூட பகவான் எனக்கு எத்தனை பெரிய கிருப்பை பண்ணியிருக்கிறார். என்னை தொண்டடிப்படி ஆழ்வார் ஆக்கி ஒரு ஆழ்வார்களுக்குள்ள ஒருத்தரா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு 10 பாசுரங்கள்ல பகவான் தனக்கு பண்ண கிருப்பைய அதற்காக உபகார ஸ்மிருதி. எப்போதுமே நம்மளுக்கு ஒருத்தர் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கு மேல நன்றி இருக்கணும். அதனால உபகார ஸ்மிருத்தினால இந்த 10 பாசுரங்கள்ல அனுகிரகம் பண்ணார். அடுத்து இருக்கிற 10 பாசுரங்கள் எது இருக்கு அப்படின்னா, இந்த பகவான் அடையறக்கு என்கிட்ட என்னதான் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறார். என்கிட்ட எதுவுமே இல்லையே. ரொம்ப கவனமா பார்க்கணும். வர்ற 10 பாசுரத்துல என்ன சொல்ல போறார், அந்த பகவான் அடையறக்கு என்கிட்ட என்னதான் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா என்கிட்ட எதுவுமே இல்லையே. என்கிட்ட பக்தி யோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, கர்ம இருக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை. அந்த பகவானுடைய நாமத்தையாவது சொல்ற நாம சங்கீர்த்தனமா இருக்கா அப்படின்னா அதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லை அந்த பகவான் அடையறக்கு. ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு இடத்துல போய் ஏதோ ஒண்ணு ஒரு ஜாமான் வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட பைசா இருந்தா தானே வாங்க முடியும். பைசா இல்லைன்னு எப்படி வாங்க முடியும்? அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஏதோ ஒண்ணு இருந்தாதான் இன்னொன்னு வாங்க முடியும். அப்போ வைகுண்டம் போகணும், பிராபியமான தேசத்துக்கு போகணும்னா நம்ம கிட்ட ஏதாச்சும் வேண்டாமா? அப்ப ஏதாச்சும் இருக்கான்னு தொண்டடிப்பொடி ஆழ்வார் பார்க்கிறார். பிராபிய தேசமான வைகுண்டத்துக்கு போறக்கு எங்கிட்ட என்ன இருக்கு, எதையும் கொண்டு அங்க போலாம் அப்படின்னு பார்க்கிறார். அப்புறம் தான் தெரியுது அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப இந்த 10 பாசுரங்கள்ல தனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். வைகுண்டத்துக்கு போறக்கான கை முதல் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது சொல்றதா இந்த 10 பாசுரங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா பாசுரத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, போன 10 பாசுரங்கள்ல இதெல்லாம் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னவர் இப்ப எதுவுமே இல்லைங்கிறார்.
போன 10 பாசனங்கள் எப்படி இருந்தது? அந்த பகவான் இத்தனை எனக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறானே, நான் அப்படியே व्यர்த்தமா போயிருப்பேனே, என்னுடைய மனசு கூட பகவான் ஏத்தலையே, என்னோட வாயும் கூட ஏத்தலையே, அப்படி இருக்கும்போது பகவான் ஸ்ரீரங்கத்துல வந்து இப்படி அனுக்கிரகம் பண்ணுகிறானே அப்படின்னு தனக்கு அனுக்கிரகம் பண்ணதை சொன்னார். என்கிட்ட எதுவும் இல்லதான், ஆனா பகவான் அனுக்கிரகம் பண்ணாருன்னு சொன்னார். அப்ப அனுக்கிரகத்துக்கு பாத்திர பூத்தர் ஆயாச்சு தானே. போன 10 பாசுரங்கள் எப்படி இருந்தது? கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் அப்படி வந்து கிடக்கிறான். நான் எப்படி மறந்து வாழ்கிறேன்? அப்ப மறந்து வாழ முடியாது. அங்க இருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கு தானே. பகவான் அனுக்கிரகம் பண்ணிட்டான் தானே. ஸ்ரீரங்கத்தை இப்ப நம்மள எல்லாம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கெல்லாம் பகவான் அனுக்கிரகம் பண்ணிட்டானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்ரீரங்கத்துல இருக்கிறானே, நமக்கெல்லாம் கண்ணு தெரியாது தானே. போனப்ப பெருமாளை சேவிக்கலாம் தானே. அப்ப அனுக்கிரகம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறான் தானே. அப்ப அனுக்கிரகம் கை மேல இருக்கிறது. அப்ப போன 10 பாசுரங்கள்ல பகவான் அனுக்கிரகம் பண்ணியாச்சு அப்படிங்கிறத சொன்னார். நமக்கு யோகிதை இருக்குதா இல்லையா நம்ம தெரியாது. ஆனா பகவான் அனுக்கிரகம் பண்ணி ஸ்ரீரங்கத்துல வந்து இருந்திருக்கார் அப்படிங்கிறது போன 10 பாசுரத்துல சொல்லியாச்சு. இந்த 10 பாசுரத்துல கொஞ்சம் வித்தியாசமா அந்த பகவான் அடியாருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். தானே எல்லாம் அவர் வந்துட்டாரு, ஸ்ரீரங்கத்துல இருக்கார், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு எல்லாம் பாடியாச்சு. இப்ப வந்து அவர் அடையருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிக்கணும். என்கிட்ட ஒண்ணும் இல்ல. அவன் அனுக்கிரகத்தினால எனக்கு இதெல்லாம் கிடைச்சது. ஸ்ரீரங்கம் எனக்காக வந்தார். என்னுடைய முயற்சியிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார். நான் பெரிய தபசு பண்ணியா பகவான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறார்? இல்ல எனக்கு பெரிய பக்தியா ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் வரக்கு? அப்படி என்கிட்ட ஒண்ணும் இல்ல. அவர் கிருபையினால வந்திருக்கிறார். அப்ப இதுக்கு 2க்கும் இந்த 20 பாசுரங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. போன பாசுரம் பார்த்தா எல்லாமே சரியா இருக்கு. பகவான் வந்துட்டாருங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த 10 பாசுரங்கள்ல என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு இருக்கு. என்ன போன பாசுரத்தெல்லாம் எல்லாம் இருக்குது. காவேரியில வந்து இருந்தா கங்கையில் புனிதமாய காவிரின்னு எல்லாம் பாடியாச்சு. இப்ப வந்து ஒண்ணுமே இல்லைங்கிறீங்களா அப்படின்னா, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லுகிறேன் இந்த 10 பாசுரத்துல. அவன் பெரிய கிருபாலு. அதனால அவன் அவனுடைய கிருப்பையினால வந்து சேர்ந்திருக்கான். என்னுடைய யோகிதைனால வந்து சேரல. அப்ப யோகிதைன்னு நம்மளுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, இந்த 10 பாசுரங்கள்ல என்னென்ன யோகிதை வேணும் அது நம்ம கிட்ட இருக்கிறதா அப்படின்னு தெல்ல காட்டுகிறேன். வைகுண்டத்துக்கு போகணும்னா இந்த யோகிதை எல்லாம் வேணும். அதெல்லாம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு நம்மளுக்கு இருக்கிறேன். கடைசியில தான் பாரு நம்ம ஸ்லேட்டு சுத்தமா இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுவும் கூட இந்த 10 பாசுரங்களும் பெரிய பாடம் நம்மளுக்கெல்லாம். என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் கூட நமக்கு சமாசனம் பண்ணா கூட நமக்கு கொஞ்சம் பக்தி இருக்கிறதோ, நம்மளுக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கிறதோ, நம்ம கொஞ்சம் கர்மம் எல்லாம் சரியா பண்றோமோ அப்படின்னு என்ன நம்மளுக்கு கூட இருக்கு. சமாசனம் பண்ணாதவருக்கு அதிபேச்சர் வைகுண்டம் போலன்னு கூட சில பேர் நினைக்கிறேன். நம்மளாம் பக்தி பண்ணிட்டு இருக்கோம், வைகுண்டாதி வச்சு போயிடலாம் அப்படின்னு. அப்போ இந்த 10 பாசுரங்கள்ல இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கான்னு காட்டுறா நம்ம கிட்ட. அதுல முதல் பாசுரம், குளுத்து 3 அனலையோம்பும் குறிக்கோள் அந்தனமைத்தன்மை அப்படிங்கிற பாசுரம். இதற்கு பதவுரை பாருங்க. பதவுரை, அரங்கமா நகருளானே அப்படின்னு விழி சொல்லோட பெருமாளை விழிக்கிற. அரங்கமா நகருளானே, அரங்கத்துல சேவை சாதிக்கிறவனே அப்படின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்றார். குளித்து அப்படின்னா கர்மயோகம் பண்ணணும். அந்த ரங்கநாதனை அடையணும்னா, ரங்கநாதன்னா ஸ்ரீரங்கம் இல்ல பரமபதநாதன். அந்த பரமபதநாதனை நாம் அடையணும்னா கர்மயோகம் இருக்கணும். கர்மயோகம் இருந்தா வைகுண்டத்துக்கு போல. கர்மயோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 அளவு ஸ்நானம் பண்ணணும். அதாவது இருக்கான்னு பாருங்க, அவங்கவுங்க பேப்பர்ல எழுதி வைங்க, ஒரு டிக் போடுங்க. 3 தடவை ஸ்நானம் பண்றீங்களா அப்படின்னு போடுங்க. குளித்து அந்த பேசிக் பெருசா எல்லாம் போக வேண்டாம். குறைஞ்சபட்சமா 3 தடவை ஸ்நானம் பண்றீங்களா ஒரு நாளைக்கு அப்படின்னு பாருங்க. நான் 1 தடவை தான் பண்றேன், 2 தடவை பண்றேன், போச்சு. 3 தடவை ஸ்நானம் பண்ணணும். அப்ப குளித்து அப்படி இருந்தா கர்மயோகம். 3 தடவை குளிக்கிறவா ஆமா என்கிட்ட கொஞ்சம் கர்ம யோகம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். 3 அனலை ஓம்பும் அப்படின்னா வீட்டுல 3 அக்னி வச்சிருக்கணும். உங்களுக்கு எல்லாம் விவாகமாச்சே, விவாகமானப்போ அந்த மண்டபத்துல அக்னி சாட்சியா தானே விவாகம் பண்ணி வச்சா. அப்பவே வாத்தியார்கிட்ட கேட்டு அக்னி வாங்கிட்டு வந்திருக்கணும். சில விவாகங்கள்ல அவளே கொடுத்துருவா, சில விவாகங்கள்ல நின்று போச்சது. அக்னியோட கணவனும் மனைவி சேர்த்து உடனே கிரக பிரவேசம்னு வைக்கிறோம். எதுக்கு கிரக பிரவேசம்? அந்த அக்னியோட வீட்டுக்கு வரணும். நம்ம வீடு தானே ஏற்கனவே கிரக பிரவேசம் தான் ஆச்சு அப்படின்னா, அந்த கணவனும் மனைவியும் அந்த வீட்டுக்குள்ள கிரக பிரவேசம் பண்ணணும். எதோட? அக்னியோட. அந்த அம்மா இடுப்புல அக்னியோட வரணும். அப்படி வந்த அக்னி
அந்த கணவனோ மனைவியோ பரமபதிக்கிற பரியந்தம் அந்த வீட்டுல இருந்துட்டே இருக்கணும், அணையவே கூடாது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை அக்னிஹோத்திரம் பண்ணணும். குளித்து 3 அனலை ஓம்பும் அப்படின்னு 3 அக்னி வீட்டுல வச்சிருக்கணும். வச்சிருக்கிறோமா? நம்ம 3 தீபம் கூட வைக்கிறது இல்ல, ஒரு தீபம் வைக்கிறது. அப்ப பிராமண சத்திரிய வைசியர்கள் மோட்சத்துக்கு போகணும்னா 3 தடவை குளிக்கணும். குளிக்கிறீங்களா? முடிவு பண்ணிக்கோங்க. 3 அலனை ஓம்பம், 3 அக்னி வீட்டுல வச்சிருக்கணும். அது எப்போதுமே அணையாம பார்த்துக்கணும். ஒரு நாளும் கூட அணையக்கூடாது. அதுக்கு தீட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எப்ப விவாகமாச்சோ அதுல இருந்து 2 பேத்துல யாரோ ஒருத்தர் பரமபதிக்கிற பரியந்தம் அதையே பார்த்துட்டு இருக்கணும். வச்சிருக்கோமா? நம்ம வீட்டுல அக்னி இருக்கா? அக்னி குண்டமாவது இருக்கா? 3 தீபமாவது ஏத்துறமா? அப்ப அதான் கர்மயோகம். கர்மயோகம்னா நான் நல்லா வேலை பண்றேன், லஞ்சம் வாங்கல, அதெல்லாம் சும்மா. இதுதான் கர்மயோகம். அது பண்றோமா? குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தனமை தன்மை அப்படின்னா வேதத்தை கத்திருக்கணும். வேதத்தை கத்து அந்த மந்திரத்தை தப்பில்லாம சொல்றதுக்கு யோகிதை பெற்று இருக்கணும். குறிக்கோள் மந்திர லோபாதிகள் வராம காப்பாற்றுறதா இருக்கிற அந்த அந்தன தன்மையை பெற்று இருக்கணும். பிராமண சத்திரிய வைசியர்கள் 3 பேர் தப்பில்லாம வேதத்தை சொல்லி அந்த கிரியா லோபம் வரக்கூடாது, அதுல மந்திர லோபம் வரக்கூடாது, பக்தி லோபம் வரக்கூடாது. இதெல்லாம் இல்லாம பகவான ஆராதனம் பண்ண அதுக்கு கர்மயோகம்னு பேர். அப்ப குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தனமை தன்மை, அது இருக்குதான் கர்மயோகம். அது இருக்கிறது அப்படின்னா ஒளித்திட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் கூட எங்கிட்ட இல்ல. போக்கடித்து விட்டேன். இப்ப நம்ம கிட்டதான் நம்ம கிட்ட கர்மயோகம், நம்ம கர்மயோகம் பண்ணலாமா? நம்ம கர்மயோகம் பண்றோம்னு யாரும் நினைக்கிறவாள்லாம் இது 3 வச்சு பாருங்க. நம்ம 3 தடவை ஸ்நானம் பண்றோமா? இல்ல. அப்போ கர்மயோகிகள் இல்ல, கர்மயோகம் பண்ண முடியாது. 3 அனலை ஓம்பும் வீட்டுல அக்னி வச்சிருக்கிறோமா? அக்னிஹோத்திரம் பண்றோமா? காலையில சந்தியா, சாயந்தர சந்தை. காலையில 6 மணிக்கு பண்ணணும், சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணணும். அதான் அக்னிஹோத்திரம் பண்றோமா? 3 அக்னி இருக்கிறதா? ஏதோ பேருக்கு ஒண்ணும் கூட இப்ப சில பேர் ஆரம்பிக்கிற திருப்பி ஒரு அக்னி வச்சுட்டு நான் அக்னிஹோத்திரம் பண்றேன். அது அக்னிஹோத்திரம் இல்ல. 3 அக்னி வச்சிருக்கணும் வீட்டுல. அதை அணையாம பாத்துக்கணும். அப்படின்னு நீங்க வீட்டு விட்டு வெளியிலேயே போக முடியாதுன்னு அர்த்தம். வீட்டுல அக்னி எரிஞ்சுட்டே இருக்கணும்னா காலையில சாயந்தரம் ஆராதனம் பண்ணோம்னா எப்படி வெளியில போக முடியும்? வீட்டு விட்டு வெளியிலவே போக முடியாது. அப்படி வேணும்னு நீங்க திவ்ய தேச யாத்திரை பண்ணணும்னா அந்த அம்மா என்ன பண்ணும்? அந்த நெருப்பிடுப்புல எடுத்துட்டு அந்த கணவரோட சேர்ந்து போகணும் 2 பேர். அப்புறம் ராத்திரி எங்க சந்தியா வேலை வந்துச்சுன்னா யாராவது வீட்டுல போய் கேட்டு நாங்க அக்னிஹோத்திரம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி கேட்டு அவங்க வீட்டுக்கு படி. இன்னைக்கெல்லாம் யாராவது வீட்டுல போய் கேட்டா கொடுப்பாங்க நாங்க அக்னிஹோத்திரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. வேணும்னா அப்படி வேணா பண்ணலாம். நாங்க திவ்ய தேச யாத்திரை திருவேங்கடமுடியான சேவைக்கணும்னா 2 பேர் சேர்ந்து இடுப்புல அக்னி வச்சுட்டு போலாம். சாயந்தரம் ஆயிடுத்து அப்படின்னு யாராவது வீட்டுல போய் கேட்கலாம், நான் இந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணணும் கொடுங்க, வாய்ப்பு இருந்துச்சுன்னா விட்டானா பண்ணிக்கலாம். அப்ப வச்சிருந்தீங்கன்னா நீங்க கர்மயோகம் பண்றீங்கன்னு அர்த்தம். அது 2 பேரும் சேர்ந்து. அப்ப அது இருக்க சரி. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்றேன். என்ன? குறிக்கோள் அந்தனமை தன்மை. வேதம் கத்துட்டீங்களா? இது தப்பு இல்லாம சொல்ல முடியுமா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்தனமை தன்மை இருக்கிறது. நீங்க அந்தணன் இல்ல சத்திரியன் இல்ல வைசியன்னு சொல்லிக்கலாம். இது 3 இல்லைன்னா வெறும் பேரளவுக்கு மாத்திரமே இருக்குது. அப்ப அது பிரயோஜனப்படாது. அப்ப அதை கொண்டு வைகுண்டத்துக்கெல்லாம் போக முடியாது. அப்ப இதுதான் கர்மயோகம். ஒரே வழியில சொல்லிட்டார், இதுதான் கர்மயோகம். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தணன் தன்மை. அடுத்தட்டு ஒழித்துட்டேன் என்கண் இல்லை. இதெல்லாம் ஒழித்துட்டேன், போக்கெடுத்துட்டேன். என்கண் இல்லை, என் கண் இல்லை. என்னை பத்தி எனக்கு தெரியாது. என் கண் இல்லை, என்னை பத்தி தெரியாது. என்னை பத்தி தெரியாதுன்னா நானுங்கிறது யாரு? ஆத்ம விஷயம். நான் ஆத்மா. என்னுடைய ஆத்மாவை பத்தி எனக்கு தெரியுமா? உங்க ஆத்மாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் நம்மளுக்கு ஒரு ஆத்மா இருக்குன்னே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம வாழ்க்கை ஓட்டத்துல பாருங்க, நம்ம ஒரு 15 வயசுலயே விவரம் தெரிய ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு எப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மாவுடைய சொரூபம் இதுன்னு எப்ப தெரியும்? இப்ப கொஞ்ச நாளா தான் தெரியும். சமாஷம் நம்ம ஆய காலக்ஷேபம் கேட்கிறப்போ ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியறது. அது உணர்ந்திருக்கிறீங்களா அப்படின்னா காலக்ஷேபத்தை சொல்றப்பெல்லாம் உணர்கிறோம். உண்மைதான் நினைச்சமாவே எனக்கெல்லாம் அப்படி. நான் சொல்றப்ப நான் நினைப்பேன், ஆமா இது ஆத்மா தனி உடம்பு தனி. 11 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்துரும். அப்ப நான் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் சரீரத்தான் சொல்லுது. பெரும்பாலும் நீங்களாம் அப்படிதான் இருப்பீங்க. நமக்கு ஞானம் உண்டு, தெரியும், நல்லா தெரியும். சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தெரியும். நாங்க அப்படி இருக்கிறோம்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏதாவது கால் அடிபட்டு இருக்குனா கூட சரி இந்த சரீரத்தான் அடிபட்டு இருக்கு, ஆத்மாக்கு வலிக்கல அப்படின்னு திடமா இருக்கணும். அப்படி இருக்கிறீங்களா?
உங்களுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் இது சரீரத்துக்கு வந்த கஷ்டம், ஆத்மாக்கு வரல அப்படின்னு நீங்க சந்தோஷமா இருக்கணும். இருக்கிறீங்களா? ஒருத்தரும் கூட அப்படி இருக்க மாட்டோம். நம்ம ஒரு கஷ்டம் வந்துருது அப்படின்னா நமக்கே கஷ்டம் வந்துருது. இந்த சரீரத்துக்கு வந்த கஷ்டத்தை பெருசா எடுத்துக்கிறோம். அப்படியே கால் முட்டிடுது, கால் வீங்கிருது அப்படின்னா அப்புறம் காலக்ஷேபம் பண்ணி க்ளோஸ் தான். நானும் எடுக்க மாட்டேன். நீங்களும் வர முடியாது. ஏன்னா நம்ம அந்த சரீரம் தான் நம்மன்னு நினைக்கிறோம். அப்ப நமக்கு ஞானம் இருந்தா என்ன பண்ணா, இந்த சரீரம் தான் இப்படி அடிபட்டிருக்கு, நம்ம ஆத்மா தானே முக்கியம், காலக்ஷேபத்தை கேட்போம்னு வர முடியுமா? இல்ல சொல்ல முடியுமா? அப்ப இன்னும் ஒரு புத்தகத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆத்ம ஞானம் இருக்கும் இல்லையா? அந்த ஆத்மாங்கிறது நம்ம தான், இந்த சரீரம்ங்கிறது வேற அப்படின்னு பாக்குறது இல்ல. ஆத்மாங்கிறது வேற, நம்ம சரீரம்னு வேணா பார்க்கணும். அதை மாத்தி பார்க்கணும். நானுங்கிறது ஆத்மா, சரீரம்ங்கிறது வேற, இன்னொரு வஸ்து அப்படின்னு பார்க்கணும். அப்படி பாக்குறது இல்ல. நம்ம சரீரம், ஆத்மாங்கிறது இன்னொன்னு இருக்குங்கிற அளவுக்கு நமக்கு யோசிக்கிறோம். அவ்வளவுதான் நம்மளுக்கு பக்குவம். அப்ப என் கண் இல்லை அப்படின்னா என்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆத்மாவை பத்தி தெரியாது. அப்ப ஆத்மாவை பத்தி தெரியாதப்போ ஞான யோகம் பண்ண முடியாது. அப்போ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஞான யோகம். இந்த ஆத்மா பகவானுக்கு சேர்ந்தது, இந்த ஆத்மா தான் பிரயோஜனம், சரீரம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா, சரீரம் அப்படி இருக்கணும். வால்மீகி பகவான் போய் இருந்தாரு பாருங்க, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த புத்துக்கு நடுவுலயே இருந்தாரு பாருங்க. அப்ப சரீரம் அவருக்கு பிரதானமே தெரியல. துருவன் ஒண்ணுமே சாப்பிடாம தபசு பண்ணாம பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப நம்மளால இருக்க முடியுமா? ஒரு 2 நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அப்ப வைராக்கியம் இல்லை. அப்ப நம்மளுக்கு எப்படி நம்ம ஆத்மாவை பத்தி நமக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியும்? ஓரளவுக்கு காலக்ஷேபங்கள்ல கேட்டு வேற அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கிற முடிய, இன்னும் அவ்வளவு வைராக்கியம் எல்லாம் நம்மளுக்கு வரல. அப்ப என்கண் இல்லை அப்படின்னு என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கல. அப்ப ஆத்ம ஞானம் இல்லை, ஆத்ம யோகம் பண்ண முடியாது நம்மளுக்கு. சரி, அடுத்தது ஒண்ணு, எங்களுக்கு எல்லாம் பக்தி இருக்கு அப்படின்னா, நின்கனும் பக்தன் அல்லே, என்கிட்ட பக்தி யோகமும் இல்லை. ஏன் பக்தி யோகம் இல்லை அப்படின்னு, இது முன்னாடி 2 பண்ணாதான் பக்தி வரும். அது ஒரு பெரிய குழப்பம். என்ன அப்படின்னா, பக்தி யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க கர்மத்தை பண்ணி 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 போர் அடிச்சு பக்தி வரணும். உடனே எனக்கு பக்தி வந்துருச்சுன்னு நேரா பக்தர்கள் அப்படி சுயம்புவா ஆரம்பிக்க முடியாது. முதல் கர்மயோகியா இருக்கணும். கர்மயோகி பண்ணி அது விரக்தராகி அப்புறம் ஞான யோகத்துக்கு போகணும். ஞான யோகம் பக்தியில போய் மூழ்கணும். அதான் பக்தி யோகம். கர்மயோகமே சரியில்லை, அப்புறம் எங்க பக்தி யோகத்துக்கு போறது? இத்தனால என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? ஒவ்வொரு யோகங்களும் தனித்தனின்னு வச்சிருந்தோம். இது ஒன்னோட ஒண்ணு இன்பில்ட். முதல் கர்மயோகமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும், அது ஞான யோகமா மிளரும், அது அப்புறம் பக்தி யோகமா மாறும். அப்ப நம்ம 3 தான் ஸ்நானமே இல்லை, நம்மளுக்கு எங்க பக்தி யோகம் இருக்கு? அப்ப நின்கணும் பக்தன் அல்லே, அதுவும் இல்லைங்கிட்டு. அப்போ வைகுண்டத்துக்கு பிறகு பிரதானமா 3 வழி இருக்குது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அது 3 இருக்கிறதா அப்படின்னா அது 3மே எங்கிட்ட இல்லை. அப்ப என்ன பண்றது? கழிப்பதன் கொண்டு நம்பி, நான் என்ன பண்றது? ஒழித்துட்டு என்கிட்ட எதுவுமே இல்லையே. கழிப்பது, அனுதாபம் இல்லாமல் எதை கொண்டுதான் உகப்பது? ஒண்ணுமே என்கிட்ட. கழிப்பது, நான் சந்தோஷப்ப வைகுண்டம் போறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு என்கிட்ட ஏதாச்சும் ஒன்னாவது இருந்தா பரவாயில்ல. சரி, 3 இல்ல, அதுல ஒரு அரைவாசியா 2.5 இல்ல, ஒரு அரைவாசியாவது ஏதாச்சும் இருக்குமா? கொஞ்சம் கர்ம யோகம் இருக்குமா? கொஞ்சம் ஞான யோகம் இருக்குமா? கொஞ்சம் பக்தியா இருக்குமா? எதுவுமே இல்ல, சுத்தமா இல்ல. அப்ப எதையை கொண்டு கழிப்பது நம்பி? என்கிட்ட என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்ல. ஜோபு காலி. கழிப்பதன் கொண்டு நம்பி கடல்வன் நான் கதறுகின்றேன். வாய் திறந்து அழுகதான் முடியும். ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னு நீ தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் எதுதான் வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா இன்னைக்கு தான் தெரியுது பரிசெல்லாம் காலி, ஓட்ட பரிசு. வச்சுட்டு என்ன பண்றது? ஒன்னு அழுக வேண்டியதுதான். இத்தனை வயசுல ஏமாந்து போயிட்டானே. கதறுகின்றேன், கடல்வன் நான் கதறுகின்றேன். ஒண்ணுமே எனக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே வழி இல்லைன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுட்டேன். அதனால என்ன பண்ற? வாய் விட்டு அழுகிறேன். உன்னை பெரிய பெருமாள் கேட்கிறான், நீ ஒண்ணுமே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இது எதிர்கொள்ளணும் எல்லாருமே. எப்பவுமே பெருமாள் வந்து அப்படி சாஃப்டாவே இருப்பாருன்னு நினைக்கிறீங்க. கடைசியில பெருமாள் பெரிய தொண்டடிப்படியால் பார்த்து கேட்கிற, இது ஒண்ணுமே இல்லையா உங்ககிட்ட? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி எதுவுமே இல்லையா? இல்ல. அப்ப நான் உனக்கு இல்லாதவனுக்கு நான் எது கொடுக்கணும்? நானும் கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்னு தொண்டடிப்படியால் பார்த்து கேட்கிறேன். உடனே தொண்டடிப்படியால் சொல்ற, ஆமா எங்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனா நீ கொடுக்கலாம் இல்லையா? அழித்தன கருள் செய் கண்டாய். நான் சரணாகதி பண்ணி உட்கார்ந்துருக்கேன். என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு சரணாகதி பண்ணி உட்கார்ந்துருக்கேன். அப்ப என்ன வேணுமோ அதை நீ கொடுத்துரும். நான் சம்பாதிப்பேன்னு யோசிக்காதே, அதெல்லாம் முடியல எனக்கு. வாய் திறந்து அழுகிற, அதான் மகா விசுவாசம்.
திடமா இருக்கணும். என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறது திடமா இருக்கணும். என்கிட்ட எதுவுமே இல்ல, நீ கொடுத்தாதான் உண்டு வைகுண்டம் போறக்கு. அது ஸ்பஷ்டமா ஆழ்வார் சொல்ற, கதறுகின்றேன், வாய் திறந்து கதற, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. அப்ப நீ என்ன பண்ணலாம்? நீ எனக்கு கொடுக்கலாம் இல்லையா? வைகுண்டத்துக்கு போறக்கு என்ன டிக்கெட் அது நீ வச்சு கொடுக்கலாம்ல. நான் தான் எடுக்க முடியாது, என்கிட்ட காசு இல்ல, யோகிதை இல்ல. அந்த டிக்கெட்டை நீ கொடுத்துற. அளித்தன கருள் செய் கண்டாய் அரங்கமான அகருளானே. சரி, நம்ம தொண்டடிப்படி ஆழ்வாராச்சே, அவருக்கு நம்ம டிக்கெட் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு எடுத்து கொடுத்து கூட்டிட்டு போக வேண்டியது உன்னுடைய கடமை. அப்ப சரணாகதி பண்ணி உட்கார்ந்துருந்தோம்னா பெருமாள் டிக்கெட் எடுத்து கொடுக்குறார். அப்ப நம்மளா ஒருபோதும் டிக்கெட் வாங்கவே முடியாது. அவர் எடுத்து கொடுத்தானா வாங்கிட்டு போறது புத்திசாலித்தனம் அப்படிங்கறத ஆழ்வார் இந்த பாசுரத்துல ஸ்பஷ்டமாக காட்டுகிறார். அப்படின்னா பகவானை பிடிக்கிறதுக்கு கைமுதல்னு ஒண்ணுமே இல்லை. அப்ப யாரு எந்த பக்தனுமே அகங்கரிசலாம் தெரிய முடியாது. நான் பெரிய பக்தன், பெருமாளுக்கு நான் கிடைச்சதே பெருசு அப்படின்னாலாம் நம்மளுக்கு எண்ணம். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாம் பெருமாளுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. பெருமாளா ஏதோ பெரிய கிருப்பையோட நம்மள எல்லாம் வச்சிருக்க. நம்மளுக்கு ஒரு ஸ்ரேயசுமே இல்லை, ஒரு நல்லதுமே இல்லை. அவர் கிருப்பைக்கு பாத்திர போத்தராகம்னா பேசாம வைகுண்டத்துக்கு போகல. அதையும் ஏதாச்சும் விரோதிச்சுட்டு அகங்காரத்தோட சுத்தணும்னா அதே தலை தட்டி உட்கார வச்சிடும். அப்ப ரொம்ப பார்த்து இருக்க வேண்டும் ஒவ்வொரு வைஷ்ணவனுமே. அது இந்த பாசுரத்துல அவர் சொல்ற, நமக்கு எவ்வளவுதான் நீங்க எத்தனை முயற்சி பண்ண எத்தனை காலக்ஷேபம் கேட்டாலும் ஒரு கிஞ்சித்து கூட சம்பாதிக்க முடியாது. பகவானுடைய அனுகிரகத்தை தவிர நிருகத்துக்கு கிருப்பை தவிர வைகுண்டத்துக்கு போறதுக்கு ஒரு வழியும் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமாக ஆழ்வார் இந்த பாசுரத்திலே நமக்கு தெரிகிறது, சொல்லிக்கிறார். அற்புதமான பாசுரம், முக்கியமா இருக்கனால முடிக்க முடியுமான்னு தெரியல. நான் எடுக்கிறேன், அது எப்படி போறதோ அப்படி போகட்டும். அவசரப்பட்டு நான் முடிக்கல பாசுரத்தை. முடிஞ்சிருந்தா ஓகே, இல்லை அப்படின்னாலும் எப்ப முடியும் அடுத்த காலக்ஷேபத்துக்கு வேணா இது விஷயமாக்கும். கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 10 பாசத்தை வச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். நம்ம கிட்ட தான், ஏன்னா நம்மளும் கொஞ்சம் அப்பப்ப நினைக்கிறோம் நம்ம கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு. நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 10 பாசுரங்கள் தான் சொரூபம். அது இந்த 10 முக்கியமா இருக்கனால கொஞ்சம் மெதுவாவே பாரு. 25ஆம் பாட்டு, இதற்கு ஒரு அவதாரியை சாதிச்சிருக்கார். இந்த பாசுரம் எதுக்கு தொண்டழிப்படியாழ்வார் சாதிச்சார் அப்படின்னு பெரிய பெருமாளும் தொண்டழிப்படியாழ்வாரும் பேசுறாங்க. அதுக்கு அதோடைய விளைவாக தான் இந்த பாசுரம் வருது. தொண்டடிப்படியாழ்வார் ஒண்ணு பேசுகிறார், அதுக்கு பெருமாள் ஒண்ணு கேட்கிறார். அதோடைய பதிலாக இந்த பாசுரம் வருது. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பாசுரம் எதுக்கு முதல்ல அவதாரிகை பார்க்கலாம். கீழ் பகவத் விஷயத்தில் தமக்கு பிறந்த ஆதரம் விஷயானுரூபமாக போராமையாலும், கீழ் இருக்கிற பாசுரம் எப்படி இருந்தது அப்படின்னா, வெள்ள நீர் பறந்து பாயும் வெறிபொழில் அரங்கம் தன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கமலரன் முகமும் கண்டும் உள்ளமே வழிய போலும். ஏன் உள்ளமே உனக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? இல்ல வாய்தான் நான் சொல்ல முடியுமா? என் நெஞ்சமே ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறையே அப்படின்னு போன 10 பாசுரங்கள் எப்படி இருந்தது? நெஞ்சுக்கும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, கண்ணு கலங்கி இருக்கிறது, எல்லா அவயவங்கள் அந்த பகவானை தடுக்கிறது அப்படின்னு அந்த 10 பாட்டுக்கள்ல பெருமாள் நான் அப்படி இருந்தேன், ஆனாலும் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணினான் அப்படிங்கதானே போன 10 பாசுரத்தை சொன்னேன். எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய கண்ணும் கூட என்ன பண்றது, பகவானை சேவிக்க முடியாம கலங்கி நிக்கிறது. நெஞ்சு கூட என்ன சொல்றது, ஆழ்வாரே நீ வாயளவுக்கு பேசு அப்படிங்கிறது. வாய் பேசுமானா அவன் நெஞ்சு நினைக்காம வாய் எப்படி பேசும்? அப்ப எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் எதுவுமே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணதே இல்லை அப்படின்னு போன 10 பாசுரங்கள்ல கீழ் பகவத் விஷயத்திலே தமக்கு பிறந்த ஆதரம் விஷயானுரூபமாக போராமையாலும், அது ஏதாச்சும் பகவான் அடையறதுக்கு போத மாதிரி இருந்ததா அப்படின்னா அதான் கண்ணே அவரை பார்க்க முடியல, அப்புறம் எப்படி அவர் அடையிறது? அப்படி இருந்து எனக்கு பகவான் ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணனா. என்ன பண்ணா, நானும் உனக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல வந்து சேவை சாதிச்சு. உங்ககிட்ட இல்லாட்டினா பரவாயில்ல, நான் இதோ உனக்கு பக்க தேசத்துல இங்கே வந்திருக்கேன், உன்னுடைய தேசத்திலே வந்திருக்கிறேன் அப்படின்னு பகவான் வந்து இங்க வந்து சேவை சாதிச்சு பகவான் தனக்கு பண்ண அந்த கிருப்பைய போன 10 பாசுரங்கள்ல சொன்னார். அப்படி இருக்கும்போது அஜத் சர்க்கயுக்தனாய் பிறந்ததாகியாலே பித்தோபதேகனுக்கு பிறந்த தெளிவு போலே விஸ்வசிக்க ஒண்ணாததாகையாலும் அப்படியா பெருமாள் சொன்னார். கொஞ்சம் ஞானம் வந்தது தொண்டடிப்படி ஆழ்வாருக்கு. அந்த ஞானம் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னா இந்த இடத்துல நம்மளையும் பார்த்துக்கணும். நம்மளும் எல்லாம் காலக்ஷேபம் எல்லாம் கேட்கிறோம், ஏன் நம்மளுக்கு கூட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியறதுக்கு ஆரம்பிக்கிறது இப்பெல்லாம். ஆனா அது ஸ்திரமா இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டேங்குது தானே.
எல்லாம் விஷயாந்தரங்கள்லாம் கூடாது, பகவானே முக்கியம் அப்படின்னு எல்லாரும் தான் கேட்கிறோம். காலக்ஷேபமா எல்லாம் அதிகரிக்கிறோம். நானும் சொல்றேன், நீங்களும் எல்லாருமே கேட்கறீங்க. அதுல மாற்று கருத்து யாருக்குமே இல்ல. ஆனா அப்படி மாறிட்டோமா இத்தனை காலக்ஷேபம் கேட்டு அப்படின்னோம்னா, இல்ல 25 பாசுரம் வந்துருது. கேட்கிறோம், உணர்கிறோம், அழுகாட்சியும் கூட வருது. ஆனா பண்ணிட்டோமா வாழ்க்கையில? பண்ண மாட்டேங்கிறோம் தானே. ஏதோ ஒரு இடத்துல அது தடைப்பட்டே நிக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது அச்சித்து சர்க்கம் உள்ள பித்தோக தேகமான சரீரம். அப்படின்னா, நம்ம ஆத்மா உள்ள இருக்கு. அது புரியுது. ஆனா அது வெளியில அது எது கொண்டு இருக்கிறதுனா, ஒரு அச்சித்து சர்க்கம் இருக்கிற ஒரு சரீரம். அச்சத்துக்கு எப்போதுமே பொதுவா அறிவில்ல. அது என்ன பண்ணும்? விஷயாந்தரங்கள்ல மூட்டுறக்கே பார்க்கும். அப்போ உள்ள இருக்கிற ஆத்மாக்கு எத்தனை காலக்ஷேபத்துல தியானம் போனாலும், வெளியில ஒரு அச்சித் சர்க்கமா உள்ள ஒரு சரீரத்தை வச்சிருக்கிறோம். அப்ப அது என்ன பண்றது? காலக்ஷேபம் கேட்கிறப்போ ஆத்மாக்கு புரியிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த சரீரம் என்ன பண்ணிருது அப்படின்னா, அதை மாத்தி விட்டுறது. 11 மணி வரைக்கும், ஆமா இனிமேல் அப்படிதான் இருக்கணும். எல்லாம் வைராக்கியத்தோட போறோம். அப்புறம் 12 மணி, 1 மணிக்கு பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறிடுறோம். அப்புறம் திருப்பி திருநெடுந்தாண்டகத்துல திருப்பி வைராக்கியம், அப்புறம் திருப்பி ராத்திரி வைராக்கியம் போயிடுது. அப்ப அந்த சமயத்துல நல்லவங்களா தான் இருக்கிறோம். எல்லாருமே 90, 100 பேருமே அப்படி வைராக்கியத்தோட தான் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நழுவி போயிருது. 2 நாள் லீவுனா சுத்தமா நழுவி போயிருது. எனக்கு அது பெரியவாச்சன் பிள்ளை சொல்றாரு பாருங்க. ஒரு பைத்தியம் பிடிச்சிருது ஒருத்தருக்கு. ஒரு பைத்தியம் பிடிச்சிருது. பைத்தியம் பிடிச்சவனுக்கு அப்பப்ப நல்லாவும் பேசுவான் தானே. பைத்தியம் 24 மணி நேரம் பைத்தியமாவே இருக்கும். அப்பப்போ அது நல்ல விஷயத்தையும் பேசு, தெளிவோடையும் பேசு. ஆனா பைத்தியக்காரன் தெளிவோட பேச என்ன பிரயோஜனம்? அதான் பைத்தியமாச்சே. ஒரு பைத்தியம் இருக்கிறான். அவனுக்கு நித்தியமும் 1 மணி நேரமா தர நல்லா பேச முடியும். அப்படின்னா அவன் யாராவது மதிப்பாளா? நம்ம மதிப்போமா? அவனே 23 மணி நேரம் பைத்தியக்காரனா இருப்பான். 1 மணி நேரம் அவன் ஞானத்தோடு பேசினான்னா அது யாருக்கு பிரயோஜனம்? ஆக மொத்தம் அவன் பைத்தியம் தானே. 23 மணி நேரம் பைத்தியம் தானே. அவன் 1 மணி நேரம் நல்லவனா இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்ப நம்மளுக்கும் அதேதான். என்ன அப்படின்னா, நம்மளும் கூட எல்லா ஞானத்தை சம்பாதிக்கிறோம். காலக்ஷேபம் கேட்கிறோம். பெருமாளை சேவிக்கிறோம். ஆனா வச்சிருக்கிற சரீரம் பித்தோக தேகமான சரீரம். அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச உடம்பு. பித்து பிடிச்சிருச்சுங்கிற பாருங்க. அந்த மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச சரீரத்தை வச்சிருக்கிறோம். அப்ப கேட்கிறப்பெல்லாம் இந்த பைத்தியம் பிடிச்ச சரீரம் என்ன சொல்றது? ஆமாமா சரிதான், இனிமேல் பகவத்துக்கு பின்னாடி போறணும்னு சொல்றது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா பைத்தியக்காரனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன ஆகுறது அப்படின்னா அந்த புத்தி போயிடுறது. ஏன் அப்படின்னா இந்த சரீரம் அப்பேற்பட்டது. அது பக்கம் நம்ம மனசை மாத்திடுறது. எல்லாம் சரியா இருக்கு. பசியா எடுத்துன்னு எல்லாம் விட்டுட்டு சரீரத்தை பார்க்கறதுக்கு போயிடுறோம். அப்போ அச்சித் சர்க்க யுக்தனுக்கு அப்படின்னா அச்சித்தான ஒரு சரீரத்தை வச்சிருக்கிறவனுக்கு பிறந்ததாகியாலே நம்மளுக்கு இந்த காலக்ஷேப ஞானம் எல்லாம் பிறந்ததாகியாலும் அது எப்படி இருக்கிறது? பித்தோகதேனுக்கு பிறந்த தெளிவு போலே விஸ்மசிக்க ஒண்ணாதபடியா இருக்கிறது. வைத்தியக்காரனு கொஞ்சம் நல்ல புத்தி வந்தா யாரும் நம்புவாளா? அது போலவே நம்ம இந்த சரீரத்துல வச்சிருக்கிற இந்த அறிவும் கூட அது ஸ்திரமா இருக்கிறது இல்ல, நம்பும்படியா இல்ல. ஞானம் உண்மைதான். காலக்ஷேபத்துல வந்த ஞானம் உண்மைதான். எல்லாத்துக்கும் வைராக்கியம் வர்றது உண்மைதான். ஆனா அது விசுவசிக்க முடியாது, நம்ப முடியாது இல்ல. ஏன்னா 12 மணிக்கு நம்மளே வேற மாதிரி இருக்கிறோம். என் செய்ய வேண்டும் என்ற திருவுள்ளத்தை குறித்து அறிவித்தாராய் நின்றார். ஆழ்வாருக்கு புரியல. என்ன பண்ணலாம்? நம்மளால எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லாம் காலக்ஷேபம் கேட்கிறப்ப எல்லாம் பெருசா தோன்றது. அப்புறம் பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன செய்ய வேண்டும் என்று திருவுள்ளத்தை குறித்து இப்ப என்ன பண்றது? பகவான் வைகுண்டத்துக்கு போகணும். நம்மளே எல்லாம் ஞானத்தை சம்பாதிக்கிறோம். ஆனா பிரவர்த்தனம் பண்ண முடியல. தப்பு பண்ணிட்டே இருக்கிறோம் என்று நின்றார். அப்ப யோசிக்கிறார். அப்ப இது தீர்க்கணும்னு ஒண்ணுதான் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இனி அஜத் சர்க்கமற்ற ஒரு தேச விசேஷத்திலே நித்தியானுபவம் பண்ணுகைக்கு நம் கையில் முதல் காண்கின்றோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லோகம் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். இங்க இருக்கிற நம்ம சரீரத்தை எங்க தொலைக்க முடியுமா? பைத்தியக்காரனுக்கு பைத்தியம் இருந்ததுன்னா, பைத்தியம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஞானமே இல்லை. இப்ப நம்மளும் கூட எத்தனை காலக்ஷேபம் கேட்டாலும், எத்தனை ஞானம் சம்பாதிச்சிருந்தாலும், வச்சிருக்கிற ஒரு சரீரம் என்ன பண்றது? அதை கெடுத்துறது. அப்போ வைகுண்டத்துக்கு போகணும்னா ஒண்ணு தெளிவா தெரியுது. என்ன அப்படின்னு, சரீரம் இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சரீரம் யாரையும் சரியா இருக்கிறதுக்கு விடுறது இல்லை. எல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு, யாருமே மோசமா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டேன். எல்லாரும் நல்லவர்களா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறமா இந்த சரீரம் என்ன பண்றது? எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கு. திரும்பி பார்த்தோம்னா நம்மளா இப்படி பண்ணோம், சமாஷனம் பண்ணிட்டு அப்படின்னு நம்மளே பக்ஷாதாபப்படும்படி நம்மளை பண்ணிருது. அப்ப ஆழ்வார் யோசிக்கிற, அப்ப இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இது தீர போறது இல்லை. சரீரம் இருந்துச்சுன்னா இப்படிதான் பண்ண போறோம்.
அப்ப என்ன பண்ணும்? இந்த சரீரத்தை இழக்கணும். இழந்து ஒரு தேச விசேஷத்துக்கு போறணும். அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறணும். ஏன்னா அங்க தேகம் போகிறதில்ல, ஆத்மா தானே போகும். அப்ப இந்த சரீரத்தை ஒழிக்கிறது மாத்திரம்தான் ஒளி வழி. பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா போய் பைத்தியக்காச ஆஸ்பத்திரியில தான் சேர்த்தணும். அதை வச்சுட்டு எல்லாம் வைத்தியம் பார்க்க முடியும் வீட்டுல. அதே மாதிரி நம்ம உருப்படணும், வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னா சரீரத்தை ஒழிச்சாதான் வழின்னு ஆழ்வாருக்கு தெரியறது. அதனால அஜித் சர்க்கமற்ற ஒரு தேச விசேஷத்திலே நித்தியானுபவம் பண்ணுகைக்கு நம் கையை அப்ப அதுக்கு போனாதான் சரின்னு தோன்றது. சரி, அப்ப போயிடலாம். இந்த அச்சித்து ஒழிச்சுட்டு நித்தியானுபவம், பெரிய அனுபவமா இதுவே இந்த காலக்ஷேபங்கள்ல நம்ம கேட்கறதெல்லாம் நித்திய அனுபவமா இருக்கிற வைகுண்டத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஆழ்வாருக்கு தோன்றது. அப்படி போகணும்னா என்ன இருக்கு நம்ம கிட்ட? எதை கொண்டு போறது? அதனால ஃப்ரீயா யாரு வேணா வந்துருங்க அப்படின்னு திறந்து வச்சிருப்பாளா? அப்ப அங்க எப்படி போறது? அங்க போனா மாத்திரம்தான் ஆத்மனும் கிடைக்கும், நம்ம சரீரம் பலனிழந்து போகும் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப அந்த தேச விஷயத்துக்கு எப்படி போறது அப்படின்னு பார்த்தா, அப்பதான் ஆழ்வாருக்கு தெரியுது நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நம்ம எதுவுமே பண்ணி வைக்கல, வைகுண்டத்துக்கு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. நம் கையில் முதல் காண்கின்றலும் நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே. ஒரு 100 ரூபாயாவது இருந்தாதான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. 100 ரூபாய் இல்லைன்னு என்ன பண்றது? அப்ப கையில் ஒண்ணுமே இல்லை. நாம் இவ்விஷயத்தை இழந்தே போமித்தனை ஆகாதே என்று யோசிக்க. அப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே, அப்ப நம்ம இது இழந்துதான் போகணுமா? அப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. வைகுண்டத்துக்கு போறதுக்கு ஒரு வழி எதுவுமே நம்ம பண்ணி வைக்கல. அப்போ அங்க போறத நம்ம இழந்துதான் போகணுமா? நம்ம போகவே முடியாதா என்று ஆழ்வார் யோசிக்கிறார். இதுவரைக்கும் ஆழ்வாருடைய அந்த மனசு புரிஞ்சதா? இந்த பாசுரத்துக்கு எதுக்கு ஆழ்வார் பாடுகிறார் அப்படின்னா, போன பாசுரத்துல ஏதோ அவயவங்கள்லாம் சரியில்லைன்னு சொன்னார். அந்த அனுபவத்திலே இருந்தார். அப்ப ஞானம் வந்தது. ஆனா அந்த ஞானமும் எப்படி இருக்குது? பைத்தியக்காரனுக்கு புத்தி வந்தா போல இருக்கு. அப்பப்ப இருக்கிறது அப்ப நான் இழந்து போறேன். அப்ப ஆழ்வார் யோசிக்கிறார், இந்த அஜித் சர்க்கமுள்ள இந்த சரீரம் இருக்கிற பரியந்தம் நம்ம இப்படிதான் இருப்போம். அப்ப இந்த சரீரத்தை ஒழித்துட்டு வைகுண்டம் போறதுதான் ஒரே வழி அப்படின்னு ஆழ்வாருக்கு தெரியறது. அப்ப அப்படி போயிடலாமா அப்படின்னு கொண்டா, அதுக்கு போறதுக்கு கையில ஏதாச்சும் இருக்கணுமே, ஏதாவது பண்ணி வச்சிருக்கணுமே. என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னு பார்த்தா அது கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப வைகுண்டம் போனாதான் பிரச்சனை தீரும். வைகுண்டம் போற கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆழ்வார் யோசிக்கிறார், அப்ப நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம இழந்துதான் போகணுமா? அப்ப வைகுண்டத்துக்கு நம்ம போகவே முடியாதா? இந்த ஸ்டேஜ்ல உங்களை எல்லாத்தையுமே போட்டுக்கணும், நம்மளை எல்லாத்தையும் போட்டுக்கணும். நம்மளும் தப்பிக்கணும்னா, இந்த கட்டத்துல இருந்து தப்பிக்கணும்னா வைகுண்டத்துக்கு தான் போகணும். வைகுண்டத்துக்கு போக முடியுமா அப்படின்னா கையில பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நம்ம கிட்டயும் 10 பைசா இல்லை. அப்ப எப்படி போறது? அப்ப நம்ம 100 பேருமே இழந்து போக வேண்டியது தானே? வைகுண்டத்துக்கு போக முடியாதா? அப்ப விஸ்மிக்கிறார் அப்படின்னா கவலைப்படுகிறார். என்ன பண்றது? யோசிக்கிறார், சோதித்து யோசிக்கிறார், சோகத்தோடு யோசிக்கிறார். நம்ம என்ன பண்றது? எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமா அப்படின்னு கவலைப்படுறார். அப்ப பெரிய பெருமாள் தொண்டடிப்பொடியாழ்வார்கிட்ட பேசுகிறார். நம்ம கிட்ட பேசல, உங்ககிட்ட எல்லாம் பேசினதா வச்சுக்கோங்க. இப்ப நம்மளும் வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசை, நம்ம கிட்டயும் எதுவுமே இல்லை, யோகியதை இல்லை. இப்ப பெருமாள் நம்மளை பார்த்து கேட்கிறார். தொண்டடிப்படியாழ்வார் பார்த்து காட்டுறது உங்களுக்கு கேட்டதா வச்சுக்கோங்க. பெரிய பெருமாள் கேட்கிற, நீ சோகிக்கிறதன்? தொண்டடிப்படியாழ்வார் எதுக்கு இப்படி சோகம்? அச்சத் சம்மர்க்கமற்று நம்மை பெருகைக்கு சாஸ்திரங்களே திரைவர்ணிகாதிகராயும் சர்வாதிகராயும் உண்டான சாதனங்கள் பிரசித்தம் என்றோ. தொண்டடிப்படியாழ்வாரு வழி இருக்கும் போது எதுக்கு பயப்படணும்? 2 வழி இருக்குது வைகுண்டத்துக்கு போறதுக்கு. பாருங்க, 2 வழிதான் இருக்கு. பெருமாள் ஆழ்வாருக்கு காட்டுகிறார். திரைவர்ணிகளுக்கு ஒரு அந்த யோகிதை சம்பாதிச்சு ஒரு வழி இருக்குது. திரைவர்ணிகர் அப்படின்னா பிராமண, சத்திரிய, வைசியர்கள். திரைவர்ணிகாள் இந்த 3 பேரும் ஆண்கள். இந்த பெண்கள் எடுத்துடணும். பிராமண பெண்ணுக்கும் இல்ல, சத்திரிய பெண்ணுக்கும் இல்ல, வைசிய பெண்ணுக்கும் இல்ல, ஆண்களுக்கு மாத்திரமே. பிராமண, சத்திரிய, வைசிய ஆண்களுக்கு ஒரு சாதனம் இருக்கிறது. அதான் பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம். இவ 3 பேர் தான் அதை பண்ண முடியும். கேட்கிற நம்ம குரூப்ல பெரும்பாலும் பெண்கள் தான். எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்கும். ஆனா உண்மை உணர்ந்துக்கிறது தானே புத்திசாலித்தனம். எனக்கு இருக்குன்னு ஏமாந்து இருக்கக்கூடாது இல்லையா? இந்த கலிகாலத்துல பெண்களுக்கு இல்லேன்னு உணர்ந்துக்கணும். நீங்க நம்பலையான்னு என்ன பண்றது? பெண்கள் எல்லாம் அடிமை வச்சிருக்காங்க, நான் வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் கடைசியில ஒரு பெரிய ஏமாற்றத்தை சம்பாதிப்பேன். எதுவுமே நம்ம தலைவலின்னா தலைவலின்னு ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒண்ணு நம்மளுக்கு இல்லை அப்படின்னா இல்லேன்னு ஒத்துக்கிறது தான் புத்தி. அது என்ன பண்றது? அப்புறம் அடுத்த வழி பார்க்கணும். எனக்கு இல்லையா, அப்ப நீங்க வந்து அடிமை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டனா கேட்டுட்டே இருக்க வேண்டியது. பதில் பெருமாள் ஒருபோதும் சொல்றது இல்லை. கலியுகத்துல இல்லை. அதுக்காக நீங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க. எந்த பெண்ணையும் சாஸ்திரம் கம்மியா வைக்கல. கலியுகத்துல ஒரு சாபத்தினால பெண்களுக்கும் சூத்திரர்களுக்கும் இல்லை.
அப்ப பெண்களுக்கு கண்டிப்பா பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் இல்லவே இல்ல. முதல்ல அதைய தெளிவுபடுத்திக்கோங்க நம்ம குரூப்ல இருக்கவங்கலாம். இப்ப நான் கர்ம யோகத்த பண்ணிட்டு இருக்கேன். நான் பக்தி யோகத்துல வைகுண்டத்துக்கு போகணும்னு ஒரு நாளும் போக போறதே இல்ல. எத்தனை வருத்தம் இருந்தாலும் இன்னைக்கு கேட்டு அதை சிந்திச்சுக்கோங்க. நம்மளா நம்மளா ஒரு ரூல் போட முடியாது. ஏற்கனவே இருக்கிற ரூல் படி தான் போகணும். நான் இடது பக்கம் நடந்து போனா இடது பக்கம் தான் நடந்து போகணும். நான் வலது பக்கம் போவேன். நீ யார் ரூல் போடுறதுன்னா பஸ் இடிச்சு. அப்போ புத்திசாலித்தனம் என்ன? இடது பக்கம் போறதுதான். அப்போ திரைவர்ணிகளுக்கு ஒரு யோகியதை இருக்கிறது. அது பிராமண, சத்திரிய, வைசிய ஆண்களுக்கு மாத்திரமே, ஆண்களுக்கு மாத்திரமே, ஆண்களுக்கு மாத்திரமே. இப்போ பொதுவாக சொல்றது இல்ல. பெண்கள் கஷ்டமா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சுதானே ஆகணும். அப்ப பண்ணவே முடியாது. பக்தி யோகம் பெண்கள் பண்ணவே முடியாது. கர்ம யோகம் பெண்கள் பண்ணவே முடியாது. ஞான யோகம் பெண்கள் பண்ணவே முடியாது. உதாரணத்தை எடுப்பா, சீதா தேவி பண்ணாலே, கார்கி பண்ணாலே, அது யுகமே வேற. யுக தர்மம் மாறும். கலியுகத்துல பெண்களுக்கு இல்ல. துவாபர யுகத்துல இருந்தது பெண்களுக்கு. சீதா தேவிக்கு இருந்தது. சீதா தேவி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணா. அப்ப அதெல்லாம் உதாரணம் எடுத்துட்டு வந்து கலியுகத்துல பண்ணக்கூடாது. கலியுகத்துல தர்மம் மாறும். கலியுகத்துக்கான தர்மமே வேற. அப்ப பெண்கள் பண்ண முடியாது. அப்ப ஆண்கள் மாத்திரமே அது அந்த 3 வழியில பண்ண முடியும். அப்ப நாங்கெல்லாம் வைகுண்டத்துக்கே போக முடியாது அப்படின்னு பெருமாள் சொல்றாரு பாருங்க. சர்வாதிகாரமாயும் உண்டான சாதனங்கள் பிரசித்தமிரே. சர்வாதிகாரம் அப்படின்னா மேல இருக்கிறதுல 2 பேருக்கு யோகிதை இல்லைன்னு ஆகுறது. யோகிதைன்னு வைக்காதீங்க, வாய்ப்பு இல்லைன்னு ஆகுறது. யாருக்கு? சூத்திரர்களுக்கு அங்க வாய்ப்பு இல்ல, பெண்களுக்கு அங்க வாய்ப்பு இல்ல. அப்ப அதுக்கு பதிலா இன்னும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா சர்வாதிகாரமாயும் அப்படின்னா பிராமண, சத்திர, வைசிய பெண்களும் சூத்திரர்களும். அப்ப எல்லா ஜனங்களும் இந்த வர்ணத்தை சேர்ந்தவா, இந்த பெண்ணா ஆனா அப்படி வித்தியாசம் இல்லாம இன்னொரு அதிகாரம் இருக்குது. சர்வாதிகாரமாயும் உண்டான சாதனங்கள் பிரசித்தமிர. அது என்ன அப்படின்னா சரணாகதி. அப்ப 2 வழிதான் இருக்கிறது. பகவான் இருக்கு. வைகுண்டம் போதுக்கு கை முதல்னு 2 சம்பாதிக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா திரைவர்ணிகரா இருந்து அவாவாளுக்கு விதிச்சிருக்க கர்ம ஞான பக்தி யோகங்களை கொண்டு வைகுண்டத்துக்கு போலாம். அதுக்கு நியமம் ஆண்களா தான் இருக்கணும், பெண்களா இருக்க முடியாது. சூத்திரர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அப்படி இல்லையா வைகுண்டத்துக்கு நாங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா பெரிய பெருமை எடுத்துக்காட்டுற சர்வாதிகமாயும் உண்டான சாதனங்கள் உண்டு. அப்ப சரணாகதிக்கு அப்படி ஏதாச்சும் இருக்கா? இந்த ஜாதி தான் பண்ண முடியும்னு இருக்கா? ஆண் தான் பண்ண முடியும்னு இருக்கா? பெண் பண்ண முடியாதுன்னு இருக்கா? அப்படி எல்லாம் இல்ல. சர்வாதிகாரம் எல்லாத்துக்குமே உண்டு. அப்ப இந்த 2 இருக்கே தொண்டடிப்படி ஆழ்வாரு. இதுல 2ல ஏதோ ஒண்ணு நீ பண்ணலாமே. பண்ணி உண்டான சாதனங்கள் பிரசித்தமன்றே. பிரசித்தமா இருக்கே. நீ எது கவலைப்பட்டு இருக்க? வைகுண்டத்துக்கு எப்படி போறது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. இன்னும் காலம் போகல. இப்ப இந்த 2ல ஏதோ ஒண்ணு பண்ணு. ஏன்னா தொண்டடிப்படி ஆழ்வார் ஒரு பிராமண வம்சத்துல அவதாரம் பண்ணவர். அப்ப அவருக்கு 2 ஆப்ஷனுமே இருக்குது. அப்ப பிராமண, சத்திரிய, வைசிய ஆண்களுக்கு சரணாகதின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அந்த ஆப்ஷனும் இருக்கிறது. சூத்திரர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கிறது. 2வது சர்வாதிகாரம் யார் வேணா உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி 2 வழிகள் இருக்கு. அதனால பெரிய பெருமாள் எடுத்து காட்டுகிற தொண்டடிப்படியாளருக்கு உண்டான சாதனங்கள் பிரசித்தம் என்று அவற்றை ஒன்றை அனுஷ்டித்து நம்மை லபிக்க மாட்டீரோ. தொண்டடிப்படியால் வேற அந்த 2 இருக்கே, 2ல உனக்கு எது சௌகரியமோ, எது உனக்கு உன்னுடைய சொரூபத்துக்கு சேர்கிறதோ அதை பண்ணி என்னை அடையலாமே. வைகுண்டத்தை அடையலாமே. என்னை அப்படின்னா வைகுண்டம் ரங்கதாதுன்னு கேட்கிறேன். தொண்டடிப்படி ஆழ்வார் தப்பு. இந்த 2 இருக்கு. 2ல ஏதோ ஒண்ணு பண்ணும். 2ல எது பண்ணாலும் வைகுண்டத்துக்கு வரலாம். உன்னுடைய சொரூபம், உன்னுடைய ஞானம், உனக்கு எது வசதி அதெல்லாம் பார்த்து ஏதோ ஒண்ணு பண்ணு. என்ன உடனே தொண்டடிப்படி ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்ற, அவை ஒன்றிலும் யோகியதை தொடங்கி இல்லை என்று மேல் 10 பாட்டாலே தம்முடைய உபாய சூன்யத்தை அருளி செய்கிறார். என்ன பெருமாள் இப்படி சொல்லிட்டேன்? 2ல ஏதோ ஒண்ணு பண்ண சொல்லி 2மே பண்றதுக்கு யோகியதை இல்லாம தான் உட்கார்ந்துருக்கேன். அதெல்லாம் பண்ற மாதிரி யோகியதை இருந்தா பண்ணிருப்பேன்ல. இத்தனை வயசுக்கு நான் பண்ண மாட்டேங்கிறேனாவே என்ன தெரியுது? அதுக்கு யோகியதை இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை, பண்றதுக்கும் முடியாதுன்னு தெரியும். அப்ப எனக்கு உபாய சூன்யே உண்டு. அப்படின்னு உபாயம்னா வைகுண்டத்துக்கு போறக்கு உபாயமாக அந்த வழி எதி பற்றது அப்படின்னா எதையுமே பற்றக்கு என்னால முடியாது. அப்ப அது பெரிய சூன்யமாக இருக்கிறது. 2க்குமே வழி இல்லை என்று மேல் 10 பாட்டுகளாலே அனுகிரகம் பண்ணுகிறார் தொண்டடிப்படியார். அடுத்த 10 பாட்டு இதுதான். எனக்கு உபாயம்ங்கிறது ஒண்ணும் இல்லை. நீயா தான் முயற்சி பண்ணி என்னை கூட்டிட்டு போல. நான் வருவேன்னு நீ நினைச்ச அப்படின்னா நீ ஏமாந்து போயிருவ. பெருமாளுக்கு ஏமாற்றம் நம்மளால தான் கொடுக்க முடியும். நீ ஏமாந்து போயிருவ. நானா வருவேன். நான் என்கிட்ட எதுவுமே இல்லை. வேணா நீ என்ன பண்ணல, நீ கூட்டிட்டு போகணும்னா நீ கூட்டிட்டு போனேன்னா வந்துருவேன். நானா வரமாட்டேன் என்று 10 பாசுரங்களிலே தன்னுடைய உபாய சொன்னதை அருளி செய்கிறார். ஆனால் பின்னை கீழ் இவருக்கு பிறந்ததாக சொன்ன ஞான பக்திகள் என்ன என்பதென்னில்
பகவத் பிரசாதத்தாலே பிறந்த போகோபரணமான ஞானம் பத்திகளாயிட்டு இங்கு சொல்லுகிறது. இந்த கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிட்டேன். என்னடா போன 10 வசனங்கள்ல பெருமாள் பெரிய கிருபை பண்ணிட்டாங்கிற மாதிரி சொன்னாரு, உபகார ஸ்மிருதி சொன்னாரு. இப்ப நான் வைகுண்டத்துக்கு பிறக்கே வழி இல்லைன்னு கேட்கிறாரு. ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்றதை சொல்லுகிறார். தனக்கு அந்த யோகியதை நானா சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னா சம்பாதிக்க முடியல. பகவான் அந்த கிருப்பை எனக்கு கொடுத்தான். அதனால வைகுண்டத்துக்கு போறேன். நான் என்னோட யோகியதையில போகல அப்படிங்கிறத இங்க சித்திப்படுத்துகிறார். இதில் முதல் பாட்டாலே பிரசித்தமாய் திரைவர்ணிகர்களுக்கு அதிகாரமான கர்மஜான பத்திகள் எனக்கு ஒரு அன்வயமில்லை என்கிறார். இப்ப இந்த 10 பாசுரங்கள்ல பகவத் கிருப்பையினால்தான் வைகுண்டத்துக்கு போக முடியல, போக முடிய நம்ம முயற்சியில போனோம்னா போகவே முடியாது, எத்தனை காலமானாலும் போகவே முடியாது அப்படிங்கறத சொல்றார். அதுல இந்த முதல் பாசுரத்துல திரைவர்ணிகர்கள் அப்படின்னா பிராமண, சத்திரிய, வைசியர்கள், ஆண்கள், இந்த 3 பேருக்கும் ஒரு வழி இருக்கிறது. கர்ம, பக்தி, ஞான யோகங்கள் அது வழியா வைகுண்டத்துக்கு போகலான்னு இருக்கு. இவர் பிராமணர், அப்ப அது வழியா போகலாமா அப்படின்னா அது எனக்கு போக முடியாது அப்படிங்கிறத சொல்லுகிறார். பாருங்க, அவர் பிராமணர், ஆழ்வார் வேற. அவரே சொல்றார் பக்தி யோகத்துல நான் போக மாட்டேன்னு. நாம இல்ல நான் பக்தி யோகம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்பஷ்டம் அந்த கடைசி வரி பாருங்க. திரைவர்ணிகளுக்கு அதிகாரமான கர்மஜான பக்திகளிலே எனக்கோர் அன்வயமில்லை என்கிறார். என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறார். நம்ம பக்தி யோகம் பண்ணி பக்தி யோகத்துல வைகுண்டத்துக்கு போவோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நினைக்காதீங்க, தப்பு, போகவே முடியாது. அப்ப எல்லாம் மாத்திக்கணும். யாரெல்லாம் நான் பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கேன், கர்மயோகத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, யாரும் அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. யாரும் அப்படி இருக்கவே முடியாது. இன்னும் உங்களுக்கு எப்ப தெளிவு கிடைக்கும்? இந்த பாசுரத்தோட அர்த்தம் பூர்த்தி ஆகிறப்ப உங்களுக்கு கிடைக்கும். வியாக்கியானத்துக்கு போலாமா? குளித்து 3 அனலை ஓம்பும் குளித்ததே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குளிக்கிறது எத்தனை கஷ்டம் தெரியுமா? அது இங்க சொல்றேன். நம்ம அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம். குளிக்கிறது எத்தனை கஷ்டம்ங்கிறது இங்க சொல்லுகிறேன். வியாக்கியானம். குளித்து 3 அனலை ஓம்பும். ஒரு பிராமண சத்திரிய வைசனாக பிறந்தவன் 3 காலங்களிலே ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா 3 சந்தியாவந்தனம் பண்ணணும். பிராமண சத்திர வைசர் 3 பேருமே 3 சந்தியாவந்தனம் பண்ணணும். ராத சந்தியா, காலையில சந்தியாவந்தனம் பண்ணணும். சூரியன் உதிக்கிறப்ப சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கணும். காலமெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப முன்னாடி பண்ணிட்டேன், ரொம்ப அப்புறம் 10 மணிக்கு தான் இருந்திருப்பேன், அப்ப பண்ணிக்கிறேன், ஆனா பண்றேன் அப்படின்னம்னா அதெல்லாம் செல்லாது. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் விதியை வளைக்க முடியாது. சந்தியா அப்படின்னா சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஓ 6:15 சூரிய உதயம்னா ஒரு 5:30 இருந்து சந்தியாவந்தனம் பண்ணிருக்கணும். பஞ்சாங்கம் முதல் பார்க்கணும். பஞ்சாங்கத்துல போட்டு வச்சிருப்பான் சூரிய உதயம். ஏன்னா அதே தெரியாம நம்ம சந்தியாவந்தனம் பண்ணி என்ன பண்றது? சூரிய உதயம்ங்கிறது குளிர்காலத்தில் ரொம்ப லேட் ஆகும். 6:30 கூட சூரியன் வரமாட்டான் சில சமயத்துல. இன்னும் மார்கழி மாசம் எல்லாம் போனோம்னா 6:45 தான் சூரிய உதயம் ஆகும். அப்ப அந்த டைம் பார்த்துட்டு பஞ்சாங்கத்துல போய் சூரிய உதயம் பண்றாரோ அப்போ கரெக்டா சூரியன் உதயறப்ப சந்தியாவந்தனம் பண்ணணும். அர்க்கிய பிரதானம் பாப்பா அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். அதே நீங்க வெயில் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல எல்லாம் 5:45 ஒரு 5:55 6 மணிங்கிறப்ப சூரியன் வெளியில வந்துருவான், பிரகாசமா இருப்பான். அப்ப அந்த சமயத்துல பண்ணணும். அப்ப முதல்ல என்ன பண்ணும்? பஞ்சாங்கத்தை முன்னத்த நாளே பார்த்து வைக்கணும். நாளைக்கு காலையில சூரியோதயம் எத்தனை மணிக்குன்னு பார்த்தாதான் அடுத்த நாள் காலையில சந்தியாவந்தனமே பண்றதுக்கு. அப்ப பஞ்சாங்கம் எத்தனை வீட்டுல இருக்கும், எத்தனை பேர் பஞ்சாங்கத்தை தினம் பார்ப்பா, அதை வச்சு நம்மளுக்கு கர்மயோகம் இருக்கிறதா அப்படி முதல் கர்மயோகத்தை சொல்றாரு. கர்மயோகம்னா முன்னத்த நாள் பஞ்சாங்கம் பார்க்கணும். பஞ்சாங்கம் நம்ம வீட்டுல இருக்கிறதா அப்படிங்கிறத முதல் கேள்வி. இல்லை அப்படின்னா இப்ப நம்ம கர்மயோகம் பண்ணல. பஞ்சாங்கம் வாங்குறோம், யுகாதி அன்னைக்கு வைக்கிறோம், ஆனா அதை திரும்பி பார்க்கறது இல்லை. ஏதாவது கல்யாணம், அமாவாசை, அதுக்குதான் பார்க்கிறோம் அப்படின்னோம்னா அப்ப அது வச்சு இப்ப என்ன பிரயோஜனம்? நம்ம சுயநலமா வேணுங்கிறத பாத்துக்கிறோம். எதுக்கு பஞ்சாங்கம் வச்சிருக்கீங்க? நல்ல நாளான்னு பாக்கலாம்னு வச்சிருக்கேன். அஷ்டமி நவமி பார்த்துட்டு ஒரு காரியத்தை அப்ப சுயநலத்துக்கு வச்சிருக்கீங்க பஞ்சாங்கத்தை. பஞ்சாங்கம்ங்கிறது பகவான் விநியோகத்துக்காக தினம் அது சேவிக்கணும் பெருமாளுக்கு முன்னாடி. அதை சேவிச்சிருக்கிறோமா? பஞ்சாங்கம் வச்சு பெருமாளுக்கு சேவிக்கிறோமா? சேவிக்கல. கர்மயோகம் இல்லை. சரி, அதை பார்த்து வச்சிருக்கிறோம். இப்போ சூரியோதயம் தெரிஞ்சிருது. அப்ப என்ன பண்ணணும்? சூரியோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணணும். அப்பதான் சந்தியாவந்தனத்துக்கு யோகிதை. இப்ப சந்தியாவந்தனம் பண்ணாதான் கர்மயோகமே பண்ண முடியும். சந்தியாவந்தனம் பண்ணணும், முதல் ஸ்நானம் பண்ணணும். அந்த ஸ்நானம் எத்தனை கஷ்டம்னு சொல்ற பாருங்க. குளித்து 3 இத்தியாதி.
ஜென்மாந்தரத்தையே கொண்டு நீ அவற்றை அனுஷ்டித்து வா என்றும் இத்தனை போக்கி ஜென்ம பிரவர்த்தி பிராமணனுக்கு அனுரூபமாய் இருப்பதோ அனுஷ்டானங்களிலே இல்லை என்கிறார். 3 காலத்திலையும் அதது பண்ண வேண்டிய அந்த காரியங்களை எல்லாம் பண்ணி, சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணி, அதுக்கு அனுகூலமா முன்னாடி ஸ்நானம் பண்ணி, அப்படி சாஸ்திரங்கள்ல எதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறதோ அதெல்லாம் செய்தோம்னா அந்தந்த தர்மம் நிற்கும். பிராமண சத்திரிய வைசியங்கிற அந்த தர்மம் நிற்கும். அது நிக்கணும்னா முதல் குளித்து குளிக்கிறது எத்தனை இருக்கிறது அப்படின்னு நித்திய ஸ்நானம், நைமித்திக ஸ்நானம், பிராயச்சித்த ஸ்நானம் என்று ஸ்நானம் பகுமுகமாக இருக்கும். ஸ்நானம்ங்கிறது ஒரு ஸ்நானம் இல்லை, நம்மளுக்கு ஒரு ஸ்நானம் தான் தெரியும். காலையில போறோம், அவசர அவசரமா ஸ்நானம் பண்ணிட்டு வரோம், அது ஸ்நானமே இல்லை. அது காக்கா குளிக்கிற மாதிரி நம்ம குளிக்கிறது இல்லை. அப்ப ஸ்நானம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 3 விதமா இருக்கு. நித்திய ஸ்நானம், நைமித்திக ஸ்நானம், பிராயச்சித்த ஸ்நானம் என்று ஸ்நானம் பகுமுகமாக இருக்கும். இது 3மே செய்யணும். இது 3 செய்தாதான் அதுக்கு ஸ்நானம்னு பேரும். அப்பதான் கர்ம யோகத்துக்கு யோகிதே. இது பண்ணாதான் சந்தியாவந்தனமே பண்ண முடியும். அது என்ன அப்படி ஸ்நானங்கிறது அப்படின்னா அது விளக்குற நித்திய ஸ்தானம் நைமித்திக ஸ்தானத்துக்கு உடலும் என்று, அந்த நைமித்திக ஸ்தானம் பிராயச்சித்த ஸ்தானத்துக்கு உடலும் என்று. இவை தனித்தனியே சுதந்திரங்களிலே இருப்பது. அப்படின்னா இந்த ஸ்நானங்கள்ல ஒண்ணு பண்ணிட்டேன், இன்னொன்னு பண்ணல. நித்திய ஸ்நானம் பண்றேன், ஆனா நைமித்திய ஸ்நானம் பண்ணல அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. இது 2ம் பண்றேன், நான் பிராயச்சித்த ஸ்நானம் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. 3 ஸ்நானமே பண்ணணும். நித்திய ஸ்நானம் பண்ணணும், நைமித்திக ஸ்நானம் பண்ணணும், பிராயச்சித்த ஸ்நானம் பண்ணணும். அது என்ன இது 3 ஸ்நானம் அப்படின்னா, நித்திய ஸ்நானம்ங்கிறது பிராமண சத்திர வைசியர்கள் 3 பேரும் 3 தடவை ஸ்நானம் பண்ணணும். இது பெண்கள் உற்பத்தி, பெண்களுக்கு விட்ட. பெண்கள் என்ன பண்ணணும், ஏன்னா பகவானுக்கு தலிகை பண்றா. அப்ப ஸ்நானம் எப்ப விதிக்கிறது அப்படின்னா 3 தடவை விசிக்கிறது ஒரு மனிதனுக்கு. காலையில சந்தியாவந்தனுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு பிராத காலத்துல சீக்கிரமா ஸ்நானம், ஒரு 5 மணிக்காவது பண்ணிருக்கணும். அது காலையில ஸ்நானம். மத்தியானம் 12 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்னா 11 மணிக்கு பக்கத்துல ஸ்நானம் பண்ணிருக்கணும். அப்பதான் 11க்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ண முடியும். இப்ப 11 மணிக்கு ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிருக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 5 மணிக்கு ஸ்நானம் பண்ணிருக்கணும். அப்ப இந்த 3 ஸ்நானம் நீங்க பண்றீங்களான்னு பார்க்கணும். முதல்ல அப்புறம் கர்மயோகம் எல்லாம் அப்புறம் போல, முதல் 3 ஸ்நானம் பண்றீங்களா, அதுவும் அந்த டைம்ல பண்றீங்களா? 5:30, 11:30, 11, சாயந்தரம் 5 மணி 3 ஸ்நானம் பண்றீங்கன்னா ஒரு டிக்கு போட்டுக்கலாம். ஆமா நான் கர்ம யோகம் பண்றேன். பெண்களுக்கு இது உண்டு. நம்மளுக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டாலே தப்பிக்காதீங்க. அந்த யோகம் இல்ல, இது பண்ணிதான். ஏன்னா பெருமாளுக்கு நீங்க தான் தலிகை எல்லாம் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ண 3 தடவை ஸ்நானம் பண்ணிருக்கணும். 2 தடவை பண்றதே பெருசு. யாரோ ஒருத்தர் சிலர் 2 பேர் 2 தடவை பண்ணுவா. காலையில ஒரு தடவை, சாயந்தரம் பண்றவன் இன்னும் கூட இருக்கிறான். 3 தடவை பண்றவன் இருக்கிறாள் அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். இப்ப 3 ஸ்நானமே இல்லை. சரி, அப்படியும் கஷ்டப்பட்டு இனிமேல் கொண்டு வர்றோம். 3 ஸ்நானம் பண்ற இனிமேல் டெய்லி. இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு பண்றது இல்ல, இன்னைக்கு பண்ணணும் தெரிஞ்சுட்டு. இனி 3 ஸ்நானம் அப்படின்னு 2 நாள் பண்ணிட்டு அப்புறம் 3ஆம் நாள் மத்தியானம் மாத்திரம் பண்ண வேண்டாம். கோவிலுக்கு தானே போயிட்டு வந்தேன், இப்படி எல்லாம் சாக்கு சொல்லி மாத்தக்கூடாது. கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன், இன்னும் ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால மத்தியானம் பண்ணல. இப்ப நான் கோயிலுக்கு தான் போறேன் சாயந்தரம், அதனால பண்ணல. அப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது. ஸ்நானம்னா ஸ்நானம் பண்ணியே ஆகணும். முதல் 3 நேரம் பண்ணி ஆகணும். அது சரி, அப்படி பண்றோம். நீ முயற்சி பண்ணி அது 3 கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அது மாத்திரம் போருமா அப்படின்னா இல்ல. அதுக்கு பண்ணது நைமித்திக ஸ்நானம்னு ஒண்ணு இருக்குது. நைமித்திக ஸ்நானம் அப்படின்னா சந்திர கிரகணம் வருது அப்படின்னா சந்திர கிரகணத்துக்கு 3 ஸ்நானம் சொல்லி இருக்கிறது. சரியா பண்ணீங்கன்னு அப்ப அது பண்ண முடியுமா அப்படின்னா சந்தேகம் இருக்கு. ஒரு சந்திர கிரகணம் வருது அப்படின்னா அது பிடிக்கிற சமயத்துல ஒண்ணு பண்ணணும். அந்த சந்திர கிரகணம் பிடிக்கிறப்ப மேல அது பிடிச்சிட்டு போறப்ப ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் பிடிச்சு முடிச்சோன்னு ஒரு ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு ஸ்நானம் பண்ணணும். 3 பண்ணணும். நம்ம கூட எவ்வளவு பண்றோம்? 1 தான் பண்றோம். ஏன்னா நம்ம கர்மயோகத்துல இல்ல, அந்த புண்ணிய ஸ்நானம் மாத்திரம் பண்றோம். அது முடிஞ்ச ஒரு ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில ஒண்ணு பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிருக்கணும். அப்போ 3 ஸ்நானம் விதிக்கிறது ஒரு சந்திர கிரகணத்துல. அந்த மாதிரி இப்ப ஸ்ராத்தம் வருது, அமாவாசை ஸ்ராத்தம் பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் அதுக்கு பின்னாடி பகவத் ஆராதனை பண்ண, அதுக்கு ஒரு ஸ்நானம். இப்படி பல ஸ்நானங்கள் நைமித்திகமா வருது, ஒரு நிமித்த உட்பட்டு வருது. திடீர்னு ஒரு நிமித்தம். இப்ப சந்திர கிரகணம் வருது அப்படிங்கிற, இப்ப அமாவாசை அது ஒரு நிமித்தம்.
நித்திய ஸ்நானம்னு தினம் தினம் 3 தடவை ஸ்நானம் பண்றது, அதையும் பண்ணணும். அதோட நைமித்திகம் சில சமயத்துல வந்துடும். அமாவாசை, காவேரிக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு சில சில நைமித்திகம்னு வருது. இப்ப இன்னைக்கு சந்திரகிரகணம் பிடிக்கிறது, இன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், சேது தீர்த்தம் அப்படின்னுக்கெல்லாம் போறோம். அப்ப அதுக்கெல்லாம் நைமித்திக ஸ்நானம், அந்த காலத்துல பண்ண வேண்டிய ஸ்நானம். அது ஒண்ணு விடாம பண்ணணும். அதுக்கு நியமங்கள் உண்டு. நம்ம ஒரு தடவை பண்றதுனால ஒண்ணுதான் பண்ணணுங்கிறது இல்ல, 3 பண்ணணும் ஒரு கிரகணம்னா. இப்ப கிரகணம் வரப்போறதுன்னா நீங்க 3 ஸ்நானம், இந்த ஏற்கனவே 3 ஸ்நானம், காலையில மத்தியானம் சாயந்தரம். அது இப்ப அதை வச்சுட்டு அது கூட இதையும் கம்பேர் பண்ணி வச்சிருவா சில பேர். வசதியா என்ன பண்ணிடுவா, இது சாயந்தரம் சந்திர கிரகணம் வருது 7 மணிக்கு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுக்கு ஒரு தடவை ஸ்நானம் பண்ணி, அப்படி இல்ல. அது 3 இது 3 6 தடவை ஸ்நானம் பண்ணும். அப்ப ஒரு சந்திரகிரகணம் வந்துச்சுன்னா 6 தடவை ஸ்நானம் பண்ணும். அப்பதான் அதுக்கு ஸ்நானம்னே பேரு. குளித்து இது பண்ணாதான், குளிச்சாதான் குளிச்சதுக்கு அடுத்ததே பண்ண முடியும். நீங்க ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு நான் அடுத்தது பண்ணேன்னு மீதி எல்லாம் சரியா தான் பண்ணேன்னு உன்னை யார் பண்ண சொன்னா? 10வது பாஸ் ஆகல, ஃபெயிலு, அப்புறம் நான் வந்து டாக்டருக்கு போய் ஆபரேஷன் சர்ஜரி பண்றதுக்கு போறேன் அப்படின்னு உன்னை யார் பண்ண சொன்னா? நீ தான் 10வது ஃபெயில் ஆச்ச. இப்ப 3 தடவை குளிக்கணும் நைமித்திகமா, அப்புறம் சரி நித்தியமா. நைமித்திகம் வந்துச்சுன்னா இன்னொரு தடவை குளிக்கணும், இன்னொரு 3. அது நைமித்த ஸ்நானம். இது தவிர இதுல பிராயச்சித்த ஸ்நானம் வரும். ஏதோ வீட்டுல வந்து ஏதோ ஹோமம் பண்றோம், அப்ப பிராயச்சித்த ஸ்நானம் நடக்கும். இப்ப நம்ம ஏதோ காவேரிக்கு போறோம், தப்பு பண்ணிட்டோம், ஏதோ கஷ்டம். அப்ப ஜோசிக்காரங்கிட்ட சொன்னா அவன் சொல்லுவான், காவேரியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க, கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. அப்ப அதையும் பண்ணணும். அப்ப அந்த ஸ்நானத்தையும் விடக்கூடாது. அதுக்கெல்லாம் பிராயச்சித்த ஸ்நானங்கள்னு பேரு. நம்ம பல பாபங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த பாபத்துக்கு நம்மளுக்கு முதல் பாபம் பண்ணோடனே நம்ம ஒத்துக்க மாட்டோம். அது நமக்கு தெரியணும். தெரிஞ்சுன்னா அதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு பாத்தீங்கன்னா பிராயச்சித்த ஸ்நானம்னு சொல்லுவாங்க. நீங்க போய் சேதுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. நாங்க ஸ்நாதம் எல்லாம் சரியா பண்ணல சுவாமி, இப்பதான் அறிவு வந்தது, நான் அதனால பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்களா? பிராயச்சித்தம் பண்ணுமா, போய் சேதுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. அப்ப சேதுக்கு போகணும். எனக்கு தான் அறிவு வந்துருச்சு அப்படின்னா அது முன்னாடி தப்பு பண்ணியாச்சு. அதுக்கு பிராயச்சித்தத்தை பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்த காரியத்தை பண்ணணும். ஏதோ வாழ்க்கையில தப்பு பண்ணியிருக்கோம், போய் ஜோசிக்காரங்கிட்ட பண்ண கங்கையில போய் ஒரு நாள் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க அப்படிம்பா. அப்ப கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அப்புறம் அடுத்த காரியத்தை பண்ணணும். அப்ப இப்படி 3 விதமான ஸ்நானங்கள் ஒரு மனிதனுக்கு விதிக்கிறது. பிராமண, சத்திரி, வைசிய 3 பேருக்குமே இது விதிக்கிறது. அப்ப நித்திய ஸ்நானம் 3 தடவை பண்ணணும். 2 தடவை பண்ணிட்டு சாக்கு சொல்லக்கூடாது, நான் 2 தடவை பண்ணிருக்கேன் பெருமாள். 3 தடவை பண்ண சொன்னா 3 தடவை தான் பண்ணணும். எப்போதுமே இதுல போய் பெருமாளுடைய கிருப்பை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ரூல்ல போய் பெருமாளுடைய சரணாகத்தில வேணா எதிர்பார்க்கலாம், அது பின்னாடி உங்களுக்கு வரும். இதுல நீங்க எதுவுமே பெருமாள் கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் ரூல், பண்ணணும்னா பண்ணிதாகணும். இப்போ பையன் எவ்வளவு மார்க் எழுதியிருக்கானோ அதுக்கு தகுந்த, எதுல எழுதியிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் போட முடியும். அந்த திருத்தர் அம்மா வந்து அந்த குழந்தைக்கு அம்மாங்கிறக்காக மார்க் ஏதாச்சும் மாத்தி போட முடியுமா? அந்த பேப்பர்ல என்ன இருக்குதோ அதுக்கு தான் போட முடியும். 10 மார்க் எழுதினா 10 மார்க் தான் போட முடியும், 100 மார்க் போட முடியாது. அதே மாதிரி இங்க கிருப்பை எதிர்பார்க்க கூடாது. 3 தடவை ஸ்நானம் பண்ணான்னா ஸ்நானம் பண்ணிதான் ஆகணும். நீங்க 2 தடவை பண்ணிட்டு அந்த கிருப்பை இங்க எதிர்பார்க்க கூடாது. இப்ப பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், சுவாமி நாங்க அப்படி பெருமாள் பண்ண சொல்லியிருக்கா, நாங்க அப்படி பண்றது இல்ல, பெருமாள் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம எப்போதுமே ஒரு 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 கார்டு எடுக்கிறோம், பெருமாளுடைய கிருப்பை எடுக்கிறோம். அது சரணாகத்தர்கள் எடுக்கலாம். இந்த கர்ம யோகத்துல இருக்கவா எடுக்க முடியாது. அதுதான் ஒரு பெரிய, இப்ப சரணாகதி மறைச்சு வச்சிருங்க, அது 2 குழப்பிடும். இப்ப நம்மளுக்கு யாருக்குமே சரணாகதி ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்டம் வர வரைக்கும் நம்மளுக்கு யாருக்குமே சரணாகதி ஆகலைன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம எல்லாருமே கர்மயோகம் பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். இப்ப நம்ம கர்மயோகம் பண்ணி வைகுண்டத்துக்கு போலாம்னு எடுத்தீங்கன்னா 3 தடவை ஸ்நானம் பண்றதுக்கு ரெடியான்னு பாருங்க. அது அந்த டைம்ல, அந்தந்த டைம்ல 5:30க்கு பண்ணுவீங்களா, 11 மணிக்கு பண்ணுவீங்களா, அதே சமயம் சாயந்தரம் 5 மணிக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சந்திரகிரகணம் வந்துச்சுன்னா 3 தடவை பண்ணுவீங்களா? அதே மாதிரி பிராயச்சித்தம் தப்பு பண்ணிட்டோம்னா பிராயச்சித்த ஸ்நானம் போய் தீர்த்தங்களை எல்லாம் பண்ணுவீங்களா? அது பண்ணீங்கன்னா குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாட்டு நடக்குதுன்னு அர்த்தம். அதுவே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். தினம் தினம் உங்களால 3 தடவை குளிச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் இல்லைங்க, எப்போதுமே அது கேட்டோம்னா குளிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்ற. தினம் 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 அது இந்த குளிக்கிறதுல வேற பிரச்சனை இருக்கு. நம்ம குளிக்கிற மாதிரி எல்லாம் குளிக்க முடியாது. குளிக்கிறது எப்படி, நம்ம யூடியூப்ல இருக்கு எப்படி ஸ்நானம் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணும். சங்கல்பம் பண்ணி தினம் 3 நேரம் சிரஸ்நானம் பண்ணி அப்படி இருந்தா அதுக்குதான் குளிக்கிறதுன்னு பேர். அப்ப அதுவே எத்தனை கஷ்டம்னு பாருங்க. குளித்து நித்திய ஸ்நானம், நைமித்திக ஸ்நானம், பிராயசித்த ஸ்நானம் என்று ஸ்நானம் பகுமுகமாக இருக்கும்.
நித்தியஸ்தானம் நைமித்திய ஸ்நானத்துக்கு உடல் என்று, அந்த நைமித்திய ஸ்நானம் பிராய்ச்சித்த ஸ்நானத்துக்கு உடல் என்று, இவை தனித்தனியே சுதந்திரங்களாகவே இருப்பது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு தொடர்புடைய சரி பெரியமாச்சன் பிள்ளைக்கு தெரியும்ல நம்ம எதெல்லாம் ஏமாத்துவான்னு. அவர் என்ன சொல்றார், நீங்க நித்திய ஸ்நானம் பண்ணிட்டு இன்னைக்கு சந்திரகிரகணம் வந்தது, ஆனா நித்திய ஸ்நானத்தோட அதையும் சேர்த்து பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. பிராய்ச்சித்த ஸ்நானத்துக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு அதுலயே இப்ப எல்லாரும் காவேரி ஸ்நானம் பண்ணீங்க, 3 ஸ்நானம் பண்ணி காவேரி ஸ்நானங்கிறது தனியா பண்ணீங்களா? 4 ஸ்நானம் பண்ணீங்களா? அன்னைக்கு துலா காவேரிக்கு போய் ஒண்ணுதானே பண்ணீங்க. மீறி இருந்தா 2 பண்ணிருக்கலாம். எப்படி காவேரியில போய் ஸ்நானம் பண்ணாம போறதுங்கிறதுக்காக ரூம்ல 1 பண்ணிட்டு 2வது காவேரியில பண்ணிருக்கலாம். இல்ல பெரும்பாலும் 1 இல்ல 2 பண்ணிருப்பீங்க. 4 பண்ணிருக்கிறீங்களா? 4 பண்ணிருக்கணும். அப்படின்னா 1க்கு 1 கலக்க கூடாதுங்கிற. அப்ப நம்ம காலையில 6 மணிக்கு 5:30க்கு போய் காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு நான் ஸ்நானம் பண்ணிட்டேன், என்கிட்ட ஸ்நானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க தனியா ஒரு தடவை பண்ணிருக்கணும். காவேரி ஸ்நானத்தை ஒரு தடவை பிராய்ச்சித்தத்துக்கு பண்ணணும். 1 கலக்க கூடாதுன்னு ரூல் போட்டுட்டார். அப்ப அது இல்லவே இல்லை. யாராவது கிட்ட இருக்குமா? கை தூக்குவீங்களா? 3 தடவை ஸ்நானம் பண்றோம், அப்புறம் ஒரு சந்திரகிரகணம் வந்தா 3 தடவை பண்றோம், அப்புறம் புனித ஸ்நானத்துக்கு போனா 3 தடவை பண்ணிட்டு அது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா 1 பண்றோம்னு 4 தடவை யாராவது ஸ்நானம் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணதே இல்லை. அப்போ இல்லேன்னு ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இனிமேல் இது பண்றேன்னு ஆரம்பிச்சீங்கன்னா உங்க இஷ்டம்தான். அதுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கு. பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் அப்போ ஆசைப்பட்டுட்டு இனிமேல் இது பண்றதுதான் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா 10 நாளும் கூட ஓடாது. அப்ப குளித்து இவை தனித்தனியே சுதந்திரங்களாயிரே இருப்பது. இது ஒவ்வொன்னு தனித்தனி. இது ஒன்னோட ஒண்ணு சேர்த்து நான் 2 சேர்த்து பண்ணிக்கிறேன். எப்போதுமே இந்த சேர்த்தி பண்றதுன்னு ஒண்ணு நமக்கு வழக்கமா எடுத்துப்போம். 2 ஸ்ராதம் வந்துச்சுன்னா 2 சேர்த்தி பண்ணிட்டுமா அப்படிங்கிற. சேர்த்தி எல்லாம் பண்ணுவோம். தனி ஒரே வீட்டுல 2 பேருக்கு ஸ்ராதம் வந்துருது, ஒரே தளிகா பண்ணிடலாமாங்கிறா. ஒரே ஸ்ராதமா 2 பேருக்கு பண்ணிடலாமா அப்படிங்கிற. தனித்தனியா பண்ணணும். நம்ம வசதிக்கு பண்ண முடியாது. அப்ப தனித்தனி சுதந்திரங்களாயிரே இருப்பது. கர்மனுஷ்டானம் ஒழிய யோக்கியதா பாதகங்கள் பண்ணி போறத்தான் அரிதாயிரே. அப்ப அரிதாயிருப்பது இது ஏதாச்சும் பண்ண முடியுமா? குளிக்கிறதே எத்தனை கஷ்டமாச்சு. அதுடைய யோக்கியதை இது அந்த யோக்கியதை சம்பிச்சாதான் அடுத்தது பண்றக்கு. இப்ப நீங்க ஸ்நானம் பண்ணாதான் அதுக்கு பின்னாடி பகவத் ஆராதனம், அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னா இத்தனை ஸ்நானம் பண்ணியிருந்தாதான். இந்த ஸ்நானம் பண்ணல, ஒரு தடவை பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க அது சந்தியாவந்தனம் பண்ண முடியாது. அதுதான் இங்க சொல்லிருக்கா பாருங்க, அந்த கடைசி வரி பாருங்க. கர்மானுஷ்டானம் ஒழிய யோக்கியதா பாதகங்கள் பண்ணி போறத்தான் அரிதாயிரே இருப்பது. அப்படின்னா பின்னாடி பண்றது பண்ணணும் அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ணணும்னு இந்த ஸ்நானத்தை சரியா பண்ணிருக்கணும். இது பண்ணல அப்படின்னா அதுக்கு யோகியதே இல்லை. அப்ப முதல் ஸ்நானத்தை சரி பண்ணும். அதனால தொண்டடிப்படியால் எடுத்துன்னு சொல்லிடு, குளித்து என்னால குளிக்கவே முடியலப்பா. எப்படி ஸ்நானம் பண்ணணுமோ அப்படி குளிக்கும் கூட என்னால முடியல. சரி, அப்படிதான் குளிக்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணி அப்படி ஒண்ணு எடுக்கலாம் அப்படின்னா அடுத்தது ஒண்ணு பெரிய இருக்கு. என்ன? 3 அனலை வீட்டுல 3 அக்னி வச்சிருக்கணும். கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி அப்படின்னு 3 அக்னி. இது எப்ப கொடுப்பா அப்படின்னா விவாகமான அன்னைக்கு கொடுப்பேன். முதல்ல இன்னைக்கெல்லாம் எல்லாம் சத்திரத்துல விவாகம் பண்ணிக்கிறோம், அன்னைக்கு அப்படி இல்லை, வீட்டுலதான் பண்ணுவேன். வீட்டுல 2 பேருக்கு விவாகம் ஆகிறப்ப அக்னி சாட்சியம் விவாகம் ஆகிறத அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்ப வாத்தியார் கடைசியில அந்த அக்னியில இருந்து 3 அக்னி. எப்போதுமே நம்ம அக்னி குண்டத்துல ஒரே அக்னி தான் நம்மளுக்கு தெரியுது, கண்ணுல பார்த்த எல்லாம் ஒரே மாதிரி தானே எரியுது எல்லாம். ஆனா அக்னிகளுக்குள்ள 3 அக்னி இருக்குது. அதோடைய நாக்கு வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லா நெருப்பும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதுல நாக்கு வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுப்பேன். இப்ப நீங்க யக்ன குண்டம் கூட எதுக்கு 4 போடுற? எல்லாம் ஒரே அக்னி தானே நினைப்பீங்க. இல்ல, ஒவ்வொரு அக்னி குண்டத்துல ஒவ்வொரு அக்னி இருக்கும். 3 விதமான அக்னிகள் இருக்குது. கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி. அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது நல்லா அதுலயே இருக்கிற ஆகம வல்லுநர்கள் தான் அந்த அக்னியில வித்தியாசம் பார்க்க முடியும். நம்மளுக்கு எல்லா நெருப்பும் ஒரே மாதிரிதான் இருக்கு. வீடு பத்தி எரிஞ்சாலும் அதே நெருப்பு தான் தெரியுது. நம்ம வீட்டுல ஸ்டவ்ல எரியறது அதே மாதிரிதான் இருக்குது. அக்னி குண்டத்துல பார்த்தாலும் நமக்கு ஒரே நெருப்பு தான் தெரியுது. அந்த நெருப்பு 3 விதமான நெருப்பு இருக்கு. நமக்கு அது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கே தெரியாது. அப்புறம் எங்க போய் அதை ஆராதனம் பண்றது? இந்த 3 அக்னி எங்க இருக்கும் அப்படின்னா விவாகம் பண்றது அக்னி குண்டத்துல இருக்கும். நமக்கு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. வாத்தியார் அதை எடுத்து கொடுப்பார். 3 அக்னி எடுத்து ஒரு சட்டியில போட்டு அந்த கணவனுக்கு மனைவி கொடுப்பார். அந்த மனைவி இடுப்புல வச்சுட்டு அது வீட்டுக்கு போகணும். அப்பதான் முதல் தடவை புக்காத்து போறேன். அந்த அக்னியோட போகணும். அதுக்குதான் கிரக பிரவேசம்னு பேர். அக்னியோடு கிரகத்துக்குள்ள பிரவேசிச்சா அப்புறம் 2 பேரும் உயிரோடு இருக்கிற பரியந்தம் அந்த அக்னி வச்சுட்டே இருக்கணும். அன்னைக்கு அடைக்கவே கூடாது. அது அணைஞ்சே போகக்கூடாது. அதுக்கு தீட்டும் இல்லை.
இப்ப நம்மளாவது மத்ததெல்லாம் ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி எப்படியே தீட்டு வந்துருது அப்படின்னா 10 நாள் எஸ்கேப் ஆயிரலாம். ஆனா அங்க அதுவும் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் காயத்ரி சொல்லி அதை பண்ணியே ஆகணும். நெருப்பு அணையறதுக்கே விட முடியாது. 2 பேர் பரமபதிக்கிறப்ப தான் அந்த அக்னி கொண்டு அவளுக்கு அந்த சரம காரியமே பண்ணுவா. அது பர்யந்தம் அந்த அந்த அக்னிய வீட்டுல காப்பாத்திட்டே இருக்கணும். அது 3 அக்னி குண்டம் வச்சிருக்கணும். அப்ப ஒரு தனி அறைய வச்சிருக்கணும். அக்னிஹோத்திரம் பண்றதுன்னா பிராமண, சத்திர, வைசியன் 3 பேருக்குமே உண்டு. 3 ஆணுக்குமே உண்டு. ஆனா அந்த இடத்துல அந்த பெண்ணும் சேர்ந்து பண்ணணும். அப்ப நீங்க இருக்கிறீங்களே பிராமண, சத்திரிய, வைசிய பெண்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதுல அருகதை உண்டு. நீங்களும் தனியா பண்ண முடியாது. ஆண் தனியா பண்ண முடியாது. பெண்ணும் சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து பண்ணணும். எத்தனை நாள்? உயிர் போற பர்யந்தம். குளித்து 3 அனலை அனலை அப்படின்னா அக்னி என்னாதே அனல்னு சொல்லிருக்கீங்க. 3 அக்னின்னு சொல்லிருக்க வேண்டியது தானே. அந்த பாசனம் எப்படி இருக்குது பாருங்க. குளிக்கிறதே எவ்வளவு கஷ்டம்னு பார்த்தாச்சு. 3 அனலை, அனல் அப்படின்னா அக்னி, நெருப்பு. அப்ப இங்க அக்னினே சொல்லியிருக்க வேண்டியது தானே. 3 அக்னின்னு சொல்லியிருக்க வேண்டியது. ஏன் அனல்னு சொன்னால் அப்படின்னா அனலுக்கு என்ன அர்த்தம்னா அது எடுத்துக்காட்டுற அனல்னா அனல வித்யத்தே அனலம் எஸ்ஸே அனலஹா அப்படின்னு இருக்குது. என்ன அப்படின்னா அதுக்கு போதும்னு ஒரு எண்ணம் வரவே வராது அக்னிக்கு. அதுக்குதான் அதுக்கு அனலம்னு பேரு. அனலம் அப்படின்னா போதும்ங்கிறது வராது. நம்ம தான் இன்னைக்கு காலையில அக்னிஹோத்திரம் பண்ணமே, 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கமே, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணல அப்படின்னா அதை அடிச்சிரும் உங்களை. இப்ப பகவான் எப்படி பாக்குறான்? பகவானுக்கு தினம் திருவாராதனை முடிக்கிறான். இன்னைக்கு உடம்பு சரியில்ல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அம்மா விடுங்க, பரவாயில்ல. எல்லா நாளும் இங்க திருவாராதனை ஒரு நாள் இல்லைன்னா பெருமாளுக்கு தெரியாத விட்டுருங்க. பெருமாள் அப்படி எல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டார். எல்லா நாளும் வரேன் சுவாமி காலக்ஷேபம், கேட்க முடியல, கீழே விழுந்துட்டு, பரவாயில்ல. அப்ப இந்த இடத்துல பெருமாளுங்கிறது நம்ம என்ன பண்றோம்? பெருமாள் மன்னிச்சிருவார் நிஜமா. அதனால நம்ம அதை சொல்லுகிறோம். விட்டுருங்க, பரவாயில்ல. ஸ்நானம் கூட பண்ண முடியல சுவாமி, பரவாயில்ல விடுங்க, பெருமாளுக்கு தெரியுமா அப்படிங்கிறோம். ஆனா அது அக்னிக்கு தெரியாது. அது அக்னி என்ன பண்ணும்? 2 நாள் ஆராதனை பண்ணணும்னா 2 நேரமா ஆராதனை பண்ணிட்டு இருக்கணும். நீங்க அங்க போய் சாக்கு சொல்ல முடியாது. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, என்னால எந்திரிக்க முடியல, கீழே விழுந்துட்டேன், மாமி இல்ல, ஊருக்கு போயிருக்கா, அதனால நான் வந்தோடனே பண்றேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அனலத்துக்கிட்ட அது காதுலயே வாங்காது. அது பிடிச்சி அடிச்சிடும் நம்மள. அதனால அதுக்கு அனலம்னு பேரு. அனல் அப்படின்னா அனலம்னா நான் வித்யத்தே அலம் எஸ்ய ச அனலஹா அப்படின்னு பேரு. போதுங்கிற நிலையே அதுக்கு கிடையாது. நீங்க நெருப்புல போடுங்க, எப்பாவது அந்த நெருப்பு அது எரியதை நிறுத்திடுமா? நீங்க என்ன போட்டாலும் அது எரிஞ்சிட்டே இருக்கும். மாம்பழத்தை போடுங்க, அது எரிஞ்சிட்டே இருக்கும். வஸ்திரத்தை போடுங்க, எரிஞ்சிட்டே இருக்கும். கட்டை போடுங்க, எரிஞ்சிட்டே இருக்கும். என்னைக்காவது அது முழுசும் எரிஞ்சு அது திருப்தி ஆகி முடிஞ்சிருத்தா அப்படின்னு எத்தனை போட்டாலும் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கே சாதம் போட்டா அப்படின்னா நல்லா சாப்பிடுறோம். அப்புறம் போக போக என்ன ஆயிரும்? கையெடுத்து கும்பிட மாட்டோம், போதும் என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி அக்னி எப்பாச்சும் நீங்க போட்டு போட்டு போதான் இதுக்கு மேல எனக்கு முடியாதுன்னு சொல்லி இருக்கிறதா? ஆப்பிளா கொட்டுங்க, நெய்யா கொட்டுங்க, அது இன்னும் இன்னும் எரிய முடிய என்னைக்காவது அக்னி போதும்னு அது சொல்லி வேணும்னா நீங்க தான் நிறுத்தணும். பூர்ணாகுதி இப்போ கும்பாபிஷேகத்துல எல்லாம் பார்க்கிறான். அந்த அக்னி எப்பாச்சும் ஒரு பூர்ண திருப்தி ஆகி போதும் அப்படின்னு சொல்றதா? எல்லாத்துக்குமே போதும்ங்கிறது இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு குடம் இருக்குது. குடத்துல ஜலத்தை விட்டீங்கன்னா அந்த குடம் நிறையிற வரைக்கும் தான் நிறையும். அப்புறம் கீழே சிந்திரும் ஜலம். அதுக்கு மேல போதும், ஜலத்தை நிறைக்க முடியாது. அக்னி குண்டத்துல நெருப்ப போடுங்க, அதை எப்பாச்சும் போதும்னு சொல்லுமா? 20 கட்டை தான் எரியும். 21வது கட்டை போட்டீங்கன்னா அக்னி பகவான் போதும் அப்படின்னு சொல்லுவாரா? நெய் கொட்டிட்டே இருங்க. 4 குடம் கொட்டியாச்சு அக்னி குண்டத்துக்குள்ள. 4 குடம் தான் முடியும். போதும் அப்படின்னு நினைக்காத நீங்க அக்னியை பார்த்திருக்கீங்களா? ஒரு வீடு பத்தி எறியறது போதும். ஒரு வீடு, நான் 2வது வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறதா? ஒரு காடு பத்தி எறியறது, காடு பத்தி எரிஞ்சிருத்து பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போக மாட்டேன்னு எங்கேயாவது அக்னி சொல்லி பார்த்திருக்கீங்களா? மத்தது எல்லாமே போதும்னு இருக்கு. எல்லாமே அதை அடங்கிரும். ஜலங்கோட எந்த அளவுக்கு ஒரு குடம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான் பிடிக்கும். அக்னி கொண்டு எத்தனை நெருப்பு பிடிக்கும்னு யோசிக்க முடியுமா? எரிஞ்சுட்டே இருக்கும் அது. அப்ப அக்னிக்கு மாத்திரம் போதுங்கிற எண்ணமே இருக்காது. அதனால அதுக்கு அனலம்னு பேரு. அக்னிக்கு அனலம்னு பேரு. போதுங்கிற எண்ணம் இல்லாதனால அனலம்னு பேரு. பகவான் கூட போதும்னு நினைப்பா. நீங்க ஒரு 2 புஷ்பத்தை வச்சீங்கன்னா பூரி ஜெகநாத பெருமாள் சொன்னாரா, ஐயோ தலையில தாங்க முடியல இந்த பாரம், இத்தனை பக்தி என்னால தாங்க முடியல, அது இறக்கி வை அப்படின்னா. அப்படி ஒரு நாளாவது அக்னி பகவான் சொல்லுவானா அப்படின்னா சொல்லவே மாட்டேன். அப்போ 3 அனலை அப்படின்னா 3 அக்னி குண்டத்தை வீட்டுல வச்சுட்டு கணவனும் மனைவியா அதுவே பிராப்தம் வச்சிருக்கணும். அப்ப ரீசனே சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு போதுங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னா நீங்க எப்படி ரீசன் சொல்லுவீங்க? மாமி இன்னைக்கு வீட்டுல இல்ல, நீ பண்ணு அப்படிங்க. எனக்கு உடம்பு சரியில்ல, அப்ப பேசாம நிறுத்து அப்படிங்க. சாக்கே அங்க சொல்லி அது பிராய்ச்சித்தமா அங்க கிடையாது. அதாவது அந்த காலத்துல பண்ணிட்டே இருக்கணும். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம்.
வீட்டுல நீங்க உங்க வீட்டுல உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, நீங்க அதை பண்ணிட்டு தான் போகணும். ஏதோ ஒரு நல்லது கெட்டது போனாலும் அப்படித்தான் போகணும். பெருமாளை சேவிக்கணும்னு இந்த சட்டியோட போக வேண்டியதுதான். எங்கேயாவது வீட்டுல போய் கேட்டா அங்க 3 குண்டத்தை போட்டு அங்க பண்ண வேண்டியதுதான். நிறுத்தறக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. அக்னிஹோத்திரத்தை ஆரம்பிச்சீங்கன்னா சாகர பரியந்தம் அதை பண்ணியே தீரணும். அப்ப அது முடியுமா? அந்த கர்ம யோகத்தை பண்ணி இதுதான் கர்ம யோகம்னு பேரு. கர்ம யோகம்னா சும்மா நான் வாத்தியாரா வேலை பண்றேன், நான் நல்லா சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு நீ அதமா சொல்லி கொடுக்கணும். நல்ல வாத்தியார் கெட்ட வாத்தியார்னு வேற வச்சிருக்காங்க ஸ்கூல்ல. இப்ப எல்லாரும் அந்த கார்டு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. நான் நல்ல வாத்தியார், நல்ல டீச்சர், நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதனால நான் கர்ம யோகத்துல இருக்கிறேன், நான் வைகுண்டத்துக்கு போயிருவேன் அப்படிங்கிறேன். அதெல்லாம் கர்ம யோகமே இல்ல, சாப்பாட்டுக்கு பண்ற வேலை. சாப்பாட்டுக்கு பண்ற வேலைக்கு வைகுண்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இருக்கிற காலத்து அப்படிதான் இருக்கணும். அது நீங்க அட்வான்டேஜா வேற, அது கிரெடிட்டா வேற எடுக்கிறீங்க. நான் நல்லா இருக்கிறது, நான் நல்லவன்னு எல்லாருமே நல்லவதா தான் இருக்கு. எல்லா டாக்டரும் நல்லவதா தான் இருக்கணும், எல்லா டீச்சரும் நல்லவங்களா தான் இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறோங்கிறதுக்காக வைகுண்டம் கொடுப்பான்னு நினைச்சோம்னா அது புத்திசாலித்தனமே இல்லை. அப்ப அது கர்ம யோகமே இல்லை. இது எங்க கெடுறது அப்படின்னா, அதான் டிவி பார்க்காதீங்க. டிவி பார்த்தாங்க கூட சீரியலா பாருங்க, கீதை பார்க்காதீங்க டிவில. கீதையில எடுத்து வச்சுக்கிறேன். கர்மயோகம் என்ன அப்படின்னா, எந்த எண்ணம் இல்லாம நல்லா வலிச்சிருக்கு செஞ்சா அதான் கர்மயோகம்னு சொல்லிடுறேன். ஜனங்களை எல்லாம் நம்பிட்டு, ஓ நம்ம பெரிய கர்மயோகி அப்படின்னு தலையில ஒரு வட்டத்தை வச்சு சுத்துறேன். அதெல்லாம் கர்மயோகமே இல்லை. கீதை மாத்திரம் கேட்காதீங்க. கீதையே கேட்கலன்னு பரவாயில்ல, வைகுண்டத்துல போய் பெருமாள் சொல்லுவார், அப்ப கேட்டுக்கலாம். தப்பானவா கிட்ட கீதை கேட்டு தப்பான வழியில போயிடாதீங்க. கீதை மாத்திரம் யார் சொன்னாலும் கேட்காதீங்க. ராமானுஜ வியாக்கியானத்தை வச்சு யாராவது கீதை சொன்னான்னு கேளுங்க. எந்த வியாக்கியானத்தை வச்சு தயவு செய்து கேட்டுறாதீங்க. தப்பான கீதை தான் உங்களுக்கு வரும். அப்ப உங்களுக்கு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். அதை கேட்கவே கூடாது. அதுக்கு கீதை நம்மளுக்கு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. என்னைக்கு பெருமாள் கொடுக்குறாரோ அன்னைக்கு போய் பெருமாளே சொல்லிக் கொடுப்பாரு, இல்ல மேல ராமானுஜரே சொல்லிக் கொடுப்பாரு, அன்னைக்கு கத்துக்கலாம். கீதை மாத்திரம் யாருகிட்டயுமே சொரூபம் இல்லாத விட்டு கத்துக்காதீங்க, தப்பா கத்துருவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா அதுதான் அதிகமா சொல்லுவேன். எந்த டிவியில பார்த்தாலும் கீதை சொல்றக்கா தினம் ஒரு கீதை அப்படின்னு வந்துருவேன். அதெல்லாம் கேட்காதீங்க. டைம் ஆச்சுன்னா ஏதாச்சும் அதுக்கு சீரியலாவது பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அந்த விஷயத்த மாத்திரம் கேட்டதுங்க. யார் சொன்னாலுமே கேட்காதீங்க. ராமானுஜ பாஷையை தவிர வேற எதையும் வச்சு கீதையை கேட்கவே கேட்காது. தப்பான எண்ணமே வரும். அப்படியே அந்த அக்னி ஆராதனை, அக்னி என்னாதே அனல் என்றது ஆராதியான் என்றால் அபர்யாப்தையே சுவாவமாய் இருக்கும் விஷயம் என்று தோற்றுகைக்காக. அப்படின்னா அது ஒரு நாள் ஆராதனை பண்ணல அதுக்கு அபர்யாப்தி வந்துடும், அதுக்கு திருப்தியா வராது, கோவம் வந்துடும். நான் 50 வருஷம் சரியா பண்ணேன், ஒரு நாள் பண்ணல அப்படின்னா, ஒரு நாள் பண்ணலங்கிறது அது அக்னி பெருசா எடுத்து. நீங்க 50 நாள் பண்ணதெல்லாம் பெருசா எடுக்கவே எடுக்காது. 50 வருஷம் பண்ணீங்க மனைவியோடு சேர்ந்து, ஒரு நாள் ஏதோ உடம்பு சரியில்லை, அக்னிஹோத்திரம் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் மன்னிக்காது. அது பெருசா எடுத்துக்காது. சொல்ற பாருங்க, ஆராதியான் என்றால் ஒரு நாள் ஆராதனம் பண்ணல அப்படின்னா அபர்யாப்தியே சொரூபமா இருக்கும் அப்படின்னா அதுக்கு திருப்தியே வராது. அது போதும் அப்படிங்கிற எண்ணமே வராது. சரி 50 வருஷம் பண்ணல, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணல, போதும் பரவாயில்ல, நாளைக்கு பண்ணு அப்படின்னு அது நினைக்கவே நினைக்காது. அதனால அதுக்கு அந்த விஷயம் என்று தோன்றுகைக்காது. அது அனலம் என்று சொன்னார். ஏன் அக்னின்னு சொல்லாம அனலம்னா, அனலம்க்கு அர்த்தம் போதுங்கிற எண்ணம் இல்லை, அந்த அக்னிக்கும் போதுங்கிறது இல்லை. அப்ப அந்த அக்னியை வீட்டுல வச்சுட்டு கணவனும் மனைவியும் இருக்கிற பரியந்தம் பண்ணா அது அக்னிஹோத்திரம். அது பிராமண சத்திர வைசியர்கள் 3 பேரும் பண்ணணும். 3 அனலை ஒன்றே துராதாரமாக இருக்க 3 விதித்தது. ஒரு அக்னி பண்றதே கஷ்டம். ஒரு அக்னி குண்டத்தை வச்சு அந்த அக்னி குண்டத்தை வளர்த்து அதுல காயத்ரி மந்திரத்தை சொல்லி யக்னம் பண்றதே கஷ்டம். இன்னைக்கு அதுக்கு எங்க வசதி இருக்கு? வீட்டுல ஒரு அக்னி குண்டத்தை வச்சு அதுக்கு சமைத்து போட்டு அதுல நெய் சேர்த்து அதுக்கு பால் சேர்த்து அந்த ஒரு அக்னி வச்சுட்டு இன்னைக்கு அக்னி குண்டம் பண்றதே பெருசு. 1 பண்றதே பெருசுன்னா 3 பண்ணு. 3 அனலையோ 3மே வச்சிருக்கோம். 3 அக்னிக்கு 3 அக்னி குண்டம் வச்சிருக்கும். கார்காபத்தியம் ஒரு அக்னி குண்டத்துல, ஆகவனியம் ஒரு அக்னி குண்டத்துல, தட்சிணாக்னி ஒண்ணு. அப்போ அது ஆகாதுங்கிறது தெரிஞ்சுக்கதான் புத்திசாலித்தனம். நான் இனிமேல் பண்ணி பாக்குறேன்னு போய் பண்ணி பார்த்தோம்னா அப்புறம் நடுவில் நிக்க வேண்டியதுதான். இப்ப பண்ண முடியாது. அது ரொம்ப சமீபமா கூட யாருமே பண்ணதில்லை. நம்ம அழகேசிங்கரோட சரி, யாரோ இன்னும் கொஞ்சம் பேர் பழைய ஆளுகள் யாராவது பெரியவா யாராவது பண்ணிருக்கு. நம்ம 46ஆம் பட்டம் அழகேசிங்கர் சுவாமி அதை பண்ணியிருந்தார். கிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறது கடைசி சன்னியாசாசிரமம் வாங்குற அன்னைக்கு வரைக்கும் அவர் அக்னிஹோத்திரம் பண்ண. ஒரு பிராமணன் அப்படி இருந்தா மாத்திரம்தான் பிராமணன். இல்ல அப்படின்னா பிராமணனா பேர் வேணா வச்சுக்கலாம், இல்லையா பிராமணனா எடுக்கவே முடியாது. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உதாரணம் யாரு? அழகிசிங்கர் சுவாமி 46ஆம் பட்டம். வேற யாருமே பண்ணதில்லை. இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்கிற கும்பகோணத்துல, தமிழ்நாட்டுல. மொத்தம் இந்தியாலேயே எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தா பிரயோஜனம்.
இந்த பிராமண சத்திர வைசர்களுக்குள்ள 3 நேரம் அக்னிஹோத்திரம் பிறகு இருக்கிறாங்கிற வயசானவர் 2 பேர் இருக்கிறா அப்படிங்கிற கும்பகோணத்துல. அவ கூட சேர்த்து இன்னும் இந்தியா முழுசும் எடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 15 குடும்பங்கள் 20 குடும்பங்கள் இருக்கும். அதுக்கு மேல இந்தியாலேயே இருக்க. அப்ப இந்தியாலேயே 20 பேர் இருக்கிறத நான் இனிமேல் பண்ண போறேங்கிறதெல்லாம் ஆகிற காரியமா? அப்ப அது நமக்கு இல்லேன்னு பண்ண முடியாதுன்னு ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒன்றே துராதமாய் இருக்க 3 அன்றே விதித்தது. ஒரு அக்னி திருத்தி வர்றதே கஷ்டம். அதுல 3 அக்னி வைத்து நான் தினமும் ஆராதனம் பண்ணோம்னா அது முடியுமா அப்படின்னா கஷ்டம். அப்போ குளித்து 3 அனலை அது பண்ணாதான் பிராமண சத்திரிய வைசியர்கள் ஆண் அர்த்தம். அப்ப இது பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இது கூட ஏதோ முயற்சி பண்ணி பண்ணலாம்னு முயற்சி பண்ணா அடுத்தது பெரியது ஓம்பும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா சவலை பிரஜையை சோறும் நீரும் முடித்து கொண்டு திரியும் மாதாவை போலே உமியும் இந்தனமும் கொண்டு திரிய வேண்டும் விஷமென்கை. ஓம்பும் அப்படின்னா அந்த பெண் விவாகமாக்குறப்ப வந்தா பாருங்க, இடுப்புல சட்டியோட வருவார், அந்த அக்னி சட்டியோட, அதோடய சுத்தணும். புக்காத்துக்கு போகணும், இல்ல பிறந்த வீட்டுக்கு போகணும், ஏதோ கல்யாணத்துக்கு போகணும், திவ்ய தேசத்துக்கு போகணும் அப்படின்னா இடுப்புல அந்த சட்டியோடய சுத்தணும். அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணும், அந்த அக்னி வளத்திற்கு உமி வேணும், இந்தனம் நெருப்பு வேணும், அந்த நெருப்போடய சுத்தணும். அந்த குச்சிகளோட ஸ்ரவம் செருக்கு அதோடயே சுத்திட்டு இருக்கணும். எப்படின்னு சொல்ற பாருங்க, பிரஜைக்கு சவல பிரஜைக்கு சோறும் நீரும் முடித்து கொண்டு அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஒரு அம்மாக்கு. அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைக்கு வேணுங்கிற சோறு ஜலத்தை எல்லாம் மடியில கட்டித்தானே சுத்துவா. ஏன்னா அது சவல பிரஜை, சின்ன குழந்தை. சின்ன குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு இப்பதான் 6 மாசம் ஆச்சு. நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் வந்துருச்சு, சத்திரத்துக்கு போறோம். அந்த அம்மா என்ன பண்ண முடியும், சத்திரத்துக்கு போய் இருக்கிற சாப்பாடா கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு. அப்ப ஜலம் சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு கூடயே சுத்திட்டே இருப்பேன். அந்த சவல பிரஜை இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேணுங்கிற ஆகாரங்கள் எல்லாம் தன் இடுப்புலயே கட்டிட்டு சுத்துற மாதிரி அக்னிஹோத்திரம் பண்றவா அந்த அக்னி இடுப்புல கட்டிட்டே சுத்தணும். ஒரு நாளும் கூட விட முடியாது. நம்ம கூட என்ன பண்றோம், நம்ம பெருமாளும் கூட வீட்டுல விட்டு யாராவது பாத்துக்கோங்கன்னு சொல்லி திவ்ய தேச யாத்திரை போயிடுறோம். இல்லையே பெருமாள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துன்னு போறோம். எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல பண்ற மாதிரி அந்த பெருமாளுக்கு அங்க பண்ண முடியுமா? ஏதோ கல்கண்டு கிடைக்கிறது அவசியம் பண்ணிட்டு பேசாம பெட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதுதான். ஆனா அக்னி அப்படி வைக்க முடியாது. இடுப்போட எடுத்துன்னு போனா அப்படி இடுப்புலயே வச்சுக்கிறேன்னு. அப்புறம் அங்க போய் யாராவது வீட்டு கேட்கணும், அக்னிஹோத்திரம் பண்ணும் உங்க வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ரோட்லயே பண்ண முடியும் அக்னிஹோத்திரத்தை, யாராவது வீட்டுல கேட்கணும். அதுக்கு ஒத்துக்கணும். இன்னைக்கெல்லாம் ஏதோ பத்ரிகாசிரமத்துக்கு போறோம், அங்க போய் என்ன பண்றது, அங்க இருக்கிறவங்க கேட்கணும், வீடு கொடுக்குறீங்களா, நாங்க அக்னிஹோத்திரம் பண்றோம் டெய்லி காலையில சாயந்தரம் அப்படின்னா. இன்னைக்கெல்லாம் யாரு கொடுப்பா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா வச்சுக்கலாம். அப்போ ஓம்பும் அப்படின்னா அந்த அக்னியோடய சுத்தனம் எங்க போனாலும். அப்ப பெரும்பாலும் வெளியிலயே போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க நல்லது கட்டுறதுக்கு யார் வீட்டுக்கும் போக முடியாது, கல்யாணத்துக்கு எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா வீட்டுல அக்னி இருந்துச்சுன்னா காலையில 6 மணிக்கு இருக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு இருக்கணும்னா எங்க போவீங்க? அப்ப எங்க ஓடினாலும் திருப்பி வந்துடணும். ரொம்ப தூரமாவெல்லாம் பிரயாணப்படவே முடியாது. அதனால ஓம்பும் குளித்து 3 அனலை ஓம்பும் அப்படி இருந்தா பிராமண சத்திரிய வைசியர்கள் அவ கர்மயோகத்துல ஒருவாறு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ முழுசு இல்ல, ஒரு அளவுக்கு இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அடுத்தது ஒண்ணு இருக்கு கர்மயோகத்துல, என்ன அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னு இருக்கு. குறிக்கோள் அப்படின்னா லோபம் இல்லாம பண்ணணும். இப்ப இந்த மேல பண்ணதெல்லாம் லோபம் இல்லாம பண்ணணும். லோபம்னா குறை இல்லாம பண்ணணும். குறை எதுல வந்துடும், மந்திர லோபம். நம்ம வேதத்தை கத்துக்கலன்னா மந்திரத்தை சொல்ல முடியாது. இப்ப ஜலங்கோட ஸ்நானம் பண்றது கூட சரின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு எல்லாம் பண்ணிடலாம். நம்ம எல்லாம் வேற என்னங்க பண்ணணும், ஒவ்வொரு தடவை 6 வரும், பரவாயில்ல பண்ணலாம். அக்னி வச்சிருக்கணும், சரி இனிமேல் வெளியிலயே போகல அப்படிங்கிறவங்க கூட எல்லாரும் முடிவு பண்ணலாம். ஆனா வேதம் கத்திருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். குறிக்கோள் அப்படின்னா வேதம் இருக்கிறதா உங்ககிட்ட இல்லையே, அப்புறம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும், குருகுல வாசம் பண்ணிருக்கணும். முதல் நான் புக்கை பார்த்து படிச்சேன், டேப்ல போட்டேன், அவ கிட்ட கேட்டேன், இவா கிட்ட கேட்டேன், அப்படி இல்லை, குரு கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவர் சொல்லி நாம் கத்திருக்கணும். அப்ப குறிக்கொள்ளாத முதல்ல எடுத்தது மந்திர லோபம் இல்லாம பார்க்கணும். நம்ம சொல்ற மந்திரம் லோபம் இல்லாம சொன்னாதான் அக்னிஹோத்திரம் பழிக்கும். இல்லை அப்படின்னா அதுல வேற பாபம் வந்துடும். அடுத்த கிரியாலோபம் வராம இருக்கணும். கிரியாலோபம்னா ஏற்கனவே நமக்கு 365 நாளும் பண்றது அப்படின்னா ஒரு நாளுக்கு அது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போகாதா, இல்ல மன வருத்தம் வராதா, ஏதோ ஒரு கஷ்டம் வீட்டுல. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த காரியத்துல போய் பாட்டு இருப்போம். நம்ம கூட பெருமாளுக்கு கூட எத்தனை கிரியாலோபம் பண்றோம். பெருமாளுக்கு எப்படி அவருக்கு தலைக்கு சமர்ப்பிக்கணும், எல்லா நாளும் இப்படி போக்கியமா தான் தலைக்கு சமர்ப்பிக்கிறீங்களா? ஏதோ மனசுல ஒரு கவலை, ஒரு நாள் உப்பு அதிகமா எடுத்து ஒரு நாள் உப்பு கம்மியா எடுத்து அந்த பெருமாளுக்கு அப்படித்தானே சமர்ப்பிக்கிறீங்க. அப்ப அவர் ஸ்வீகரிச்சுட்டார் தானே.
ஆனா அந்த இடத்துல அவர் கிருபைக்கு பாத்திரமாக்கிடுவார். ஆனா இது லோபமாயிடும். நீங்க பண்ற காரியத்துல ஏதோ ஒரு மனசஞ்சலம் அன்னைக்கு. ஏதோ வீட்ல அந்த வீட்டுக்காருக்கு, அந்த வீட்டுக்காரம்மாக்கு சண்டை. 2 பேரும் போய் யக்ஞம் பண்ண. அப்ப ஏதோ ஒரு அந்த வருத்தம் ஏதோ ஒண்ணு அதுல வந்துராதா? ஏதோ இந்த பக்கம் குத்துறதுக்கு அந்த பக்கம் குத்திட்டீங்க. மந்திரத்த மாத்தி சொல்லிட்டீங்க. நெருப்பு மாத்தி வச்சுட்டீங்க. அது பொதுவாவே எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே. இப்ப பகவத் ஆராதனத்திலே அப்படி நடந்தது தானே. பாசனம் சேவிக்கிறப்ப திடீர்னு பாசனம் எங்கேயோ போயிடுது. திருப்பாவை சேவிச்சுட்டு இருந்தா எங்க நிறுத்தணும்னு தெரியல. எங்கேயோ போயிடுது. வங்கக்கடல்ல போய் நிக்குது கடைசியில. நடுவுல பார்த்தா ஒரு 10 பாசனத்த சேவிக்கவே இல்ல. ஜெயில்ல பிடிச்சு போட்டுட்டாளா? நரகத்துக்கு போயிட்டோமா? பெருமாளுக்கு சரி அன்னைக்கு உனக்கு மனசு சரியில்ல. கிருபை. எத்தன தப்பா சேவிக்கிறான். கத்திர பத்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டாள். நரகமும் சொர்க்கமாகும் அப்படின்னு சொன்னாலும் பாதி பேருக்கு என்ன வருது? நகரமும் சொர்க்கமாகும் அப்படின்னு வருது. அப்ப இது பெருமாள் கிருபைக்கு பாத்திரமாகி சரி பரவாயில்ல அப்படின்னு பெருமாள் எடுத்துக்கிறான். நம்ம சேவிக்கிறதெல்லாம் சரணாக அங்க அது பெரிய தவறாயிரும். மந்திரலோபமாவே ஆயிரும். மாத்தி சொன்னது. அப்ப அது இல்லாம குறிக்கோள். அப்ப மந்திரலோபம் இல்லாம இருக்கணும். அதுக்கு விட பெருசு கிரியா லோபம். ஏதோ அசட்டியில ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருவோம். ஏதோ அந்த குச்சி எடுத்து போட்டான். அதுல ஒரு பூச்சி இருந்துருது. அது பெரிய தோஷம். அப்ப அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். அப்ப அது அத்தனை கஷ்டம். அப்ப கிரியாலோபம் இல்லாம இருக்கணும். சரி. அந்த பண்ற கிரியை இல்ல. திரவிய லோபம் நம்ம அதுக்குள்ள சேர்த்துற திரவியத்துல லோபம் இல்லாம இருக்கணும். இன்னைக்கு எங்க ஒரு நெய்ய நீங்க சுத்தமா வாங்கிட முடியுமா? உள்ள திரவியத்தை சேர்த்தணும். ஓரளவுக்கு ஒரு குச்சி ஓரளவுக்கு இன்னைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. குச்சியாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. குச்சி சேர்த்தலாம். நெய் சேர்த்த முடியுமா அப்படின்னா, நெய் சேர்த்தவே முடியாது. ஏன்னா கடையில வாங்குற நெய் எல்லாம் அது ஏதோ பண்ணி அப்புறமா அதை நெய்யா மாத்துறேன். அப்ப அந்த நெய்யை அக்னியில சேர்த்து சரி நாங்களே நெய் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு எந்த பால்ல இருந்து பண்ணுவீங்க? அந்த பால் ஏதோ ஒரு மாட்டுல இருந்து வருது. அந்த மாடு ஏதோ சாப்பிடுறது. இப்ப சுதேசி மாடு வாங்கணும். அதுக்கு சரியான பயிர் போடணும். அந்த பாலை கறந்து அதை நெய் எடுத்து அப்புறம் வேணா யக்னம் பண்ணலாம். இன்னைக்கு முடியுமா? நீங்க மாடு வளர்த்துறதுக்கு ரெடியா? அப்ப நெய்யை சுத்தமான நெய்யை வெளியில வாங்க முடியாது. எவ்வளவுதான் சுத்தமா வாங்கினாலும் இதுல ஏதோ ஒண்ணு கலந்துருக்கும். அவன் எப்படி ஒண்ணு காய்ச்சிருப்பான். அப்ப சுத்தமா வெளியில வாங்குற நெய் உபயோகப்படுத்த முடியாது. நானே காய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனா அந்த வாங்குற பால் அந்த மாடு எங்கிருந்து வந்தது? அந்த மாடு என்ன சாப்பிடும்? இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் சாப்பிடுறது மாடு. எதுதான் போடுற மாட்டுக்கு? அப்ப நல்ல மாடு நல்லதா சாப்பிட்டுருக்கணும். அது சுதேசி மாடா இருக்கணும். அதுல இருந்து நெய் எடுத்தீங்கன்னா ஹோமம் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க தான் மாடு வளர்த்தணும். அப்படி இருந்தா திரவிய லோபம் வராம இருக்கும். அப்போ மந்திர லோபம் வரக்கூடாது. கிரியா லோபம் வரக்கூடாது. திரவிய லோபம் வரக்கூடாது. இதுக்கு மேல கால லோபம்னு இருக்கு. கால லோபம்னா காலையில 6 மணிக்கு பண்ணணும்னா 6 மணிக்கு பண்ணணும். சூரிய உதயத்தப்ப பண்ணணும்னு சொல்லணும். சந்தியாவந்தனத்தை. அர்க்ய பிரதானம் சூரியன் உதிக்க கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். இன்னைக்கு சூரிய உதயம் 6:15னா கரெக்டா 5:45க்கு ஆரம்பிச்சாதான் 1/2 மணி நேரத்துல 6:15க்கு அர்க்ய பிரதானம் பண்ணணும். நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் ஆரம்பிக்கிறதே 6:10க்கு ஆரம்பிச்சேன்னா நான் அர்க்ய பிரதானம் எப்ப கொடுப்பேன்? 6:45 கொடுப்பேன். சூரியன் மேலேயே வந்திருப்பான். காலலோபம். காலம் கெட்டு போச்சு. இப்ப திருவாராதனை நம்ம இஷ்டத்துக்கு தான் பண்றோம். திருவாராதனத்துக்கான சமயம் எது அப்படின்னா இப்பதான் 11 மணிக்கு மேல. இப்ப கூட இல்லை. இன்னும் நேரமாகும். பகவத் ஆராதனத்துக்கான காலம்ங்கிறது 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள பகவத் ஆராதனை. அது முடிச்சுட்டு அப்படியே மத்தியானம் தலைகள் எடுத்துக்கணும். அப்ப நீ எல்லாம் காலையில சாப்பிட கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இனிமேல் தான் திருவாராதனை பண்ண போறீங்களா? இதுக்கு முன்னாடி பண்ணலையா? இல்ல திருவாராதனை தான் பண்ண போறோம். காலையில சாப்பிட்டோம்னா அதுவும் தப்பு. இத்தனை திருவாராதனை வரைக்கும் ஜலம் கூட குடிக்காம இருக்கணும். திருவாராதனம் பண்ணோம்னா. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? மாத்தி நான் இனிமேல் 11 காலுக்கு பண்றேன்னு எடுக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு பெரிய முடிவு என்ன அப்படின்னா, ஜலம் கூட நீங்க சாப்பிடக்கூடாது 11:30 வரைக்கும். சரியா? ஜலம் கூட குடிக்காம இருப்பீங்களா? அப்படி இருக்க முடியும். சாப்பிடாம ஜலம் குடிக்காம இருக்க முடியும் அப்படின்னம்னா, நீங்க 11 மணி வரைக்கும் இருந்து பண்ணீங்கன்னா அதான் திருவாராதன காலம். தேவ காலம்ங்கிறது 11 மணிக்கு. நம்ம காலையில எல்லாம் நேரத்துல முடிச்சிடுறோம். கால பேத கால 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 லோபம் வந்துடும். 6 மணிக்கு பண்ணணும்னா 6 மணிக்கே பண்ணணும். சந்தியாவந்தனம் சூரிய உதயம்னா சூரிய உதயம் தினம் தினம் மாறும். ஒரே 6 மணி நீங்க பிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு நாள் 6:05, ஒரு நாள் 6:03, ஒரு நாள் 6:15, ஒரு நாள் 5:45 கூட வந்துடும் சித்திர மாசத்துல. அப்ப தினம் தினம் பார்த்து வச்சிருக்கணும். கால லோபம் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய குற்றமாயிடும். அப்ப அது செல்லாம் போயிடும். கால லோபம். சாயந்தரம் அதே மாதிரி அஸ்தமனம் எப்போன்னு பார்க்கணும். அஸ்தமனத்துக்கு சமந்தமாதி பண்ண அதுக்கு பின்னாடி அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணி. அப்போ காலலோபம் இல்லாம பார்க்கணும்.
அதுக்கு அடுத்து இன்னொன்னு பெருசா இருக்குது. என்னன்னா, தேவதா அத்தியனம் அப்படின்னா, ஒரு மந்திரத்தை சொல்றோமோ அது எந்த தேவதைக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். சும்மா குற்றாம் போக்குல ஒரு மந்திரத்தை சொல்லி அதை அக்னியில சேர்த்துடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது பெரிய தேவதா லோபம் வந்து சேர்ந்துரும். இப்ப நம்ம ஒரு மந்திரம் சொல்ல போறோம். அது இந்திரனுக்குன்னா இந்திரனுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். நாராயணனுக்கு அப்படின்னா நாராயணனுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த தேவதைக்குன்னு தெரியாம அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா, அது ஒரு பெரிய லோபம். அப்ப இத்தனை கஷ்டங்கள் இருக்கு. இது சரியா இருந்தா கூறிக்கொள். அப்ப குறிக்கொண்டு அதை பண்ணணும். அப்ப குளித்து 3 அனலையோம்பும் குறிக்கொள். குறிக்கொள் அப்படின்னா மந்திரலோபம் இல்லாம, கிரியாலோபம் இல்லாம, காலலோபம் இல்லாம, தேவதா லோபம் இல்லாம, திரவிய லோபம் இல்லாம பண்ணினீங்கன்னா, அது குறிக்கொள். அப்படி இருந்தாதான் அந்தணன். அப்பதான் அந்தணன் தன்மை சித்திக்கும். இதெல்லாம் இருந்தாதான் பிராமணன், சத்திரியன், வைசியன் அப்படின்னு சொல்லிக்க முடியும். இது இல்லாம சொல்ல முடியாது. இப்ப இது வரைக்கும் சொன்ன பாருங்க. 9 மணில இருந்து சொன்ன குளித்து 3 அனலை ஓம்பும். அது வரைக்கும் எல்லாம் சரியா பண்ணணும்னா, நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் வைசியன் அப்படின்னு ஆண் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது. அதை சொல்ற பாருங்க. என்ற இவற்றில் ஒன்றுண்டாகில் நிஷ்பலமாயிருக்கையாலே அப்படின்னா சரி இத்தனை சொல்லியிருக்கிறேன் 2 வச்சுக்கிட்டுமா 2 வச்சுக்கிறேன். மீதி மீதி கஷ்டம் அப்படின்னு அதெல்லாம் பண்ண முடியும். மீதி எல்லாமே நிஷ்கலமாயிரும். இப்ப நம்ம சரணாகதிக்கு என்ன சொல்றோம்? அகர்ணியமா வேணுமா? ஆனா சரி கொஞ்சம் ஒண்ணு கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்புறம் போக போக சரி பண்ணிக்கலாம். வீட்டுல எல்லாம் சாப்பிடாம இருக்க மாட்டா. ஏதாவது பிரச்சனை வந்து சரி இப்போதைக்கு வைங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வாங்க. அப்படின்னு சொல்றேன். அது இங்க பண்ண முடியுமா? இத்தனை அக்னி இத்தனை பண்ணுமே லோபம் இல்லாம சரி நான் முடிஞ்ச அளவுக்கு நானு திரவிய லோபம் இல்லாம பாத்துக்கிறேன். கால லோபம் இல்லாம பாத்துக்கிறேன். மிச்சம் 2 அந்த பெருமாள் கிருப்பை பண்ண மாட்டேன். எல்லாம் நிஷ்கலம். எல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு தப்பாச்சுன்னா முழுசு மேல இருந்து அந்த ஸ்நானத்துல இருந்து அடிச்சு விட்டுருவேன். பேப்பர்ல ஏதோ ஒண்ணு எழுதக்கூடாது ஏதோ ஒண்ணு திட்டி எழுதி வச்சிட்டோம்னா அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார்? அந்த பேப்பரையும் கிழிச்சு வீசிடுவார். அப்படித்தானே? ஏதோ ஒண்ணு அதுக்கு சம்பந்தமா ஏதோ தப்பு தப்பா எழுதியிருந்தா கூட 6 மார்க் போட்டு இருப்ப. நீங்க அந்த வாத்தியாரே திட்டி அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தீங்க பேப்பர் கழிச்சு மூஞ்சில் வீசிடுவார். அதே மாதிரிதான் இப்ப குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அது வரைக்கும் சரியா பண்ணிட்டு இருக்கணும். எல்லாமே பண்ணணும். 10 இருக்குன்னா 10மே பண்ணணும். 8 பண்றோம். 2 மாத்திரம் கொஞ்சம் முயற்சி பண்றோம் அப்படின்னா பேப்பர் கிளி முதல்ல இருந்து நிஷ்கலமாகிவிடும். பிரயோஜனம் இல்லை. எல்லாம் 10க்கு 10மே சரியா இருக்கணும். அப்ப அதுதான் கர்மயோகம். இது பண்ண முடியுமா நம்மளால? இது சரியா பண்ணீங்கன்னா வைகுண்டம். இதுதான் கர்மயோகம். கர்மயோகம்னா இனிமேல் டவுட்டே வரக்கூடாது. நான் வந்து நல்லா படிக்கிறேன், நான் நல்ல பையனா இருக்கிறேன், நல்ல வேலைக்கு போறேன், நான் நல்ல டாக்டரு, நல்ல டீச்சரு, நான் மனசெல்லாம் சுத்தமா வச்சிருக்கிறேன். என்னமோ பண்ணுங்க அதெல்லாம் அப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் பொது விதி. பொது விதியை கொண்டு வந்து நான் கர்மயோகம்னு சொல்லவே கூடாது இனிமேல். இப்ப நான் சொன்னதுக்கு காலையில இருந்து இப்ப சொன்னதுக்கு சரியா இருந்துச்சுன்னா அது கர்மயோகம். அதுல ஒண்ணு தப்புனாலும் கர்மயோகம் பேப்பர் கிழிச்சு வீசு. 100ல 80 சரியா பண்ணிட்டேன் 20 தானே அப்படின்னா கிருப்பை இங்க எதிர்பார்க்க கூடாது. அதை நல்லா மனசுல வச்சுக்கணும். பகவான் கிட்ட நீங்க கிருப்பை எதிர்பார்க்கல. சுவாமி ஏகாதசி விரதம் இருக்கு சுவாமி தெரியாம ஒரே பசி சாப்பிட்டுட்டு அப்படின்னு பெருமாள் இருந்து சாப்பிடுறா பாத்துக்கலாம் அப்படிம்பாரு. அக்னி பகவான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான். சாப்பிட்டியா இந்த புடி சாப்பிடும். அப்போ கர்மயோகத்துக்கு இது ஒண்ணு இருக்குது. நழுவாம இருக்கணும். அத்தனையுமே பண்ணணும். இங்க நீங்க காரணத்தை சொல்லக்கூடாது. எக்ஸ்கியூஸ் எடுக்கக்கூடாது. எப்பவுமே எடுக்கக்கூடாது. எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம எத்தனை எக்ஸ்கியூஸ் சொல்றோம்? அங்க போகணும், இங்க போகணும், பசிக்குது, பெருமாள் கிருப்பை காட்ட மாட்டாரா, உடம்புக்கு சரியில்லாம இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் இங்க கிடையவே கிடையாது. எக்ஸ்கியூஸே எடுக்கக்கூடாது. அத்தனையும் பண்ண முடிஞ்சா கர்மயோகம். பண்ண முடியல அப்படின்னா கர்மயோகம் இல்லை. அது சொல்ற பாருங்க. கரணம் பிழைக்கீழ் மரணம் என்கை அப்படின்னா கரணம் தப்பினால் மரணம்ங்கிற பாருங்க. ஒரு கரணம் தப்பினாலும் மரணம் தான். மரணம்னா அத்தனையும் வேஸ்ட்ன்னு அர்த்தம். நீங்க 99 பண்ணீங்க, 1 தப்பா பண்ணிட்டீங்க. எல்லாம் சரியா பண்ணீங்க. நெய் மாத்திரம் தப்பான நெய் யூஸ் பண்ணிட்டீங்க. மந்திரம் எல்லாம் சரிதான், காலமும் எல்லாம் சரிதான். ஆனா நெய் மாத்திரம் என்ன பண்ணின்னு கடையில வாங்கி ஊத்துட்டான். கடையில அவன் எருமை நெய் கொடுத்துட்டான். அதை வாங்கி நம்ம யக்னம் பண்ணிட்டோம். எனக்கு தெரியாம தானே பண்ணிட்டேன் அப்படின்னால ரீசன் சொல்ல முடியாது. 99 வேஸ்ட். திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பி அடுத்த பிறவி. கர்மயோகம் முடிஞ்சு போச்சு. அப்ப அத்தனை கஷ்டம்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது சொல்ற பாருங்க. கரணம் பிழைக்குள் மரணம் என்கை. ஒரு கரணம் ஒரே ஒரு காரணம் தப்புனா கூட அடுத்தது மரணம் தான். திருப்பி அடுத்த பிறவி உண்டு. திருப்பி இது முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பி. இதுதான் கர்மயோகம். பண்ணின அகுர்த்கரணங்களை சாந்திக்கு விஷயமாக்கி ஒரு அஞ்சலி சுப்பிரசன்னமாம் விஷயம் என்று
இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நாம எத்தனை தப்பு பண்றோம் தினம் தினம். எதெல்லாம் சாஸ்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அத்தனையும் பண்ணிடுறோம் இல்லையா? இது பண்ணாதே, அது பண்ணாதேங்கிறது எல்லாம் பண்றோம். அப்பா அம்மாவை திட்டாதேங்கிறது திட்டுறோம். இது சாப்பிடாதேங்கிறது சாப்பிடுறோம். ஆச்சாரியன்கிட்ட கௌரவமா இருங்கிறோம். அது பண்ண மாட்டேங்கிறோம். எல்லாம் பண்ணிடுறோம். கடைசியில ஒரு நாள் தப்புங்கிறப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? போய் பெருமாள் கிட்ட போய் அப்படி கையை கூப்பி, பெருமாளே தெரியாம விட்டேன். நரமரி நட்டோத்மின சத்வவேதின பக்திமான சரணாரவிந்தே அகிஞ்சன்யாக ஒரு கதி இல்லை. நீயே சரணம்னு வந்த அப்படின்னு கையை தூக்குனா போதும் பெருமாள் அனுக்கிறோம். அப்ப இது நம்ம பழக்கம் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த மாதிரி அங்கேயும் பண்ணிடலாமே அப்படின்னா அதுக்கு சொல்ற பாருங்க, பண்ணின அக்கிருத்திய கரணங்களை சாந்திக்கு விஷயமாக்கி ஒரு அஞ்சலி சுப்பிரசன்னமாம் விஷயம் என்று அப்படின்னு நம்ம எல்லாம் தப்பு பண்ணிடுறோம் பொதுவா பெருமாள் கிட்ட. அப்புறம் பெருமாள் கிட்ட ஒரு நாள் அது தெரியுது, யாரோ சொல்ற இப்படி எல்லாம் படக்கூடாது, நீங்க இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறோம். உடனே நம்ம என்ன பண்றோம்? தப்பு பண்ணிட்டோமா உடனே பெருமாள் கிட்ட போய் அப்படி கையை குப்பி அஞ்சலி பரமாமுத்ராக இப்பதான் 2-3 நாளா பாக்குறோம். அப்படி கையை குப்பி பெருமாள் தெரியாம பண்ணிட்டான் அப்படிங்கிறோம். அந்த தெரியாம பண்ணிட்டோங்கிறது கூட மனசளவுக்கு நம்மளுக்கு போறது இல்லை, வாயளவுக்கு சொல்றோம். ஆனா அதுக்குன்னே என் பெருமாள் என்ன பண்றான்? அத்தனை மன்னிச்சு விடு. அப்ப அப்படி பழக்கமாயிடுச்சு. அதை நீங்க இங்க எதிர்பார்க்க கூடாது அப்படின்னே அவர் சொல்லிட்டார். அந்த பெருமாள் கிட்ட கிருப்பை எதிர்பார்க்கிறத இங்க அனலங்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அங்க பாருங்க, பண்ணின அக்கிருத்தியங்களை பண்ணின தப்புகளுக்கு சாந்திக்கு தப்பு பண்ணிட்டோம். அந்த சாந்திக்கு விஷயமாக்கி ஒரு அஞ்சலியானே சுப்பிரசித்தமாம் விஷயம் என்று அப்படின்னா பெருமாள் கிட்ட போய் என்ன பண்ணலாம்? ஒரு அஞ்சலி கேட்டு மன்னிப்பு கேட்டலாம். பெருமாளே தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் புரியாமையே பண்ணிட்டேன் சொல்லிட்டேங்கன்னா பெருமாள் எப்போதுமே அதையே தவறெடுத்துக்க. சரி தெரியாம தானே பண்ண உண்டு, நம்ம வேணுன்னே பண்ணிருப்போம். ஆனா ஒரு அஞ்சலி பண்ணிட்டோம்னா அஞ்சலி பரமாமுத்ராக பரதெய்வத்துக்கு முன்னாடி சரி விடு, தெரிஞ்சு பண்ணியே தெரியாம பண்ணி நான் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு பெருமாள் விட்டுறார். அங்க விட்டனால நீங்க என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி கொண்டு வந்து அக்னி பகவானுக்கு முன்னாடி போய் அக்னி பகவானே இன்னைக்கு காலம் கொஞ்சம் தப்பு எடுத்து 7 மணிக்கு தான் பண்ணிருக்கிற, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா கையை சுட்டு அனுப்பிடும். அப்போ பெருமாள் கிட்ட எதிர்பார்க்க கிருப்பையை இங்க எதிர்பார்க்க முடியாது. அதுதான் அந்த முக்கியமான வரி. கர்மயோகத்துல நீங்க கிருப்பையை எதிர்பார்க்க முடியாது. பண்ணின அக்கிருத்தியங்களுக்கு ஒரு அஞ்சலி பண்ணி தாச தேசன்னு நகரமே எல்லாம் பண்ணதான் நினைச்சேன். அது அவசாரான் நிமாம்க்கிறோம், எல்லா அவசாரமா போட்டு நீ மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு பெருமாள் மன்னிச்சிருவார். அக்னி பகவான் மன்னிக்க மாட்டான். அப்போ திருப்பி இன்னொரு பிறவி. அப்போ இந்த கர்மயோகம் நான் சொன்னதெல்லாம் சரியா பண்ணீங்கன்னா, சரியா ஒரு நாள் கூட தப்பாம எந்த தப்பும் பண்ணாம பண்ணீங்கன்னா வைகுண்டத்துக்கு போயிடலாம். அதான் கர்மயோகம். பண்ண முடியும்னா பண்ணுங்க. தொண்டடிப்புலிகள் பாக்குறார், அவர் ஒரு பிராமணர். அவர் பக்கத்து எங்க போய் பண்றது? நம்மளால பண்ண முடியாது. அந்த நம்மை ஒழித்துட்டேன். ஐயோ இந்த பிராமணனாவே நான் இருக்கல, இதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. அப்ப புத்திசாலித்தனம் நம்மளால ஒண்ணு பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு ஒத்துக்கிறது. நம்ம பண்றோம்னு முயற்சி பண்ணி அது பெருசா தப்பாக இருக்கு, நான் பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிறது எத்தனை, அதுதான் ஒத்துக்கிற தொண்டடிப்படியல். அந்த நம்ம இப்படி இருக்கிறது என்னென்னில் பிராமணியம் அது தன்னை. இப்படி இருந்தா அது பிராமணியம், இப்படி இருந்தா அது சத்திரியம், இப்படி இருந்தா அது வைசியம். 3 பேருக்கு எடுத்துக்கணும். இதுபடி இருந்தாதான் அவன் பிராமணன். இது மழை சொன்னதெல்லாம் இருந்தா அவன் சத்திரியன். இது 3 இருக்கிறபடி சொன்னா அவன் வைசியன். அப்ப அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா தொண்டடிப்படிகள் பார்த்தா அவர் பிராமணன், அதனால அந்த நம்மை ஒழித்துட்டேன், இது ஆகாது, அதனால நமக்கு இது ஆகாதுன்னு விட்டுட்டேன், ஒழித்துட்டேன். பிராமணியம் இல்லாமை என்னளவாய் போக என்றுக்கே இவ்வர்ணன் தான் தண்ணியது என்னும்படி பண்ணினேன். நான் இது ஒண்ணும் கூட பண்ணலைங்கிற தொண்டடிப்படியால் அவரே பண்ணல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அது வல்ல வைகுண்டத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறோம். அவர் சொல்றாரு என்னால பண்ண முடியல, நான் இதை விட்டுட்டேன். எந்த அளவுக்கு விட்டுட்டேன்னா மத்த பிராமணர்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறபடிக்கு விட்டுட்டேன். ஏன்னா நான் ஒரு பிராமணன், இவர் மாதிரிதான் எல்லா பிராமணாலும் இருப்பாளோ அப்படின்னு பெருமாளே பார்க்கும்படியாக நான் விட்டுட்டேன். இப்போ ஒரு பிராமணன் தப்பு பண்ணா அப்படின்னா அவன் எக்ஸாம்பிள வச்சு மத்தவாளுக்கெல்லாம் சொல்லாம இல்ல, அந்த மாதிரி என்னால் அவளுக்கெல்லாம் கெட்ட பேரு வர்ற அளவுக்கு நான் விட்டுட்டேன். பண்ணதே இல்லை, இது ஒண்ணும் கூட பண்ண, ஸ்நானமே பண்ணலன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு பிராமணன் ஸ்நானம் பண்ணலன்னா என்ன சொல்லுவா? பிராமணன் எல்லாம் இந்த குளத்துல பிறந்துட்டு ஒரு ஸ்நான பிராப்தியும் கூட இல்லை அப்படிங்க மாட்டாளா? அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டேன். மத்த பிராமணர்கள் எல்லாம் பார்த்து உதாரணமா காட்டி சிரிக்கும்படியா நான் பண்ண தப்பா அவளுக்கு அளவுக்கு போற அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அது என்னால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு விட்டுட்டேன். இதேதான் சத்திரர்களுக்கு, இதே வைசியர்களுக்கு.
நாம இது பண்ணி அது விட்டுட்டோம் அப்படின்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு அது அசிங்கம். அப்ப என்ன புத்திசாலித்தனம்? இது நம்மளால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இவ்வர்ணம் தான் தண்ணியதென்னும்படி பண்ணினேன். இந்த குளமே இப்படித்தான். தொண்டடிப்படியாழ்வார் இப்படின்னா பிராமணர்கள்தான் இப்படிதான் இருப்பாளோ அப்படின்னு அந்த குளத்தையே படிக்கும்படி விட்டேன். ஏன்னா என்னோட யோகிதை அப்படியே இருந்தது. என்னால ஸ்நானம் பண்ண முடியாது. என்னால குளித்து 3 அனலை ஓம்ப முடியாது. குறிக்கோள் அந்தனமை தன்மையும் இல்லை. அதனால பிராமணர்களே இப்படித்தானோ அப்படின்னு அந்த குலத்துக்கே பெருமையல் அவப்பெயர் விழும்படி நான் விட்டுட்டேன். அப்படித்தான் இருந்தேன், அப்படித்தான் இருக்கிறேன்கிறார். அதனால விட்டுட்டேன் அதெல்லாம் என்று பெருமாளை பத்தி சொன்னேன். பண்ணினேன் விசிஷ்டரா இருப்பாரை கண்டால் இன்னான் அதிகரித்த வர்ணத்தில் சிலரன்றோ என்று கொண்டு அவர்களுக்கும் அவத்தியமாய் திறந்தேன். இவர் பிராமணர், ஆனால் இவரை பார்த்து மத்த பிராமணர்கள் எல்லாம் பார்த்தோம்னா பிராமணர்கள் இப்படிதான் இருப்பாளா அப்படின்னு அவளுக்கு கெட்ட பேர் விடும்படி நான் இருந்தேன். ஏன்னா நான் எந்த காரியத்துமே பண்ணதில்லை. இப்ப பிராமணன்னு பேரு அந்தனமை அப்படின்னு பேர் வச்சிருந்தேன். அப்ப அந்தணர்கள் இப்படி இருக்கணும், இவர் இல்ல. அப்ப இதை கொண்டு மத்தவாளையெல்லாம் தன்னிலை கெட்டு அவளையெல்லாம் சொல்லும்படியாக நான் வாழ்ந்து வைத்தேன். ஏன்னா எனக்கு அது பண்ண முடியாது. அதனால நான் பண்ணதில்லை. இதுவே நான் கர்மயோகத்திலே நின்ற நிலை. தொண்டடிப்படால் சொல்றேன், இதுதான் என்னுடைய கர்மயோகத்துடைய நிலை. அப்ப இதை கொண்டு நான் எங்க வைகுண்டத்துக்கு போறது? இப்ப வைகுண்டத்துக்கு போகணும்னா முதல் நீங்க அவதாரிகை பார்த்துக்கணும். இந்த அச்சித்து அப்பப்ப நமக்கு ஞானம் வருது, காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு. ஆனா என்ன அப்படின்னா அது பைத்தியக்காரனுக்கு புத்திவந்த மாதிரி இருக்கு. அப்பப்ப ஞானம் வருது, அப்புறம் கெட்டு போறது. அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும்னா அச்சித்து இங்க விட்டுட்டு வைகுண்டம் போறதுதான் ஒரே வாழ்க்கை. தப்பிக்கிறது தான் ஒரே வழி. அப்படி தப்பிக்கணும்னா என்ன இருக்கணும்? வைகுண்டத்துக்கு போகணும்னு என்ன இருக்கணும் அப்படின்னா பெருமாள் சொல்றா, ஒண்ணு பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், இல்லாட்டினா சரணாகதி. இந்த 4 இருக்கு. அந்த 3 அந்த பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் அது திரைவர்ணிக்காலுக்கு மாத்திரம் உண்டு. பிராமண சத்திரிய வைசியர்கள் புருஷர்கள் மாத்திரமே உண்டு. இன்னொன்னு சர்வ யோகிதையான சரணாகதி, யாரும் பண்ணலாம். இப்படி 2 இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு பெரிய பெருமாள் சொல்ல தொண்டடிப்படியாழ்வார் சொன்னா, நான் எப்படி சுவாமி பண்றது? குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தனன் தன்மை ஒழித்துட்டேன். அப்போ கர்மயோகம் இந்த லட்சணத்தில் தான் இருக்கு. அதனால அதை ஒழித்துட்டேன். அதை கொண்டு வைகுண்டத்துக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். வர முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அதை வச்சுட்டு என்ன பண்றது? அதனால அதை விட்டுட்டேன். நான் பண்றது இல்லை. அதான் கர்மயோகம். கர்மயோகம் எல்லாத்துக்கும் தெளிவாயிட்டா? இனிமேல் யாராவது கர்மயோகத்துல சந்தேகம் வருமா? நம்ம கர்மயோகம் பார்க்கலான்னு முயற்சி பண்ணுவீங்களா? முயற்சி பண்ணீங்கன்னா இப்போதே அதுக்கு தோல்வின்னு எழுதி வச்சுக்க வேண்டியது. ஏன்னா அதை பண்ண முடியாது. தொடர்படியால் வரை பண்ணாததை நாம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் பெரிய ஏமாற்றமும் தோல்வியும் வரும். கர்மயோகம் நம்மளுக்கானது இல்லை. ஆனா இப்படி பண்றதுதான் கர்மயோகம். அதனால முடிக்கிற பாருங்க, ஈதிரே நான் கர்மயோகத்தில் நின்ற நிலை அப்படின்னா மேல இருந்து நான் ஒண்ணுமே பண்ணதில்லை. மத்த பிராமணர்களை பார்த்து நான் இப்படி பண்ணதுனால மத்தவாளை பார்த்தும் கூட சிரிக்கும்படியாக என்னுடைய கர்மயோகமானது இருக்கிறது. பிராமணனே இந்த லட்சணத்தில் தான் இருப்பானோ அப்படின்னு பேர் வாங்கும்படி என்னுடைய நிலைமை இருக்கிறது அப்படின்னு கர்மயோகத்தை ஒழித்துட்டேன். இன்னும் பெரிய பெருமாள் சொன்னார், சரி கர்மயோகம் இல்லை உனக்கு, ஞான யோகம் ஒண்ணு இருக்கிறதே, அது வழியா மோட்சத்துக்கு போலாமே, நீ ஞான யோகத்தை முயற்சி பண்ணா வைகுண்டத்துக்கு வரலாமே அப்படின்னு பெருமாள் சொல்ல தொண்டடிப்படியால் சொல்றா, அதில் ஞான யோகம் இருந்தபடி எங்கானே? ஆனா ஞான யோகமா? என்னுடைய ஞான யோகம் எப்படி இருக்கிறது அப்படின்னா என்கண் இல்லை. என் விஷயம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் எங்க ஞானம்? ஞானம்னா முதல் ஆத்ம ஞானம் வேணும். ஆத்ம ஞானம் வந்தாதான் இப்ப பகவத் ஞானத்துக்கு யோசிக்கிறது. முதல்ல என்னை பத்தி எனக்கு தெரியணும். என்னுடைய ஆத்மா யாரு, நான் யாரு, நான் எதுக்காக பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஆத்ம சிந்தனை இருந்தாதான் அப்புறம் பகவத் சிந்தனைக்கே போறது. என்கண் இல்லை, என் விஷயமாக எனக்கு ஒன்று இல்லை, என்னுடைய ஆத்மா பத்தி எனக்கு தெரியாது. அப்புறம் பரமாத்மா பத்தி நான் இங்க போய் தெரிஞ்சுக்கிறது? இது தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப நம்மளுக்கு கூட கொஞ்சம் பகவான் பத்தி ஒரு 10 விஷயம் தெரியும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கோங்க, அப்ப நம்ம பண்ணலாமோ அப்படின்னு. உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க, நீங்க யாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 10 விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஏதோ காலக்ஷேபத்தில் கேட்ட வரைக்கும் நம்ம ஆத்மான்னு ஒன்னு இருக்கு. அது சரீரத்திலிருந்து வேறுபட்டது. அது பெரிய ஞானத்தோடு இருக்கும், பெரிய ஆனந்தத்தோடு இருக்கும். அது சின்னதா இருக்கும், அவ்வளவுதானே தெரியும். அதை தவிர ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாருமே சொல்லலாம், உங்க ஆத்மா பத்தி சொல்லுங்க அப்படின்னா படிச்சதை வச்சு சொல்லலாம். அது கடுகு தொலைச்சோம்னா 100 ஒரு மடங்கா இருக்கும், சரி. பெரிய ஆனந்தத்தோடு இருக்கும், சரி. பெரிய ஞானத்தோடு இருக்கும், சரி. அது சரீரத்துக்குள்ள இருக்கும், சரி. அடுத்தது சொல்லு. அடுத்தது தெரியாது. அப்ப இல்லையா அதுக்கு? ஆத்ம தத்துவம் அவ்வளவுதானே. நம்மளுக்கு எதோ வேணுமோ 4 மத்தம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். 5வது சொல்லுங்க அடுத்தது ஆத்மாவை பத்தி.
ஏதோ ஒண்ணு இருக்குமில்ல ஆத்மாவை பத்தி. பெருமாள் சொல்றதுக்கு ஒரு 10 இருக்குது அப்படின்னா, ஒரு 5ஆவது இருக்காத நம்ம ஆத்மாவை பத்தி சொல்றதுக்கு சொல்லிதான் பாருங்களேன் நம்ம ஆத்மாவை பத்தி. யாருக்கு தெரியும்? அப்ப என்கன்னு இல்லை, என்னுடைய ஆத்மாவை பத்தி தெரியும். நான் ஒரு ஆத்மா வச்சிருக்கிறேன். என்னுடைய ஆத்மாவை பத்தி சொன்னா இதே நாலு தான் சொல்லுவேன். உங்க ஆத்மாவை பத்தி சொன்னாலும் நீங்க இதே நாலு தான் சொல்லுவீங்க. அப்ப என்னுடைய ஆத்மா உங்க ஆத்மா ஒண்ணா? அதுக்கு வித்தியாசமே இல்லையா? அது என்ன வித்தியாசம்? அது சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆத்மால இருந்து உங்க ஆத்மா என்ன வித்தியாசம்? இப்போ பொதுவான ஒரு உண்மை எல்லாருமே சொல்லுவேன். ஆத்மாவை பத்தி சொல்லுங்க 100 பேரும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் பொதுவான இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். என்னுடைய ஆத்மா சின்னது. அப்ப உங்க ஆத்மா சின்னது தான். என்னுடைய ஆத்மா ஆனந்தமயமானது. உங்க ஆத்மாவும் ஆனந்தமயமானது தான். என்னுடைய ஆத்மா ஞானமிக்கது. உங்க ஆத்மாவும் ஞானமிக்கது தான். என்னுடைய ஆத்மா பெருமாள் கடிமை. உங்க ஆத்மாவும் பெருமாள் கடிமை தான். சரிக்கா, பொதுவா விஷயத்த சொல்லியாச்சு. வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கும் தானே. நம்ம எல்லாம் வைஷ்ணவர்கள்னு ஒன்னா இருக்கிறோம். நம்மளுக்குள்ள எத்தனை வித்தியாசம் இருக்கும்? அதுல ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாக்குள்ள என்ன வித்தியாசம்னு தெரியாது யாருக்குமே. அப்ப என் கடையில எனக்கு என்னை பத்தியே தெரியும். அப்ப நான் இங்க பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப என்கண் இல்லை, என் விஷயமாக எனக்கு ஒன்றில்லை. ஆத்ம விஷய ஞானம் என்னதல் என்கை. ஆத்ம விஷயமா ஆத்மாவை பத்தி எனக்கு ஒண்ணும் கூட தெரியாது. ஏதோ கொஞ்சம் ஒரு 4 விஷயம் மாத்திரம் ஏதோ காலக்ஷேபத்துல அதிகரிக்கனால நம்மளுக்கு தெரியுது. சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது கூட தெரியாது. நம்ம வீட்லயே திடீர்னு ஒருத்தர் பிடிச்சு கேளுங்க பார்க்கலாம். ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்டா எல்லாம் இந்த ஆவிம்பா. ஆத்மான என்ன அப்படின்னா சினிமாவெல்லாம் பார்த்து அப்படித்தான் பழகி வச்சிருக்கோம். ஆத்மா அப்படின்னா ஆவி, உயிர் போச்சுன்னா அதுக்குதான் ஆத்மா அப்படின்னு சில பெரும்பாலும் அந்த பதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆத்மாவை பத்தியே தெரியாது. ஏதோ நம்மளுக்காவது ஒரு 4 விஷயம் தெரியும். சுத்தி இருக்கிறவளுக்கு இந்த லோகத்துல வச்சுக்கிறவளுக்கு வேணா முன்னாடி கலெக்ஷன் முடிச்சோன்னு யாரும் முன்னாடி கண்ணுல படுறவளை கேட்டு பாருங்க. சும்மா கேட்டுதான் பாருங்க என்ன பதில் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. நான் சொல்றதே நம்பணும்னு ஒண்ணு இல்லையே. முடிச்சது முன்னாடி போங்க. ஏதோ ஒரு அம்மா வரும், காய் விற்கிற அம்மா. நம்ம இந்த ஆத்மான்னு சொல்றாள் என்னன்னு தான் கேட்டு பாருங்க. இந்த பக்கத்து வீட்டுக்கார மாமி பேசுறப்ப, மாமி ஏதோ ஆத்மான்னு சொல்றாள் என்னன்னு சொல்லுங்க. அப்படியும் உங்களுக்கு ஸ்பஷ்டமா பதில் கிடைக்கும். ஆத்மாவா? இறந்து போனா அது சுத்துமே அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நம்ம ஆத்மாவை பத்தி யாருக்குமே பதில் தெரியாது. இத்தனை கத்துன்ற நம்மளுக்கு ஒரு 4 விஷயம் தான் தெரியும். அதுக்குள்ள இருக்கிற வேற்றுமை நம்மளுக்கே தெரியும். அப்ப நம்ம அதை வச்சுட்டு எங்க ஞானத்தை சம்பாதிக்கிறது? நம்ம ஞானம் இத்தனூண்டு ஒரு எலும்பிச்சம்பழம் பெருசும் கூட இல்லை. ஒரு சுண்டக்காய் அளவுக்கு தான் நம்மளுக்கே ஞானம் இருக்கு. பாதி வச்சு வைகுண்டத்துக்கு போறதா? நம்ம ஆத்மாவே பத்தி தெரிஞ்சுக்கல, பகவானை பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த ஞானத்தை வச்சு எங்க வைகுண்டத்துக்கு போறது? விஷய ஞானம் இல்லை என்கை, கர்மயோகம் இல்லை என்ற போதே தத் சாத்தியமான ஞான யோகம் இல்லை என்னுமிடம் அர்த்த சித்தம் என்றே எண்ணில். இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கர்மயோகத்துக்கு ஞான யோகத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சதா? கர்மயோகம்னா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் அடுத்தது ஒரு குண்டு போட முடியும். கர்மயோகம்னா இந்த முதல் சொன்னதெல்லாம் புளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தனன் தன்மை, அது கர்மயோகம். ஞான யோகம்னா என்கண் இல்லை, ஆத்மாவை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கிறது ஆத்ம யோகம். அதான் ஞான யோகம். அப்ப அது இல்லைன்னு சொல்லிட்டார். அது கேட்கவே கூடாதுங்கிறார் பெரியவாச்சன் பிள்ளை. ஏன் அப்படின்னா ஞான யோகம் வரணும்னா முன்னாடி கர்ம யோகம் சரியா இருந்தாதான் வரும். ஞான யோகம் புதுசா வராது. அதான் இப்ப டாக்டர் ஆகணும்னா 10வது படிச்சிருந்தாதான் டாக்டர் ஆக முடியும். நேரா டாக்டருக்குன்னு ஒரு படிப்பு இல்லை. 10வது முடிச்சாதான் அப்புறம் தான் நீட் எழுத முடியும், அப்புறம் தான் டாக்டர் ஆக முடியும். அது போலவே கர்ம யோகம் சரியா பண்ணாதான் ஞான யோகமே வரும். எப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஞான யோகம் அப்புறம் பக்தி யோகம் இல்லையா? பக்தி யோகம்னு பகவானுக்கு பக்தி செலுத்துறது. இதெல்லாம் தனின்னு வச்சுக்காதீங்க. நம்ம வேணும்னு இது 3 இருக்கு. இது ஒரு லட்டு, இது ஒரு மைசூர்பா, இது ரசகுல்லா, வேணுங்கிற ஒண்ணு டேஸ்ட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுக்காதீங்க. இது ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது. என்ன அப்படின்னா நீங்க இப்போ ஒரு ஜீவாத்மா முதல் பிறந்து கர்ம யோகத்துல பழகணும். இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறான்னு பாருங்க. நம்ம இப்பதான் புதுசா பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்? முதல் கர்ம யோகத்தை பழகணும். கர்ம யோகத்தை சரியா பண்ணணும். எப்படி? குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தரன் தன்மை, அப்படி பழகணும். அது பழகி கர்மாவை பண்ணி ஒரு இடத்துல அது மேல ஒரு வெறுப்பு ஒரு கர்மாவை பண்ணா மாத்திரம். ஏன்னா கர்மாங்கிறது அவ்வளவு சுலபமானது இல்லை. கர்மாவா பண்ணி ஸ்நானமா ஒரு நாளைக்கு 6 தடவை பண்ண எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. முதல்ல எல்லாம் நல்லாதான் இருக்கும் கேட்டோம்னு. இப்ப கூட நம்மளுக்கு ஆசையா இருக்கும். போய் ஸ்நானம் பண்றது ஒரு கட்டமா, போய் ஸ்நானம் பண்ணிடுவேன் 3 தடவை அப்படின்னு பண்றக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பத்துல நல்லா கூட இருக்கும். ஆனா கர்மா எப்பவுமே ஒரு சோம்பேறித்தனத்தை தொட்டும், ஒரு ஒரு ஜிகிப்சை உண்டாக்கும்.
சரி 3 தடவை ஸ்நானம் பண்றதா? இந்த நேரத்துக்கு ஏதாவது திருப்பாவி வச்சா கூட ஒரு பிரயோஜனம். அப்படின்னு வரும் அது உங்களுக்கு. முதல்ல எந்த காரியமே ஆசையோட தான் பண்ணுவோம். கைய கைய கொண்டு, சரீரத்த கொண்டு பண்ற கர்மாக்கள் எல்லாம் ஆசையாவே இருக்கும் முதல். யக்னங்கள் எது பண்ணாலும் பெரிய காரியத்த பண்ற மாரி இருக்கும். ஆனா அது போக போக கர்மட்டர்களா மாறுவா. ஏன் அப்படின்னா போர் அடிக்கும் அது. ஏன்னா கர்மத்தையே பண்ணணும். அதுவே டெய்லி டெய்லி பண்ணணும். அதே சூரியன், அதே அர்க்ய பிரதானம், அதே மந்திரம். ஒரு வெரைட்டி இருக்காது. அதே அக்னி, அதே மந்திரம், அதே நெய்யி அப்படியே குத்திட்டே இருக்கணும். அது பண்ணி 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 போர் அடிக்கணும். பண்ணாம போர் அடிக்கக்கூடாது. அது பண்ணி 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 என்ன ஆகணும்? ஒருவேளை கர்மிஷ்டர்களாவா. கர்மிஷ்டர்கள்னா ஐயோ இது என்ன டெய்லி இப்படியே சந்தியாவந்தனம் 6:45க்கு 6:45க்கு ஏதாவது பெருமாளை பத்தி அது திருமாலை சேவிச்சா நல்லா இருக்கும் போல இருக்க. எப்படி இதுவே பண்ணிட்டு இருக்கிறது? எப்படி இந்த சந்தியாவனத்தை எப்படியே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கர்மயோகம் பண்ணி 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 போர் அடிக்கணும். பண்ணாம போர் அடிக்க கூடாது. பண்ணி பல காலம் பண்ணி அப்போ ஒரு ஞானம் வரும். தென்னை இதுக்கு போய் இந்த அக்னிக்கு போய் இத்தனை நேரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நேரம் இதுக்கு பதிலாம் ஏதாவது காலக்ஷேபம் போய் அன்வைக்கலாமே அப்படின்னு போனீங்கன்னா அது ஞான யோகமா மாறும். இப்ப நம்ம எல்லாம் அநேகமா அந்த ஸ்டேஜில் தான் இருப்போம். போன பிறவில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காலக்ஷேபம் எல்லாம் சும்மா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இது பிறவியினுடைய தொடர்ச்சி தான். முன்னாடி ஏதோ ஒரு கர்ம யோகத்துல இருந்திருப்போம். அது ஜெயிச்சிருக்க மாட்டோம். அது ஏதோ அந்த கர்மட்டர்களாகி இப்போ ஞான யோகத்தோடு கொண்டு போய் மூட்டி இருக்குது. இப்ப நம்மளுக்கே தோணுது தானே, சரி இந்த 3 தடவை ஸ்நானம் பண்றதுக்கு போய் திருநண்டாண்டான் கேட்கலாமே, ஏதோ கொஞ்சம் அறிவாது வருமே, ஞானம் அது வருமே அப்படின்னா அது இதுல போய் மூட்டுகிறது. ஞான யோகத்துல மூட்டுறது. இதைய கேட்டுட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா கேட்டு 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 இது பக்தி யோகமா மாறும். கேட்கறோம்ல திருநண்டாண்டகம் இதெல்லாம் கேட்கிறோம். அப்போ மனசுல இதெல்லாம் ஞானமா சேர்ந்துட்டே இருக்கும். உங்க மனசுல ஒவ்வொரு பாசனம் அப்படியே ஒவ்வொன்னா ஒவ்வொரு லேயரா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே பக்தியா மாறி இருக்கும். பெருமாள் இதெல்லாம் இத்தனை பண்ணிருக்காங்க, இத்தனை கஷ்டமா கர்மயோகம், இத்தனை தடவை ஸ்நானம் பண்ணணும், ஐயோ நல்ல வேலை இந்த பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னு என்ன ஆகும்? இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு கேட்டாதான் ஆகும். நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு பக்தி வந்துருச்சுன்னா அதுவும் பொய். என்ன அதான் பக்தின்னு என்ன பண்றா? கோவில போய் லைன்ல நிக்கிறது, பெருமாள் வர போய் சேவிக்கிறது, இப்படி கன்னத்துல போட்டுக்கிறது, 2 தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் பக்திங்கிற. அது பக்தி இல்ல. ஞான யோகம் கேட்டு 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 ஞானம் சம்பாதிச்சு காது நிறைய ஞானம் இருக்கு ஒரு நாளைக்கு. இந்த ஞானம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல இப்போ ஜலத்தை அந்த அணையில ஒரு பெரிய டேம் இருக்கு. டேம்ல அணைக்க ஓரளவுக்கு தான் அது கொள்ளளவு இருக்கும். அப்புறம் என்ன அதை பிடிங்கிரும். நீங்க அடைச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டேம்ல அப்படியே ஜலம் சேர்த்துட்டே இருக்குது. ஒரு நாள் அதை அடைச்சு போய் அந்த மதங்கள்லாம் பிச்சுட்டு ஓடிடும். அது மாதிரி காலக்ஷேபம் கேட்டு 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 பகவானை பத்தி ஒரு சொரூபம் வரும். ஒரு வாரம் உங்களுக்கு பகவான் புரியறக்க ஆரம்பிப்பார். அப்ப அந்த பகவான் மேல அந்த அந்த மனசானது அப்படி பாஞ்சு போயிடும். அதுதான் பக்தி. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இவர் விட்டா ஒண்ணுமே இல்லை. அதுக்குதான் பக்தின்னு பேரு. பக்திங்கிறது வேற எதுவுமே இல்லை. இந்த ஞானம் ஒரு இடத்துல கனியணும். இந்த மாங்காய் கனியுது பாருங்க, மாங்காய் மாம்பழமா கனியுது பாருங்க, அந்த கனிஞ்சு போறதுக்குதான் பக்தி யோகம்னு பேரு. அப்படின்னா மாங்காய் இருக்கணும்னு அர்த்தம். மாங்காய் இல்லாம எங்க கனியும்? அப்ப காலக்ஷேபமே இல்லை, ஞானமே சம்பாதிக்கல, எங்க பக்தி வரும்? பக்தி வரவே வராது. அப்போ கர்மங்களை பண்ணி பண்ணி கர்மிஷ்டர்கள் ஆகி அது போர் அடிச்சு என்னடா இப்படி வாழ்க்கை இருக்கு, எப்ப பார்த்தா இதுவே பண்ணிட்டு இருக்கு, எப்ப பார்த்தா இந்த அக்னியோட சுத்திட்டே இருக்கிறோம். கணவன் மனைவர் 2 பேரும் ஏதாவது பெருமாளை போய் சேவிச்சா ஆகுமே, 6 மணிக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, போய் ஊஞ்சல்ல போய் பெருமாளை பார்க்கலாமே அப்படின்னு கர்மம் பண்ணி பண்ணி போர் அடிச்சு அது போய் ஞான யோகத்துல தூண்டும். ஞான யோகம் கேட்கணும். கேட்டு 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 ஒரு நாள் அது எப்போன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒரு சமயம் அந்த ஞான யோகம் அதுவும் அந்த அணை பிச்சுண்டு மதம் வழியா வெளியில வந்துடும். அப்படின்னா கேட்ட ஞானம் எல்லாம் ஒரு இடத்துல பூசியும் முன்னாடி பகவான் மேல. அப்போ அந்த பக்தியோட பெருமாளுக்கு ஒரே ஒரு புஷ்பம் வச்சாலும் அதுதான் பக்தி யோகம். நீங்க இல்லாட்டினா 100 ரூபாய்க்கு புஷ்பம் வச்சாலும் வேஸ்ட் தான். அது பக்தி யோகம் இல்லை. உங்ககிட்ட காசு இருக்கு, அந்த காசுக்கு நீங்க கைங்கரியம் பண்ணீங்க, கைங்கரியமா எடுத்துக்கலாம். பக்திங்கிறது என்ன அப்படின்னா இது இருக்கணும். கேட்டு 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 இப்படிப்பட்டவனா பகவான் அப்படின்னு மனசு தளர்ந்து போய் அப்படியே அந்த ஆசையோட ஒரே ஒரு திருத்தலாய் கொண்டு போய் அந்த பெருமாளுக்கு வச்சிங்கன்னா அந்த பக்தி யோகம். அன்னைக்கு மோட்சத்துக்கு போயிடலாம். அப்போ இது இன்டர்லிங்க்டு. இது நான் இதை ஆரம்பிக்கிறேன், இதை பண்றேன், தனித்தனி வழிகள் தான். ஆனா தனித்தனி வழியா இருந்தாலும் அது ஆதாரமா முன்னாடி இருந்து வரணும். 10ஆவதுங்கிறது வேறதான், 12ங்கிறது வேறதான், MBBSங்கிறது வேறதான்.
அது வேற, இது வேற, இது வேற. ஆனா 10வது முடிச்சாதான் 12வது போக முடியும். 12வது முடிச்சாதான் MBS முடிக்கும். ஆனா வேற வேற தான். ஒரே கிளாஸ் இல்ல. இது வேற கிளாஸ், இது வேற கிளாஸ், இது வேற கிளாஸ். அவ தனித்தனியா போய் படிச்சிடலாமா அப்படின்னா, இல்ல இது முடிஞ்சா அது முடிஞ்சா அது. அப்புறம் தான் MBS போக முடியும். அப்ப கர்மயோகம் பண்ணி அது ஞான யோகமா மாறும். ஞான யோகமா மாறி அது பக்தி யோகமா மாறும். அப்போ ஒன்னுடைய அடிப்படையா தான் இன்னொன்னு இருக்கும். இது போய் சரணாகதியில் குழப்பிருக்காங்க. சரணாகதி நாளைக்கு சொல்றேன். நான் சரணாகதிக்கு போகவே இல்லை. சரணாகதி நாளைக்கு சொல்லுகிறேன். அப்போ பக்தி யோகம்ங்கிறது இதுதான். இப்ப உங்களுக்கு என்ன பிக்சர் கிடைச்சிருக்கும்? ஞான யோகம் பண்ணணும்னா முன்னாடி கர்ம யோகம் சரியா பண்ணியிருந்தா தான் ஞான யோகமே. ஞான யோகமே பண்ணல, ஸ்நானமே சரியா இல்லை, நான் எங்க ஞான யோகத்துக்கு போறது? கர்ம யோகமே அங்க ஆடிட்டு இருக்கு. 4 கால்ல 3 கால் உடைஞ்சு போச்சு. ஒரு கால்ல ஆடுது. ஒரு தடவை தான் ஸ்நானம் பண்றேன். நான் போய் இந்த தடவை கர்ம யோகம்னு போக முடியுமா? அப்போ என்கண் இல்லை, என்கிட்ட அதுவும் இல்லை. ஞான யோகம்ங்கிறது ஒரு சுத்து இல்லை. அதுக்குதான் சொல்றேன், முன்னாடி கர்ம யோகமே இல்லைன்னா அப்புறம் ஞான யோகத்துக்கு எங்க போறது? தத் சாத்தியமான கர்மயோகம் இல்லை என்ற போதே தத் சாத்தியமான ஞான யோகம் இல்லை என்னும் இடம் அர்த்த சித்தமன்றோ என்னில். உங்களுக்கு இது வேற சொல்லணுமா அப்படிங்கிற பெரியவா சென்றல். கர்மயோகமே அங்க ஆடிட்டு இருக்கு. 3 தடவை ஸ்நானமே இல்லை, அப்புறம் அக்னிஹோத்திரமும் இல்லை, மந்திரலோபம் இருக்கு அப்படின்னா அப்புறம் ஞான யோகத்துக்கு எங்க போறது? அது வேற சொல்லணுமா? இந்த ஜென்மத்தில் அனுஷ்டிப்பதொரு கர்மமில்லை ஆகிலும் பூர்வ ஜென்மத்திலே கர்மயோகம் பக்குவமாய் அவ்வளவே தேக விஸ்லேஷம் பிறந்து அனந்தர ஜென்மத்திலே ஞானம் சத்திரிக்கமாகிறே அதுவும் இல்லை என்க. இதுல ஒரு சூட்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கூட இப்ப ஒரு வாரம் பார்த்தோம்னா சரணாகதி குழப்பம் இருக்காதுங்க. நம்ம இப்ப ஞான காலக்ஷேபம் எல்லாம் அதிகரிக்கிறோம். ஒரு வாரம் இது ஞான யோகம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும். அப்படின்னு எங்களுக்கு எங்க கீழே கர்மயோகம் இருக்கு. இப்ப நீங்க தானே சொன்னீங்க கர்மயோகம் பண்ணாதான் ஞான யோகம். நாங்கள காலக்ஷேபம் வந்து கேட்டுட்டே இருக்கிறோம். அப்போ அதுதான் இல்லையே. அப்ப இதுதான் நேரம் வந்திருக்கு. அப்ப நாங்க நேரா ஞான யோகம்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கண்ணுக்கு தெரியல. நீங்க முன்னாடி ஜென்மத்துல கர்ம யோகிகளா இருந்திருப்பீங்க. அது இப்ப என்ன பண்ணிருக்கு? இந்த பிறவியில ஞான யோகமாக மூட்டி இருக்குது. எப்பவுமே இதெல்லாம் இப்ப சரணாகதினா அந்த பிறவியோட கடைசியில மோட்சம் தானே. இப்ப தேவராஜ பெருமாள் என்ன சொன்னார் ராமானுஜருக்கு? தேகாவசானி முக்திகி. தேகம் கீழ் விடுறதுதான் முக்தி சரணாகதியில. ஆனா பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகத்துல அப்படி இல்லை. பல பிறவிகள் எடுக்கணும். பாகவதத்தில் ஞாபகம் இருக்கதா? ஜடபரதர் அவர் ஒரு முனிவராக இருந்தார். முதல் பிறவி அதுல பக்தி யோகம் பண்ணார், அது தொடர்ந்தது. அடுத்த பிறவில மானாக பிறந்தார், அது தொடர்ந்தது. 3வது பிறவில நாயாக பிறந்தார், அது தொடர்ந்தது. திருப்பி 4வது பிறவில திருப்பி ஜடபரதாக பிறந்தார், மோட்சத்துக்கு போனார். அப்ப 4 பிறவி தொடர்ந்தது இந்த யோகம். அது பார்த்தா தெரியாது. ஒரு நாய்க்கு தெரியுமா நம்ம முன்னாடி ஜடபரதரா இருந்தோம், பின்னாடி ஜடபரதா பிறக்க போறோம்னு? அந்த பிறவியோட ஓட்டத்துல நம்மளுக்கு தெரியாது. அதனால இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம் பாருங்க, நம்ம கூட முன்னாடி பிறவியில் என்னவா இருந்தோம்னு தெரியாது. நம்ம பெரிய கர்மிஷ்டர்களா கூட இருந்திருக்கலாம், பெரிய ஞான யோகியா கூட இருந்திருக்கலாம், பெரிய பக்தி யோகியா கூட இருந்திருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. இப்ப இருக்கிற பிறவிதான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்தது தெரியாது. ஆனா இது ஒரு தொடர் ஓட்டம். இப்ப இந்த பிறவில பாத்தீங்கன்னா, இல்லையே நான் அப்படி எல்லாம் பண்ணலையே, நான் இப்ப காலக்ஷேபம் கேட்கறேன் அப்படின்னா முன்னாடி கர்மயோகம் கிட்டதான் இருக்கும். நான் பிறந்ததுல இருந்து 3 தடவை ஸ்நானம் பண்றதுலயே நீங்க கேட்கலாம். ஆனா இது பிறவியுடைய தொடர்ச்சி. போன பிறவில நீங்க பண்ணிருப்பீங்க. அது பகவானுக்கு தான் தெரியும். போன பிறவியில் நம்ம என்னவா இருந்தோம்னு நமக்கு தெரியாது. வைகுண்டத்துக்கு போனோம்னா நமக்கு தெரியும் நம்ம என்னவா இருந்தோம், எப்படி வைகுண்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த முழு லே அவுட் அப்படியே தெரியும். அப்ப புரிஞ்சுக்கலாம். இப்ப புரிஞ்சோம்னா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா முன்னாடி பண்ணிருப்போம். அதை சொல்றாரு பாருங்க, பூர்வ ஜென்மத்தில் கர்மயோகம் பக்குவமாய் அவ்வளவிலே தேக விஸ்லேஷம் பிறந்து அனந்தர ஜென்மத்திலே ஞானம் சத்கரியா. போன ஜென்மத்துல கர்மயோகம் பண்ணிருக்குங்க, அதோடைய கஷ்டத்துல தேகம் பிரிஞ்சிருக்கும் சரி ஆத்மா விட்டு. இப்ப அதோட தொடர்ச்சியாக இப்ப ஞான யோகம் கிடைக்கலாம். அப்ப ஞான யோகமா இருக்கலாம். ஆனா அப்ப கர்மயோகம் பண்ணிருந்தா ஞான யோகம் இல்ல அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப அது தொடர்ச்சி தான். அப்போ குளித்து 3 அனலையோம்பும் குறிக்கொள் அந்தனன் தன்மை ஒழித்துட்டேன் என்கண் இல்லை. இப்ப கர்மயோகமும் இல்லை, இங்கிட்ட ஞான யோகமும் இல்லை அப்படின்ற இல்லை என்கை. ஆனால் பக்தி யோகம் இருந்தபடி என்னென்னில். ஒருவேளை பக்தி யோகம் இருக்குமா உனக்கு அப்படின்னு கேக்குற. அப்ப பக்தி யோகம் இருக்குமா அப்படின்னா தொழிற்படியாக சொல்ற, நின்கண் பக்தனும் அல்லேன், என்கிட்ட பக்தி யோகமும் இல்லை. இப்ப கர்ம யோகம் இல்லை, ஞான யோகம் இல்லைன்னு சொன்னார், என்கிட்ட பக்தி யோகமும் இல்லை. கண்டா இருக்கு
ஸ்பிருகை பண்ணி அல்லது நிற்க ஒண்ணாதனின் பக்கல் எனக்கு ஸ்நேகலேசமும் இல்லை என்கிறார். பார்த்தோம்னா பகவான் மேல ஆசைப்படும் அந்த பிரியம் இருக்கணும். பகவானை பார்த்தோம்னா இந்த ஸ்நேக பாவனை இருக்கணும். அதாவது எங்கிட்ட இருக்கிறதா அப்படின்னா அது எங்கிட்ட பகவானை பார்த்து பிரியத்தோட வரணும். பக்திங்கிறது நாம் உருவாக்கியதோ பயத்தினால் வரக்கூடாது. அப்படி பகவானை பார்த்தோம்னா அப்படி பிரியம் அப்படி 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 எழுந்து வரணும் அந்த பக்தி. ஸ்பிருகை பண்ணி அல்லது நிற்க ஒண்ணாது அதை பார்த்தா ஆசை நம்மளால நிக்க ஒண்ணாது இருக்கணும் பகவானை பார்த்தா. அப்படி இருந்தா அது பக்தி யோகம்னு பேரு. அந்த ஸ்நேகமும் இல்லை என்கிற நம்மளுக்கு பகவானை பார்த்தா பயம்தான் வருது. நமக்கு எங்க பெரிய காதல் ஆண்டாளுக்கு வந்த மாதிரி வரணும். பெருமாள் மேல காதல் அந்த பக்தி அப்படி வரணும். ஸ்நேகம் அப்படி கால் கொள்ளாம வரணும். நமக்கு பெரும்பாலும் பயம் தானே வருது பெருமாளை பார்த்தா. ஏன்னா நம்ம கிட்ட தப்பு இருக்கிறதுனால பயப்படுறோம் பெருமாளை பார்த்தோம்னா. அந்த பிரியம் வர மாட்டேங்குது. பிரியம் இல்லாம பக்தி இல்லை. பக்தி யோகம் இருக்கா அப்படின்னா பெருமாளை பார்த்தீங்கன்னா உங்கள் பெருமாளை பிடிக்கும் எல்லாத்துக்குமே. அது நான் தப்புன்னு சொல்லல. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே 100 பேருக்கும் பெருமாளை பிடிக்கும். அதனால்தான் காலக்ஷேபம் கேட்கறீங்க சொல்றேன். பிடிக்கிறது போய் காதலா சேர்த்துக்கூடாது. நம்மளுக்கு எல்லாம் பெருமாள் மேல ஆர்வம் இருக்குது, பிடிச்சிருக்கிறது. ஆண்டாள் மாதிரி பிரியம் இருக்கிறதா, காதலிக்கிறீங்களா, அப்படி அவரை பார்த்தது உங்களுக்கு நிலை கொள்ளாம அப்படி காலெல்லாம் ஊன்றதா, அப்படியே தள்ளாடுறதா, பெருமாள் கிடைக்கலன்னா ஆண்டாள் மாதிரி அப்படி பரிதவிக்கிறீங்களா விஸ்லேஷத்துல, அப்படியெல்லாம் நம்ம இல்லதானே. பெருமாள் இப்ப வரைக்கும் கிடைக்கல. காலையில யாரும் சாப்பிடலையா, மதியானம் யாரும் சாப்பிட மாட்டீங்களா, ஆண்டாள் சாப்பிடலையா, அவ எப்படி இருந்தா, எல்லாம் மெழிஞ்சு போய் எல்லாம் இருந்தா, அவன் திருமலை தடங்கள்லயே அப்படி அறுத்து வீசுற அளவுக்கு வந்துட்டாலே. நம்மளுக்கு அந்த பக்கம் அந்த அந்த காதல் இருக்கிறத நமக்கு அப்படின்னு இல்ல. அது இருந்தா மத்தந்தான் பக்தி யோகம். பிரகல்லாதனுக்கு இருந்தது பாருங்க, துருவனுக்கு இருந்தது பாருங்க, அதெல்லாம் தான் பக்தி யோகம். பிரகல்லாதன் எப்படி நம்பினார், பெருமாள் இங்க இருக்கிறார் வருவார்னு வந்துட்டார். நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? அவ்வளவு ஏன் நம்ம வீட்டுல இருக்கிற விக்கிரத்து மேலே அது அவ்வளவு பூர்ண விசுவாசத்தோடு பெருமாள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமான்னு சொல்லக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா நம்ம தப்பே பண்ண மாட்டோம். ஏன்னா முன்னாடி வீட்டுல பெருமாள் வச்சு நீங்க தப்பா பண்ணுவீங்களா? அப்ப உங்க வீட்டு தப்பே இல்லையா? தப்பு பண்ணாதவள்லாம் இங்க இருக்கவே முடியாது. அப்ப அதுலயே பார்த்தோம்னா நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம். அப்ப நம்ம தப்பு பண்றோம்னா பெருமாள் மேல இன்னும் விசுவாசம் கம்மியா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கிட்ட பக்தி யோகம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பக்தி யோகம் இருக்குதான்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க தப்பே பண்ணிடக்கூடாது. ஏன்னா பெருமாள் உங்க வீட்லயே இருக்கிறார். அப்ப தப்பே பண்ணலன்னு சொல்லலாம். தப்பே பண்ணாதவன் இங்க இருக்கவே மாட்டா, வைகுண்டத்தில் தான் இருப்பா. அப்ப இங்க இருக்கிறோம்னா தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோம்னு அர்த்தம். தப்பு பண்றோம்னா அப்ப விசுவாசம் இல்ல, பெருமாள் நம்ம வீட்லயே இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு அந்த காதலே இல்ல. பிடிச்சிருக்கு, அது இல்லைன்னு சொல்லல, பிடிச்சிருக்கு. அப்படியே கால் கொள்ளாம காதல் வருதா? இல்ல. அந்த காதல் வராம அந்த ஸ்நேக பாவம் இல்லை அப்படின்னா அது பக்தியும் இல்லை. அப்ப முன்னாடி ஞானத்தை சம்பாதிச்சு காலக்ஷேபங்கள்லாம் கேட்டு ஞானம் சம்பாதிச்சு அது காதலாக மாறி நிலை கொள்ளாம பெரியாழ்வார் சொன்னதெல்லாம் கேட்ட ஆண்டாள். சின்ன வயசுல இருந்தே கேட்டா. அதான் ஞான யோகம். அதுக்கு அப்படியே பக்தி யோகமாக பூரிக்கிறது அந்த குழந்தைக்கு 6 வயசுல. இன்னொருத்தனை விவாகம் பண்ணிக்க மாட்டேங்கிறது, அவனே சர்வம்னு இருக்கிறது. அப்படி நம்ம இருந்தோம்னா அதுதான் பக்தி யோகம். அப்ப அது நம்ம கிட்ட இருக்கிறதா? அப்படி இல்லை. அப்ப நின்கண் பக்தனம் அல்ல, உங்ககிட்ட எனக்கு பக்தியும் இல்லை. கர்ம ஞானங்கள் 2 இல்லையா இருக்க உபசாத்தியமான பக்தி இல்லை என்னுமிடம் சொல்லவும் வேணுமா? ஏன்னா பக்தி யோகம்ங்கிறது கடைசியில் அது எப்ப வரும்? கர்மயோகம் அது ஓரளவுக்கு பண்ணி அதுல போர் அடிச்சு அது ஞான யோகமா மாறி பகவானை பத்தி ஞானம் சம்பாதிச்சு அப்புறமா அது பக்தி யோகமா போகணும். என்கிட்ட ஸ்நானமே இல்லைங்கிற, கர்மயோகமே இல்லைங்கிற, அப்புறம் பக்தி யோகம் இருக்கும்னு எப்படி போய் பாக்குறது? அதனால கர்ம ஜானங்கள் 2 இல்லையா இருக்க உபசாத்தியமான அப்படின்னா கர்மயோகம் ஞான யோகமே இல்லாத போது பக்தி யோகம் எங்க வரும்? உபசாத்தியமான அந்த 2 யோகங்களே இல்லை. அப்புறம் பக்தி யோகம் இல்லை என்னுமிடம் சொல்ல வேண்டுமா? சொல்ல வேண்டியது இல்லையே. அப்படின்னு எனக்கு பக்தி யோகமும் இல்லை அப்படிங்கிற அப்படி பகவான வைகுண்டத்துல அடைய இருக்கு 3 வழிகளா இருக்கிற கர்மயோகம் இங்கிட்டு இல்ல, பக்தி யோகம் இல்லை, ஞான யோகம் இங்கிட்டு அப்படின்னு ஆழ்வார் சொல்லுகிறார். இதுல கொஞ்சம் இந்த 3 யோகங்களை பத்தியும் அடுத்தது ஒரு விசாரம் வருது. இது தனித்தனியா பண்ணணுமா இல்ல அது தொடரா அப்படின்னு எடுத்து காட்டுற. சிலர் தொடர்ச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி உண்டு. கீதையில பகவான் தொடர்ச்சின்னே சொல்றேன். திடீர்னு ஒரு பக்தி யோகம் திடீர்னு இன்னைக்கு பக்தனா மாறிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. முன்னாடி ஜென்மங்கள்ல கர்மயோகம் பண்ணி அது அவளை ஞான யோகத்துல மூட்டி ஞான யோகம் படுத்து மாங்காய் அப்படி மாம்பழமா பருந்ததுன்னா அது பக்தின்னு பேர். அப்படித்தான் வரும்னு கீதையில சொல்றேன். ஆனா சில இடத்துல சில உபாயங்கள் தனித்தனியாவும் சொல்லி இருக்கிறது.
தனியாவும் இருக்கு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கனால பெரியவாசன் பிள்ளை ரெண்டையும் எடுத்து விளக்கிட்டார். அப்படி ஒன்னா இருக்கிறதும் உண்டு, தனியா இருக்கிறதும் உண்டு அப்படின்னு சொல்லி இது மூணுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப பெருமாள் கேட்கற, அப்ப மூணுமே இல்லையா, அப்ப என்னதான் பண்றது? எதுவுமே இல்லாதவரை நான் மாத்திரம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு வழி சொல்ற தொண்டடிப்படியால். அது என்ன அப்படிங்கறது அடுத்த காலக்ஷேபத்துக்கு விஷயமாக்கும். அடுத்த காலக்ஷேபம் திங்கக்கிழமை. எப்போதும் ஒரு பாசனம் நடுவுல நிக்காது. அது ரொம்ப முக்கியமான பாசனம், பெருசாவும் இருக்கிறது. அதனால இப்போ இதோட நிறுத்துறேன். 3 யோகங்கள் இல்லைன்னு சொல்றதோட பாசனம் நிக்கட்டும். சனி ஞாயிறு இருக்காது. திங்கக்கிழமை இந்த பாசனத்தை தொடரும். 3 யோகம் இல்ல, அடுத்தது பெருமாள் என்ன விதிக்கிறார் அப்படிங்கிறதும் அதுதான் நம்மளுக்கும் விதி. நம்மள அவர் சொல்றதுதான் பிடிக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது என்ன சொல்றாரு அப்படிங்கிறத திங்கக்கிழமை அனுபவிப்போம். 2 நாள் காலக்ஷேபம் இருக்காது. திங்கக்கிழமை காலையில் இந்த பாசனத்தை தொடரும். தொண்டடி திருவடி படிப்பு மன்னிய சீர் மார்களை காட்டுகின்ற மாநிலத்தில் என்ன தர கேட்டமென்றுரைக்கேன் தொன்னுமகள் மாமரியோன் தொண்டடிப்படியாழ்மார் பிறப்பால் நான்மறையோர் கொண்டாடும் நாள் மண்டங்குடி அதனை வாழ்வைத்தான் வாழியே மார்களில் கேட்டதனில் வந்துதைத்தான் வாழியே தொண்டரை சூழரங்கரியே தெய்வமன் நான் வாழியே திருமாலை 9 அஞ்சம் செப்பினான் வாழியே பண்டு திருப்பள்ளி அழிச்சு 10 உரைத்தான் வாழியே பாவியர்கள் களவிதனை பழித்து செல்வன் வாழியே தொண்டு செய்து துலகத்தால் தொடங்கினான் வாழியே தொண்டடிப்படி ஆழ்வார் துணைப்பதங்கள் வாழியே ரங்கநாதனுடைய திருவடிக்கும் தொண்டடிப்படியாளருடைய திருவடிக்கும் பல்நாடு படிப்பு திங்கக்கிழமை தொடர் அடியேன். சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமः.